श्रीराम राम रामेति रमे रामे मनोरमे सहस्रनाम तत्तुल्यं रामनाम वरानने असाध्य साधकस्वामिन् असाध्यं तव किं वद रामदूत कृपासिन्धो मत्कार्यं साधय प्रभो यो नित्यमच्युतपदाम्बुज युग्मरुक्म व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। श्रीमते रम्यजामातृमुनीन्द्राय महात्मने श्रीरङ्गवासिने भूयात् नित्यश्रीः नित्यमङ्गलम्। அனைவருக்கும் அடியனுடைய பணிவான வணக்கங்களை சொல்லிக்கொண்டு செல்வ வீடனங்கிற தலைப்பிலே விபீஷண சரணாகதியை பற்றியதான இன்றைய உபன்யாசத்தை தொடங்குகிறேன். இன்றைக்கும் ஒரு 15 நிமிடங்கள் காலதாமதமாக இங்கே வந்து சேர்ந்திருக்கிறேன். நீங்கள் ஊர் பேரே அடையார்னு வச்சுட்டு சரியான நேரத்திற்கு வந்து அடைவார் என்று எங்கனம் எதிர்பார்க்கலாம். அதனால் வரச்சே நினச்சிட்டேன், நேரத்திற்கு வந்தடையார், அதுதான் அடையார். அதனால் இது என்னுடைய பிழை என்று கருத மாட்டேன். அடைவார்னு பேர் இருந்தால் சரியாக வந்திருப்பேன். அது அடையார்னு பேர் இருக்கிறதுனாலே காலதாமதம் ஆகிவிட்டதுன்னு சொல்ல வேண்டும். இருந்தாலும் அடையார் கமலத்து அலர்மகள் கேள்வன் ஆழ்வார் இந்த ஊர் மங்களாசாசனம் பண்ணிருக்கார். அது ஏனோ ஒரு திவ்ய தேசத்தில் கொள்ளத்தகுந்த ஒரு ஊர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கமலத்தலர் மகள் கேள்வன் அவர் அடையாரை சேர்ந்தவருங்கிறா போல பாடியிருக்கார். ஒல்லியும் ராமன் தண்டக வனத்திலே பிரவேசித்த காலத்திலே அந்த முனிவர்களிடத்திலே மன்னிப்பு கோரினான்னு நேற்றைக்கு தொடங்கினேன். அதனால் என்னமோ அது நம்ம கூட ஒட்டிகிட்டே இருக்குது. நாமும் அதே போல் மன்னிப்பு கோர வேண்டிய ஒரு நிலையிலேயே இருந்து கொண்டிருக்கிறோம். சரி, விபீஷணன் வந்தான். எல்லாவற்றையும் துறந்து ராமனே கதிங்கிற அபிப்பிராயத்தோடே ராமனுடைய சரணாரவிந்தங்களை பெறுவதற்காக கிட்டுவதற்காக வந்து சேர்ந்தான். முறையாக பெருமானுடைய திருவடிகளை பணிதல்ங்கிறது ரொம்ப முக்கியம். அது என்ன முறை அப்படின்னால் கிரமம்னு சொல்லுகிறோம். எதை செய்தாலும் கிரமமாக செய்வது அப்படிங்கிறது ஒன்று உண்டு. அடியவர்களை முன்னிட்டு கொண்டு பகவானிடத்திலே செல்ல வேண்டும். வேதம் வல்லார்களை துணை கொள்ளுதல் ரொம்ப முக்கியம். பகவான் விண்ணோர் பெருமான். விண்ணோர்னு சொன்னால் நித்திய முக்தர்கள். வைகுண்டத்தில் 2 கேட்டகரியாக பிரிக்கிறார். அனந்த கருட விஸ்வக்சேன சுதர்ஷன பாஞ்சஜன்யாதிகள். அவள்லாம் எப்பவும் வைகுண்டத்திலேயே இருக்கிறவா. கருமமடியாக இந்த நில உலகத்திற்கு வாராதவர்கள். நாமெல்லாம் வந்திருக்கோம்னா கருமமடியாக வந்திருக்கிறோம். யாரையாவது பார்த்துட்டு நீங்கள் ஏன் வந்தீங்கன்னு கேட்டால், ஆசைப்பட்டு யார் சுவாமி வந்தா, இங்கே வரணும்னு இருக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஒருத்தர் ஒரு கச்சேரி பண்ணிட்டு இருந்தார். எல்லாரையும் கூப்பிட்டார். கச்சேரி இருக்குது, எல்லோரும் வாங்குவோன்னு கூப்பிட்டுருந்தார். நெருங்கிய நண்பர் ஒருத்தரை கூப்பிட்டுருந்தார். அவர் வரலை. அடுத்த நாள் பார்த்து கேட்டார், ஏன் வரலைன்னு கேட்டார். அவர் சொன்னார், வரதாத்தான் இருந்தேன், அதுக்குள்ளே வேற ஒரு கஷ்டம் வந்துருத்துன்னார். இந்த கஷ்டத்துக்கு பதிலாக இந்த கஷ்டம், வேற ஒரு கஷ்டம்னார். அதுபோல் நாம் ஏன் பிறந்திருக்கிறோம், ஏன் வந்திருக்கிறோம்னால் கர்மங்கள் காரணம். ஆனால் அனந்த கருட விஸ்வக்சேன சுதர்ஷன பாஞ்சஜன்யாதிகள் கர்ம வசப்படாதவர்கள், கர்மம் காரணமாக ஒருபோதும் இங்கே வாராதவர்கள். அவர்களுக்கு நித்தியர்கள்னு பேர். அதுக்கு மேலே முக்தர்கள்னு இருக்கா. அவள் யாருன்னா பல காலம் இங்கே பிறந்து பிற்பாடு பெருமானிடத்தில் சரணாகதியை பண்ணி பகவானை சென்று அடைந்தவர்கள். அவர்களுக்கு முக்தர்கள்னு பேர். பகவானுக்கு நித்திய முக்தானுபாவியன்னு பேர். நித்தியர்களாலும் முக்தர்களாலும் அனுபவிக்கப்படுகிறவன். வைகுண்டத்துக்கு போனால் இப்படித்தான் நித்தியர்களும் முக்தர்களுமா இருப்பா. அதனால விண்ணோர் தலைமகன் விண்ணோர் தலைவன்னு பகவான் கொண்டாடப்படுகிறான். அப்போ விண்ணோர் பெருமான் அவனுடைய பாதங்களை பணிய வேண்டும்னு சொன்னால் வேதம் வல்லார்களை முன்னிட்டு கொண்டுதான் செல்ல வேண்டும். இப்போ நேற்றைக்கே ஒரு வார்த்தை சொன்னேன்.
லக்ஷ்மணனோட ராமன் இருக்கிற இடத்திற்கு விபீஷணன் வந்தான். இங்க நீங்க முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு கதை உண்டு. வாலியை கொன்னுட்டு தனக்கு ராஜ்யத்தை பெற்றுத்தர வேண்டும் அப்படின்னுட்டு சுக்ரீவன் தன்னுடைய ஆசையை ராமனிடத்திலே வெளிப்படுத்தினான். அவன் வெளிப்படையா சொல்லிட்டான், எனக்கு ராஜ்யத்துல ஆசை இருக்கு, இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். எங்க அண்ணாவை முடிச்சுட்டு எனக்கு ராஜ்யத்தை வாங்கி கொடுத்துடு. அப்ப லக்ஷ்மணன் ராமனை பார்த்து சொல்றான், என்னன்னா இவன் நம்பத்தகுந்தவனாவே தெரியலையே, இந்த மாதிரி வெளிப்படையா உடன் பிறந்த அண்ணனை முடிச்சுட்டு எனக்கு ராஜ்யத்தை பெற்று கொடுன்னு கேட்கிறானே, இவனை நாம் எங்கனம் நம்புவது அப்படின்னு லக்ஷ்மணன் கேட்கிறான். இதை கம்பர் ரொம்ப அழகா சொல்றார். ராமன் அப்போ லக்ஷ்மணனை பார்த்து சொல்றாராம், நீ பரதனையே பார்த்து பழகினதுனால ஊர்ல உலகத்துல இருக்கிற அத்தனை பேரும் பரதநாட்டமே இருப்பான்னு நினைச்சுட்டு இருக்க. பரதன் ஒருத்தன் தான் பரதநாட்டம் இருப்பான், அதனால பரதனை போலவே இவர்களும் இருப்பார்கள்னு நினைக்கிறாயே. இப்படித்தான் மீதி எல்லாரும் இருப்பா, ஒரு பரதன் தான் வேறுபட்டு இருப்பான் அப்படின்னு ராமன் சொல்லுகிறார். அப்புறம் சுக்ரீவன் இடத்துல சரணாகதி ஆயிற்று. சுக்ரீவனுக்கு பெருமான் வாக்குறுதி தருகிறார், நீ கவலைப்படாதே, நீ வாலியை யுத்தத்திற்கு கூப்பிடு, நான் பார்த்து கொள்ளுகிறேன். ஆனா பெரும்பான்மையினர் அறிந்திராத சரித்திரம், முதல் தடவை வாலி சுக்ரீவன் சண்டை, அதாவது ராமன் வந்த பிற்பாடு நடந்த முதல் சண்டை, அதிலே ராமன் ஏதும் செய்யவில்லை, ஒரு துரும்ப கூட எடுத்து போடலை, வேடிக்கை மட்டுமே பார்த்தார். சுக்ரீவன் சக்கையாக அடி வாங்கினான். இதுவரைக்கும் வாங்கின அடியெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்கிற அளவுக்கு வாலி அவனை பிளந்து விட்டான். சுருண்டடித்து கீழே ராமனுடைய திருவடிகளிலே வந்து விழுந்தவன் கோபத்தோடு ராமனிடத்துல பேசுகிறான். உன்னால் முடியாத என்றால் முடியாதுன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம் இல்லையோ, என்னை எதற்காக நீ வாலியுடன் போரிடச் சொன்னாய், இப்ப பாரு நான் இத்தனை அடிபட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னான். இத்தனைக்கும் சுக்ரீவன் வைத்த பல பரீட்சைகளிலே ராமன் தேறி இருந்தான். இதெல்லாம் ரொம்ப வேடிக்கையான சரித்திரம். அத்தனை பேரையும் பரீட்சிக்கிறவர் பகவான், அந்த பகவானையே பரீட்சிச்சுட்டான் சுக்ரீவன். அவர் சொன்னார், வாலியை நான் முடிச்சுடுவேன், நீ கவலைப்படாதே. சுக்ரீவன் பார்த்தான், சொல்றாரு செய்வாரான்னு சந்தேகமா இருக்கு. நான் கூட தான் சரியா 7 மணிக்கு நீங்க வந்துடுவேன்ட்டு நேற்றுக்கு போனேன், செஞ்சேன், நான் முடியலையோ இல்லையோ. அதை போல இவர் சொல்றார், செய்வாரான்னு தெரியலையே, நாளைக்கு நிச்சயமா 7 மணிக்கு வந்துடுவேன். ஒரு காரணம் இருக்கு, பையெல்லாம் நீங்க பார்த்துருக்கலாம், நேற்று இவ்வளோ பை கொண்டு வரல, இன்னைக்கு கொண்டு வந்துட்டேன், இங்கே தான் இருக்க போறேன், சென்னையில தான், அதனால 7 மணிக்கு வந்துடுவேன், நம்பலாம், எதுக்கும் ஜாக்கிரதையா அப்படியே சொல்லி வைக்கிறேன். அப்ப ராமன் என்ன சொன்னார், நான் பார்த்துக்கிறேன்னார். சுக்ரீவன் பார்த்தான், நிஜமா முடியுமா அப்படின்னுட்டு துந்துபியினுடைய உடலை காட்டினான். துந்துபின்னு ஒருத்தர் இருந்தான்பா, ஊன் மல்கி மோடு பருத்தவன், அவனை போல ஒரு பருத்த சரீரம் இருக்கிறவனை பார்க்கவே முடியாது, பெரிய பலசாலி. எங்க அண்ணன் அவனை பந்தாடி விட்டான், அவனை கொண்டுட்டு அப்படி தூக்கி அடிச்சான் பாருங்க, அவன் எவ்வளவு தூரம் போய் விழுந்தான் தெரியுமா? அந்த உடல் இன்னமும் உயிரற்ற அந்த உடல் இன்னமும் கிடக்கிறது. ராமன் கேட்டார், நான் என்ன பண்ணணும், உயிரற்ற அந்த பிணத்தோடு நான் என்ன செய்யணும்னு நீ எதிர்பார்க்கிறேன்னு கேட்டார். நீ ஒன்றும் பண்ண வேண்டாம், நீயும் தூக்கி வீசி எறி, எங்க அண்ணன் வீசி எறிந்த தூரத்தை விட அது இன்னும் தள்ளி போய் விழுந்துடுத்துனால் நீ வாலியை கொல்வதற்கு தகுதி உடையவன்னு நான் நம்புவேன்னா. பாவ ராமன் உடனே பண்றேன்னார். நாமளா இருந்தா உன் வேலை ஆணும்னு நீ கேட்டிருக்க, நம்பிக்கை இருந்தா வா, இல்லைன்னா போயிட்டே இருக்குன்னுடுவோம். ஒருத்தர்கிட்ட ஏதோ நான் கிட்ட ஒரு 1000 ரூபாய் கொடுங்கன்னா, என்கிட்ட இருக்கு தரேன், எங்க நீங்க முதல்ல காட்டு போய் இருக்கான்னு சொன்னா யார் கொடுக்குறாளோ அங்கேயே போய் வாங்கி போன்னுடுவார் அவர். அதுபோல பகவான் அப்படி சொல்லாமல், நான் பார்த்து கொள்ளுகிறேன், என்னை அழைத்து கொண்டு போ. துந்துபியினுடைய உடலை பார்த்தான். தன்னுடைய திருவடி பெருவிரலினாலே அதை அப்படியே ஒரு கிழ்றா போலே, அப்படியே அதை எக்கி தள்ளுமா போலே, ரொம்ப லாகவமா அப்படி தள்ளினார் பாருங்கோ. வாலி தூக்கி அடிச்சதெல்லாம் ஒன்றுமே இல்லை, அது இன்னும் பல காத தூரம் தள்ளி போய் அந்த உடல் விழுந்தது. சுக்ரீவன் அப்படி பார்த்தார், அவனுக்கு திருப்தியான பார்த்தா அவன் இப்படி தலையசைச்சுட்டான். இல்லைன்னா ஏன்னு கேட்டார் ராமன். இல்லை வாலி தூக்கி அடிச்சப்போ அந்த உடல் நன்னா ஃப்ரெஷ்ஷா இருந்தது, அப்பதான் உயிர் போச்சு, உடல்ல எல்லாம் அந்த சக்தி எல்லாம் இருந்தது. இப்ப ரொம்ப நாள் ஆனதுனால வாடி உலர்ந்தார் போல இருக்கு போல் இருக்கு, ஒரு சருக போல இருந்திருக்கு போல் இருக்கு, அதனால நீ அனாயாசமாக தூக்கி அடித்து விட்டாய். லக்ஷ்மணன் மனசுல நினைச்சுட்டான், எங்க நீ தூக்கி அடிச்சு காட்டு அந்த மாதிரி, அது வெறும் சருகு போலேன்னு சொல்லுகிறாயே, நீ செய்து காட்டு. ஆனா ராமன் சொல்லிவிட்டார், நீ ஒன்றும் சொல்லாத, நான் பார்த்துக்கிறேன்னு விட்டார். அடுத்தது ஒரு பரீட்சை வைத்தான். 7 மரங்கள், சால விருட்சம் ஆச்சா மரம்னு சொல்றா, அந்த 7 மரங்களை கணையொன்றினாலே வீழ்த்த வேண்டும். சாதாரண பார்க்கறவாளுக்கு என்ன தோன்றும்னால், இது முன்ன வச்ச பரீட்சையை விட சாதாரண பரீட்சையாட்டம் தெரிகிறது. துந்துபியே திருவடி பெருவிரல்னாலே பெருமான் அப்படி எக்கி தள்ளினான், அவன் ரொம்ப தூரம் தள்ளி போய் விழுந்தான்னா அது பெரிய போட்டியாட்டம் இருக்கு. இதனை 7 மரங்களை கணையொன்றினாலே 14,000 மரக்கரகளை கொன்றவனுக்கு 7 மரங்களை வீழ்த்துவதுங்கிறது கடினமா?
ஆனா அந்த இடத்துல அந்த மரங்கள் எப்படி இருந்ததுன்னா கோணல் மாணலாக இருந்த மரங்கள். இந்த ஆங்கிலத்துல ஜிக்ஸாக்னு ஒரு வார்த்தை சொல்றார். இப்படியும் அப்படியுமாக இருக்கிற மரங்கள். இந்த பானம் என்ன விட்டா அது நேர போய் வேணும்னா அடிக்கும், இந்த மரத்தை அடிச்சுட்டு அந்த மரத்தை அடிச்சுட்டு அங்க இருக்கிற மரத்தை அடிச்சுட்டுலாம் சொன்னாலாம் செய்ய தெரியாது. அப்படி இருக்கிற மரங்களை ஒரே அம்பினாலே வீழ்த்த வேண்டும். பகவான் பார்த்தார் அந்த வேர்கள்லாம் எங்கெல்லாம் பரவி இருக்குன்னு தெரிந்து கொண்டு திரும்பவும் அதே திருவடி பூமியை அழுத்தினார். அந்த வேர்களெல்லாம் இணைத்து ஒரே நேரா வரா போல செஞ்சுட்டு ஒரு அம்பினாலே அடிச்சிருக்காருங்கிறார். அதையும் பண்ணி காண்பிச்சிருக்கார். இத்தனை செய்து முடித்தவர் வாலிக்கும் சுக்ரீவனுக்கும் சண்டை நடந்த போது முதல் தடவை ஒரு பார்வையாளனாகவே இருந்து விட்டார். நன்னா அடிவாங்க விட்டார். ஏன் அடிவாங்க விட்டாருங்கிறதுக்கு பின்ன ஒரு காரணம் இருக்கு. சுக்ரீவன் வந்து திருவடிகள்ல விழுந்தான். என்னை ஏன்பா விட்டுட்டேன்னு கேட்டான். ராமன் பொய்யே பேசாதவர்னு சொல்றோம் பாருங்கோ, மிகப்பெரிய பொய் அதுதான். நன்னா பொய் பேசுவார், அப்பப்ப பேசுவார். கண்ணன் எப்பவுமே பேசுவார், ராமன் அப்பப்ப பேசுவார். ராமன் என்ன தெரியுமா சொல்லிட்டார் சுக்ரீவன் இடத்துல, எனக்கு யார் சுக்ரீவன் யார் வாலின்னே தெரியல, நீ உங்க அண்ணாவை பத்தி எல்லாம் சொன்ன, பார்க்கறதுக்கு முகஜாட ஒரே மாதிரி தான் இருக்கும்னு நீ சொல்லவே இல்லை, நான் வாலின்னு நினைச்சு ஒன்னு அடிச்சிட போறேனேங்கிற பயத்தினாலேயே ஏதும் பண்ணாமல் இருந்து விட்டேன் அப்படின்னு சொன்னார். இது நியாயமான காரணமா பட்டது. சரி இப்ப என்ன செய்யலாம்னு கேட்டான் சுக்ரீவன். திரும்ப கூப்பிடுன்னு, எனக்கு பயமா இருக்கும் உன்னை நம்பி இறங்குறதுக்குன்னா. இந்த தடவை வாலியை விடமாட்டேன். இப்ப மட்டும் எப்படி தெரிஞ்சுப்பேன் யார் வாலி யார் சுக்ரீவன்னு? லக்ஷ்மணனை கூப்பிட்டார், இங்க வான்னார். கஜபுஷ்பி மாலைன்னு ஒரு மாலை சொல்றார். அந்த மாலையை லக்ஷ்மணன் கையில கொடுத்து நீ போடு அவன் கழுத்துலன்னார். இது ஒன்னொன்னுத்துக்கும் பின்னாடியும் சூக்ஷ்மம் இருக்கு. அதையும் லக்ஷ்மணன் கையாலே அணிவிக்க செய்தான். அதையும் தெரிஞ்சுக்கணும். லக்ஷ்மணன் நீ போடுன்னார். அவன் கழுத்துல மாலையை போட்டான். கழுத்துல மாலையும் கழுத்துமா இருக்கிறவன் சுக்ரீவன், மாலையும் கழுத்துமா இல்லாதவன் வாலி. வாலியை முடிச்சுட்டார். எல்லாம் அறிந்த பெருமானுக்கு சர்வஜன்னு பெயரெடுத்த பெருமாள். வேதாந்தம் என்ன சொல்றது பகவானை? எஸ் சர்வஜ்ஞா சர்வவித்துங்கிறது, எல்லாம் அறிந்தவர். அவருக்கு வாலி யார் சுக்ரீவன் யாருன்னு தெரியாதா? ஏன் போய் சொன்னார்னால், முதல் தடவை ரெண்டு பேரும் சந்திச்சுண்டா பாருங்க. சுக்ரீவனும் ராமனும் சந்தித்து கொண்ட போது சுக்ரீவன் என்ன பண்ணான், மரத்துல இருந்து இலத்தழையெல்லாம் பறிச்சு ஒரு பாறை மேல போட்டான். எதிர்க்க இருக்கிற ஒரு பாறையில அதே போல ஆசனம் எல்லாம் அமைத்தான். நானும் ராஜா நீயும் ராஜா, நான் வானர ராஜா நீ அயோத்தியா ராஜா, நீ உட்காருன்னு ராமனை உட்கார்த்தி வைத்தான், அமர்த்தினான். ராமன் திரும்பி திரும்பி பார்க்கிறார், லக்ஷ்மணன் நின்றுட்டு இருக்கான், அவனுக்கு ஆசனமே போடலை. ராமன் என்ன நினைச்சார், என்னை நிற்க வைத்திருந்தாலும் அவனுக்கு ஒரு ஆசனம் கொடுத்திருந்தாயேயாகில் நான் மனமகிழ்ந்திருப்பேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும். ஒரு பாகவதனை நிற்க வச்சுட்டு நீ எனக்கு ஆசனம் போட்டிருக்க, நீ அபராதம் பண்ணது அபச்சாரம் பண்ணது பாபம் பண்ணது அவனிடத்திலே, பிராயஷ்சித்தம் அவனாலத்தான் செய்யப்பட வேண்டும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. என்கிட்ட பாவம் பண்ணல, என்ன நீ உட்காத்தி வச்சுட்ட. பாகவதன் கிட்ட அபச்சாரப்பட்டிருக்க. பாகவத அபச்சாரம்ங்கிறது ரொம்ப கொடியது. நீ அவனை நிக்க வச்சுட்டியோ இல்லையோ, பிராயச்சித்தம் அவன் கையாலத்தான் பண்ணப்பட வேண்டும். என் தம்பியை என் சகோதரனை நீ அவமதித்தாய், உன் சகோதரனாலே அவமதிப்புக்கு உள்ளாவாய். இவ்வளவுதான் விஷயம். என் சகோதரனை அவமதிச்சிட்டியோ இல்லையோ, இதுக்கு அடி உன் சகோதரன் உனக்கு கொடுப்பான். அது முடிஞ்சுடுத்து. சரி, அவர் பண்ண தப்புக்கு தண்டனை அவர் கிடைச்சுடுத்து. இப்ப இவாளுக்குள்ள ஒரு சமாதானம் ஏற்படணும் இல்லையோ. ஆனா ஹனுமான் பாருங்க, அதனால்தான் அவர் மதி நுட்பத்திலே மதியூகி மிகச்சிறந்த அறிவு படைத்தவர். ஏன் சொல்றோம்னா, லக்ஷ்மணன் நிக்கிறத பார்த்துட்டு அவர் தான் ஆசனம் போட்டார், நீ உட்காருப்பான்னு சொன்னார் அவர். அப்பவே ஒரு கனிவான பார்வை ஹனுமான் பேரிலே ராமனுடைய பார்வை விழுந்தது. அந்த மாலையை லக்ஷ்மணன் கையால போட சொல்லிட்டு உங்களுக்குள்ள பிணக்கு தீர்ந்தது, உங்களுக்குள்ள இனிமேல் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு இன்னொரு சரித்திரமும் சொல்றேன். ராவண வதமான பிற்பாடு சீத்தை வருகிறாள். தீமூட்ட சொல்லி சீத்தையை அதிலே குளிக்க சொல்லுகிறார் பெருமாள். யாரை தீமூட்ட சொன்னார்? லக்ஷ்மணனை சொன்னார். ஏன் லக்ஷ்மணனை சொன்னார்? அவள் பருஷோக்திகளை செய்தது முக்கியமா லக்ஷ்மணனை குறித்து தான். பருஷோக்தின்னு சொன்னால் தீய சொற்கள், வசவு சொற்கள், கேட்க உண்ணாத கேட்பார் செவிசூடு வார்த்தைகள். அவன் என்ன சொல்லிட்டா லக்ஷ்மணனை பார்த்துட்டு, நீ என்னை அடையணுங்கிறதுல விருப்பம் இருக்கிறவன் போல் இருக்கு, அதனால தான் அண்ணா கூப்பிட்டாலும் நீ போக மாட்டேங்கிறே. மாரீச்சன் அவன் மிமிக்ரி எல்லாம் பண்ணிவிட்டான். ராமன் குரல் எடுத்து ஹா சீதே ஹா லக்ஷ்மணான்னு கத்தினானோ இல்லையோ. லக்ஷ்மணன் என்ன சொன்னார், தேவேந்திரனே வந்தாலும் அண்ணாவுக்கு ஒன்றும் ஆகாது, நீ பயப்படாதே, மதனியாரே அன்னையே நீர் பயப்பட வேண்டாம்னா. அவன் என்ன சொல்லிட்டா, ஒரு தம்பி காட்டுக்கு அனுப்பிச்சான், ஒரு தம்பி கூடவே இருந்து என்ன அபகரிக்க பார்க்கிறான், ஒருத்தன் ராஜ்யத்தை அபகரிக்க திட்டம் போட்டான், ஒருத்தன் என்ன அபகரிக்க திட்டம் போட்டிருக்கான் லக்ஷ்மணனை சொன்னாள். பகவான் பார்த்தார், அவனிடத்திலே நீ செய்திருக்கிற அபராதம், அவன் தீமூட்டுவான், அதிலே நீ குளித்து விட்டு வா. இப்போ இந்த சரித்திரம்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. விபீஷணன் அதனால தான் சுக்ரீவன் பண்ண பிழையை தான் செய்வது கூடாது முடிவெடுத்துட்டார். அதனால தான் எத்திர ராமஸ்ஸ லக்ஷ்மணா,
எவ்விடத்திலே லக்ஷ்மணனுடன் கூட ராமன் இருக்கிறானோ, அழகான வார்த்தை சொல்றான் பாருங்க, நிவேதயத மாம் க்ஷிப்ரம் விபீஷணம் உபஸ்திதம் சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே. நிவேதயத மாம் க்ஷிப்ரம், அங்க இருக்கிற வானர முதலிகளிடத்திலேயும் வேண்டுகிறான், அந்த வானரங்களையும் பார்த்து சொல்லுகிறான், நீங்கள்லாம் சொல்லுங்க ராமனிடத்திலே, சீக்கிரமா சொல்லுங்கன்னா, ரொம்ப சீக்கிரமா சொல்லுங்க, விபீஷணன் வந்திருக்காங்கிறத விரைவாக சொல்லுங்கள், நான் அவனுடைய திருவடிகளை கடுகப்பற்ற விரும்பி இருக்கிறேன், ரொம்ப சீக்கிரமா அவன் திருவடிகளை அடையணும்னு எனக்கு ஆசை இருக்கிறது, என்ன அவசரம், இப்போ தானே வந்திருக்கே, கொஞ்சம் பொறுத்திருக்கல் ஆகாதோ அப்படின்னு ஒரு கேள்வி வந்தது. அதுக்கு அவன் பதில் சொல்றான், இல்லை இல்லை மனசை பற்றி உங்களுக்கு எல்லாம் தெரியாது அப்படின்னு சொல்லி ஒரு கதை சொல்றான். என்ன கதை? ஒரு குரங்கு, ரொம்ப சேட்டை பண்ற குரங்கு, அந்த குரங்கு கள்ளையும் குடித்தது, அந்த குரங்கை தேளும் கடித்தது, அந்த குரங்குக்கு பைத்தியமும் பிடித்தது. கேட்கவே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கே, அப்படிப்பட்ட குரங்கு நாம தான், வேற யாரும் கிடையாது. உபன்யாசத்துக்கு போகணும்னு நினச்சிட்டு இருப்போம், கார்த்தாலேருந்து சாயங்காலம் வரைக்கும் போகணும், அப்புறம் தோணும் போனால் அவர் ஒரு 1.5 மணி காலம் பிடிச்சுட்டு விடுறார், அவ்வளோ நாள் உட்காரணும்னாலும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. நமக்கு தெரியாத ராமாயணமா இது வேற மனசு சொல்லும், நம்மளை பெரிய அறிஞனா காட்டும், நமக்கு தெரியாத ராமாயணமா, நமக்கு தெரியாத விபீஷண சரணாகதியா, எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானே. சரி போகணும், மாமி ரொம்ப கூப்பிட்டுருக்கா, போகலன்னா தப்பா நினச்சிப்பாளோ, சரி என்ன பண்ணலாம், சரி ஒரு 1/2 மணி அப்படி போனா போலவும் இருக்கணும், போகாதா போலவும் இருக்கணும். ஒரு 1.5 மணி நேரம் உபன்யாசத்துக்கு நம்ம எத்தனை மனசு மாறிடுறது பாருங்க. இப்போ நீங்கள்லாம் நிச்சயமாவே நல்லவா ஸ்திரமான புத்தி படைச்சவான்னு சொல்லணும். ஏன்னா வரணும்னு தீர்மானிச்சு வந்து உட்காந்துட்டு இருக்கீங்க பாருங்க, அதுக்கு நீங்கள் கை தட்டிக்கலாம். ஏன்னா இது ரொம்ப பெரிய விஷயம். இது வரணும்னு நாம் நினச்சி நம்ம மனசை ரொம்ப பக்குவமாக அதில் லைக்க பண்ணி இதை இன்னைக்கு நாம் செய்தாக வேண்டும்னு ஒரு விஷயத்தை இறைவனுடைய அருளாலே செய்து முடிப்பதுங்கிறது இருக்கே, இது நம்ம முயற்சினால் நிச்சயமாக நடக்காது. இருந்தாலும் ஆசை நாம தானே படணும். போதுவீர் போதுமினோன்னு ஆண்டாள் பாடினார், கூடுமனமுடைய ஈர்கள் வரம்பொழி வந்தொல்லை கூடுமினோன்னு பெரியாழ்வார் பாடினார். பகவானை அடையணும்னா நம்ம கிட்ட இருக்க வேண்டிய தகுதி என்னன்னா வேற ஒன்றும் இல்லை, ஆசைன்னுட்டா. நீ ஆசைப்பட்டுட்டா போரும், வேற ஒன்றும் வேண்டாம். அப்போ அந்த ஆசை இருந்துட்டுனா அவரே கையை பிடிச்சி அழிச்சுன்னு வந்துட போறார் நம்ம இவ்விடத்திலே. விபீஷணன் அதைத்தான் சொல்றான், மனசு ஒரு குரங்க போல இருக்கு, இப்ப ராமன் கிட்ட போன்னு சொல்லியிருக்கு, ஆனா நான் எப்படி இருந்தவன் தெரியுமா? கம்பரை பாடுறார் பாருங்கோ, ராவணனை பார்த்து சொல்றான், எந்தை நீ தாயும் நீ எம்முன் நீ. எதெல்லாம் பகவானை பார்த்து சொல்லணுமோ அதெல்லாம் ராவணனை பார்த்து சொல்லியிருக்கான். பெருமான சாதாரணமாக நாம் எப்படி பார்க்க வேண்டும்னால், நமக்கு சகல விதமான பந்துவும் ஆனவர் அவர் தான், எல்லா விதமான உறவும் இறைவன் தான் நமக்கு. இதை முக்கியமாக நாம் தெரிஞ்சுக்கணும். சேலை கண்ணியரும் பெரும் செல்வமும் நன்மக்களும் மேலா தாய் தந்தையும் அவரே இனி, நம்மாழ்வார் பாடுறார், எல்லாம் அவர் தான்ங்கிறார். மாதா பிதா பிராதா நிவாச சரணம் சுஹ்ருது கதிஹி நாராயணஹான்னு உபனிஷத்து சொல்லும். எல்லாம் பகவான் தான். இப்ப அந்த வார்த்தைகளை யாரை பார்த்து விபீஷணன் சொல்றான் பாருங்க, எந்தை நீ தாயும் நீ, எனக்கு தகப்பன் நீதான், என் தாயும் நீதான், எம் முன் நீ, எனக்கு முன்னே வந்தவன் நீ, தமையனாரா இருக்கிறவன். தமையனாருங்கிறவர் தகப்பனாருக்கு சமம். தவ வந்தனை தெய்வம் நீ, இவ்வளவுதானா, எனக்கு தெய்வமா இருக்கிறவனே நீதான், வந்திக்க தகுந்த தெய்வம் நீ, மற்றும் முற்றும் நீ, எனக்கு எல்லாம் நீதாங்கிறான். யாரை பார்த்து சொல்றான்? ராவணனை பார்த்து சொல்றான். நான் விபீஷணனை கேட்டேன், ஸ்தோத்திரம் ரொம்ப நல்லா பண்ற, ஆனா யாரை பார்த்து பண்ணணுமோ அவனை பார்த்து பண்ணாமல் இவனை பார்த்து பண்ணிட்டு இருக்கியே, ராவணனை பார்த்து சொல்லிட்டு இருக்கியே, ஏன் அப்படின்னா, இல்லை நான் சொல்றத அவன் கேட்கணும்னா இப்படிலாம் கொண்டாடினா கேட்பானோன்னு எனக்கு ஒரு அபிப்பிராயம்ங்கிறான். உலகம் அப்படித்தானே, முதல்ல ஒரு பனிக்கட்டியை தூக்கி தலையில வச்சுட்டா தான் அதுக்கப்புறம் என்ன சொன்னாலும் கேட்டுக்கிறான்னு இருக்கும் இல்லையோ. சரி, இப்படிலாம் சொன்னாலாவது இவன் நமக்கு ஹிதம் சொல்லுகிறான். ஹிதம் பிரியம்னு 2 உண்டு. ஹிதம்ங்கிறது என்னன்னா, அது சொல்றச்சே கேட்கறச்சே பார்த்தா நமக்கு என்னவோ ரொம்ப கசப்பா இருக்கும், ஆனா பின்னாடி பெருத்த நன்மையை உண்டாக்கும். அதுக்கு தான் ஹிதம்னு பேர். மருந்தே சாப்பிட்றோம்னு வச்சுக்கோங்க, கசப்பா தான் இருக்கு, பிடிக்கல தான், ஆனா சாப்பிட்டா பின்னாடி நன்மை உண்டாருது இல்லையோ. அதுதான் சொல்லுவா, அழ சொல்லுவா நம்ம மனுஷா தம் மனுஷான்னு ஒரு வார்த்தை உண்டு. இப்போ பெரும்பாலும் இந்த வார்த்தைகள்லாம் இல்லவே இல்லைன்னு வச்சுக்கோங்க. பழைய நாள் மனுஷா யாராவது பாட்டியெல்லாம் இருந்தால் அது சொல்லிட்டு இருப்பா, அழ சொல்லுவா தம் மனுஷா. மீதி பேர்லாம் பார்த்து சிரிச்சுட்டு இருப்பா, இப்போ விழுவான்னு பார்த்துட்டு இருப்பா. நம்ம மனுஷா படின்னு குழந்தைகளை சொன்னோன்னா கொஞ்சம் வெறுப்பாக தான் இருக்கும் குழந்தைகளுக்கு, ஆனால் படித்தா நன்மை ஏற்படுறதோ இல்லையோ. அப்போ முதல்ல உன்னை போல உண்டா, உன்னை மாதிரி ஒரு குழந்தை உண்டான்னு சொல்லி சொன்னோன்னா கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை போல ராவணனை பார்த்து இதெல்லாம் சொல்றான், நீ இந்திர பெரும்பதம் இழக்கின்றாய் என நொந்தனன் ஆதலின் நுவல்வதாயினேன். அடுத்த 2 வரி எப்படி இருக்குன்னு பாருங்க. முதல்ல சொல்றச்சே எந்தை நீனா தாயும் நீ எம்முன் நீ தவ வந்தனை தெய்வம் நீ மற்றும் முற்றும் நீ, எல்லாம் சொல்லிட்டான், ஓஹோன்னு கொண்டாடிட்டான். அடுத்தது சொல்றான், இந்திர பெரும்பதம் இழக்கின்றாய்.
இந்திரன் கூட உன் காலில் வந்து விழறதுக்கு தயாரா இருக்கான், ஸ்வர்க்கமே உன் அதீனத்துல இருக்கு, இதுக்கு மேல உனக்கு என்ன பெருமை வேண்டும்? அதெல்லாம் நீ இழக்க போறையேங்கிறத பார்த்தா எனக்கு கவலையா இருக்கு. அதெல்லாம் உன் கையை விட்டு போறதே. அப்பதான் அவன் புருவங்களை உயர்த்துவான். முதல்ல கொண்டாடுறச்சே கொஞ்சம் கம்பீரமா உட்கார்ந்துருப்பான். அடுத்து இந்த வார்த்தை சொல்றான் பாருங்க, நொந்தனன் ஆதலில் நுவல்வதாயினேன், என் மனவேதனையினால உனக்கு சொல்றேன் அப்படின்னு எல்லாவற்றையும் சொன்னான். உண்மையாவே ராவணனிடத்திலே அவனுக்கு மிக்க மதிப்பு இருந்தது. ஆனா விபீஷணனுக்கு ராஜ்யத்தை ஆள வேண்டுங்கிற ஆசையும் இருந்தது, இல்லைன்னு சொல்ல முடியாது. இதையும் கம்பரே விவரிக்கிறார். 14 ஆண்டுகள் முடித்து வராம் பாருங்க ராமன். வரச்சே பரதன் அந்த அது கடைசி நாள் தான் சொல்லணும், இப்போ ஞாபகம் வந்துருத்து சொல்லிடுறேன். தங்கத்தாம்பாளத்திலே பெருமானுடைய பாதுகைகளை எழுந்தருள பண்ணி கொண்டு திரும்பவும் வரான். அந்த மகுடத்தை சிம்மாசனத்தில் நீதான் உட்காரணும், ராஜாவாகணும்னு சொல்லி கிரீடத்தையும் சுமந்து கொண்டு வருகிறான். ராமன் என்ன மனநிலையில இருந்தார் தெரியுமா? போனா பரதன் எல்லாத்தையும் எடுத்துட்டு வரத்தான் போறான், நீதான் ராஜான்னு சொல்ல போறான். ஆனா நாம் என்ன சொல்லணும்? நீ ஓஹோன்னு ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு இருக்கேன்னு எல்லாரும் சொல்றா. எல்லா மீடியாக்காராலையும் விசாரிச்சாச்சு, ரொம்ப நன்னா நடந்துட்டு இருக்கு. வேதாந்த தேசிகன் ரொம்ப அழகா சொல்லிட்டார். ராமராஜ்யம் நடந்து கொஞ்ச நாள் கழிச்சு மீடியா பர்சன்ஸ்லாம் வந்து அயோத்தியால எல்லாரையும் கேட்டா, ராமன் எப்படி ராஜ்யம் பண்ணிட்டு இருக்கார். குறை ஒன்றும் சொல்ல முடியாது, ஆனா ஒரே ஒரு குறை தான். என்ன? எங்களுக்கு என்னன்னு சொல்ல தெரியல. இப்போ நாம கூட வீட்டில் சாப்பிட்றச்சே பாருங்க எல்லாம் எப்படி இருக்குன்னு கேட்பா. அதில் ஏதாவது குறை இருந்ததுன்னா இப்போ எங்களுக்கெல்லாம் அது என்ன குறைன்னு பெருசாக சொல்ல தெரியாது. ஆனால் அம்மா வந்து என்ன சொல்லு, நீ எப்பயும் பண்ணுறா போல இல்லை, என்னமோ இதில் ஒரு குறை இருக்குது, அது என்னன்னு எனக்கு சொல்ல தெரியல. அம்மா சொல்லி இது சரியா போட்டனே, அது சரியா போட்டிருக்கனே, எல்லாம் சரியா தானே பண்ணேன்னா எனக்கு இப்போவும் சொல்ல தெரியல, என்னமோ ஒன்று அதில் மிஸ்ஸிங் அப்படின்றோம் இல்லையா? அதை போல அயோத்தியா ஜனங்கள் என்ன தெரியுமா சொல்லிட்டா, என்னமோ ஒன்று மிஸ்ஸிங். என்னன்னா பாதுகா ராஜ்யம் போல இந்த ராஜ்யம் இல்லைன்னுட்டா. அது என்னன்னு எங்களுக்கு சொல்ல தெரியல. ஆனா 14 ஆண்டுகள் பாதுகா ராஜ்யம் இதை விட பெட்டரா இருந்ததா எங்களுக்கு ஒரு ஃபீலிங். இத்தனைக்கும் ராமன் கூடவே இல்லை. அப்போ இப்ப ராமன் கூட இருக்கா, இருந்தாலும் அந்த ராஜ்யம் ஃபீலிங், அந்த ராஜ்யம் பெட்டர்னு இவா ஃபீல் பண்ணி சொல்லியிருக்கான்னு சொன்னால், அப்ப ராமன் என்ன நினைச்சிட்டார்? சரி பரதனே பார்த்துக்கிட்டுமே, அந்த பாதுகைகளையே அவன் எழுந்தருளை பண்ணி கொண்டு அவன் நன்னா ராஜ்யத்தை பார்த்துக்கிட்டுமே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கார். அவன் வந்தா நாம திரும்ப கொடுத்துடணும், இது இவருடைய எண்ணம். பரதன் என்ன நினைச்சுட்டு இருக்கான்? அண்ணா நாம போய் மகுடத்தை அவரிடத்துல அவர் தலையிலே சூட்டுவதற்காக பிரார்த்தித்தோம்னால் பரதா நீயே நன்னா தானே பார்த்துட்டு இருக்கே, பார்த்துக்கோன்னு தான் சொல்லுவார். நாம கண்டிப்பா மறுக்கணும். 2 பேரும் எப்படி இருக்கா பாருங்க. அவனுக்கே கொடுத்துடணும்னு இவர் அபிப்பிராயம், இவருக்குத்தான் கொடுப்பேன்னு அவருடைய அபிப்பிராயம். அந்த தட்டை அவன் அப்படி தள்ளினா அவர் இந்த பக்கமா இவங்கிட்ட தள்ளுறார், இவன் திரும்ப தள்ளுறான். கம்பர் சொன்னார், அப்ப 2 பேர் ஒருத்தர் பார்த்துட்டாளாம். யார்? ஒருத்தன் விபீஷணன், ஒருத்தன் சுக்ரீவன். 2 பேரும் பார்த்துட்டாளாம். என்னன்னா அண்ணா தம்பினா இப்படித்தானே இருக்கணும், நாமும் இருக்கோமேன்னு மனசால பேசிட்டாளாம். நாம 2 பேரும் என்ன பண்ணிட்டோம்? அண்ணனை ஒழிச்சு கட்டுட்டு எங்களுக்கு ராஜ்யத்தை கொடுத்துடு. ஏன்னா ராஜ்யகாங்ஷி விபீஷணனுக்கு ராஜ்யத்துல ஆசை இருந்தது, அதுல ஒரு நியாயமும் இருந்தது. என்ன நியாயம் இருந்ததுன்னா, இத்தனை தீயவன் இவன் போய் ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு இருக்கானே, நம்ம கிட்ட எத்தனையோ நற்குணங்கள் உண்டே, நாம ஏன் ஆளக்கூடாது, நமக்கு என்ன குறை? அது தவிர இந்திரஜித் வேற ரொம்ப ஏகத்துக்கும் அவனை இளக்காரமாக பேசிவிட்டான். அதனால விபீஷணன் மனசுல அந்த ஆசை இருந்தது, அந்த ஆசையை வச்சுட்டு இருந்தான் அவன். ஆனா அது முக்கியமான ஆசைன்னு சொல்ல போகாது. முக்கியமான ஆசை ராமனிடத்திலே வர வேண்டும் என்பதாகத்தான் இருந்தது. அதனால சொல்றான், நிவேதயத மாம் க்ஷிப்ரம் விபீஷணம் உபஸ்திதம். எனக்கு விபீஷணன்னு பேரு. அதுலயும் வேடிக்கை பாருங்க, நான் யாருன்னா ராவணனுடைய தம்பி அப்படின்னு வேடிக்கையா சொல்றது உண்டு. நான் போய் சந்திச்சேன் விபீஷணனை. என்னப்பா பண்ண போறேன்னு கேட்டேன். இல்லை நான் அணி மாறுறதா முடிவு பண்ணிட்டேன், இந்த கூட்டணியை விட்டு அந்த கூட்டணிக்கு போறது முடிவு பண்ணிட்டேன். கூட எத்தனை ஆதரவாளர்கள்? 4 பேர். நான் சொன்னேன் 4 பேருங்கிறதுக்காக நீ வருத்தப்படாதே, நீ 4 பேர் அழைச்சிட்டு வந்திருக்கேன்னா என்ன அர்த்தம்? இனிமேல் லங்கையிலே அறம் பொருள் இன்பம் வீடு இல்லை. இந்த 4 தான் ரொம்ப முக்கியமானது. அந்த 4 தான் 4 ராட்சசாலா உன் கூட வந்திருக்கா இப்போ. அதனால நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை, நீ வந்ததே நல்லது, இந்த பக்கம் வந்துடு, நீ ஒன்றும் விசாரப்பட்டுக்க வேண்டாம். ஆனா நான் ஒன்று உனக்கு சொல்றேன், என்ன கேட்டுக்கோ, நீ நேராக போயிட்டு நான் ராவணனோட தம்பின்னு எல்லாம் சொல்லிக்காதே. ஏன்னா எதிராளி பேரை சொன்னா அங்க இருக்கிறவா எப்படி ரியாக்ட் பண்ணுவான்னு எனக்கு தெரியாது. வேண்டப்பட்டவா பேரை சொன்னாலே இங்க காரியம் ஆக மாட்டேங்கிறது. இதுல வேண்டாதவா பேரை சொன்னோம்னா, இப்போ மினிஸ்டர்ஸை நீங்க எடுத்துனீங்களா, எல்லாரும் ஒத்து போடுவான்னு சொல்ல முடியாது. பரஸ்பரம் அவாளுக்குள்ள கூட அதுலேயும் சில மினிஸ்டர் பார்த்தா ஒரே கட்சியை சேர்ந்தவாளா இருப்பா, ஒரே இடத்துல சட்டசபையில ஒன்னா பார்த்தா ஒரு ஹாய் சொல்லுவா, எல்லாம் பண்ணிப்பா. ஆனா பரஸ்பரம் யாரை எப்போ முடிக்கலாம்னு பார்த்துட்டே இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். நான் என்ன பண்ணேன், அதுல ஒருத்தர் போய் பார்க்கறச்சே யாரு வேண்டாதவர் அவர் தான் அனுப்பிச்சார், உங்களை பார்த்தா வேலை ஆயிடும்னு சொல்லி வச்சாருன்னு சொன்னேன்னா, அவர் ஒன்றை வச்சு அவனை முடிக்கிறேன்னு நினைப்பாரா மாட்டாரா? அதனால எதிராளி பேரை நாம சொல்றதுங்கிறது கூடவே கூடாது.
அதனால் நான் என்ன சொன்னேன், விபீஷணா நீ போறையோ இல்லையோ, நீ யாருன்னு சொல்லிக்கோ, ராவணன் தம்பின்னு எல்லாம் தயவு பண்ணி சொல்லிடாத, அதை சமயம் பார்த்து பொறுமையாக சொல்லு. ஆனால் அவர் போன உடனே அழகான வார்த்தை சொல்லிவிட்டார். என்ன சொல்லிவிட்டார், நான் ராவணனுடைய தம்பி. இதுதான் முதல்ல பேசின வார்த்தை. அதை சொன்னதில் ஒரு சூக்ஷ்மம் இருக்குது. விபீஷணன் சொல்கிறானா, நான் ராவணனுக்கு அண்ணனாக இருந்திருந்தா எனக்கு ஒரு தோஷம் இருந்திருக்காது, நான் தம்பியாக போயிட்டேன், அதனால் எனக்கு ஒரு தோஷம் உண்டுங்கிறான். நேத்தைக்கே சரணாகதியை பற்றி பார்க்கிற போது நாம் என்ன சொன்னோம், சரணாகதினா முதல்ல உன்னுடைய தோஷங்களை நீ சொல்லிக்கொள்ள வேண்டும். அதுதான் முதற் தகுதி. நம்ம கிட்ட இருக்க வேண்டிய முதற் தகுதியே அதுதான். வேதாந்த தேசிகன் தயாசதகத்தில் பாடுறார், அகமஸ்மி அபராத சக்கரவர்த்திங்கிறார். என்ன அழகான வார்த்தை போடுறார் பாருங்க. திருமலையிலே இருக்கிற திருவேங்கடமுடையான், அவரிடத்துல எண்ணில்லாத குணங்கள் உண்டு. அதில் முக்கியமாக தயைங்கிற குணம் இருக்கிறது. அந்த தயையை ஒரு தேவியாக உருவகப்படுத்துகிறார். தயாதேவி நீ பெரிய அரசின்னார். அவ கேட்டா, என்ன அரசி, நான் இருக்கிற குணங்களுக்கெல்லாம் நீயே தலைவி, நீதான் பெரிய தலைவி, நான் என்ன பண்ணணும்னு கேட்டா, நீ தலைவியோ இல்லையோ நான் தலைவன்னார். தன்னை எப்படி சொல்லிக்கிறார் பாருங்க, நான் தலைவன். எந்த தேசத்துக்கு நீ ராஜா அப்படின்னு அவ கேட்டா, இருக்கிற பாபங்களுக்கெல்லாம் நான் தான் ராஜான்னார். எத்தனை பாபங்கள் உண்டோ அந்த பாபங்களுக்கெல்லாம் நான் தான் ராஜா. எதுக்கு ராஜான்னெல்லாம் விசாரம் பண்ணாதே, ராஜாவா இல்லையா அதை சொல்லு. அதான் சொல்லிட்டு பாபங்களுக்கெல்லாம் ராஜான்னு. நீ ராஜா, நான் ஒப்புக்கொள்ளுகிறேன். நீ ராணின்னு நான் சொன்னேன், என்ன ராஜான்னு நீ ஒப்புக்கொண்டு விட்டாய். ஒரு தேசத்திலிருந்து ஒரு ராஜா இன்னொரு தேசத்துக்கு போறாருன்னு சொன்னால் அவரை எப்படி வரவேற்க வேண்டும்? சிவப்பு கம்பள வரவேற்பு. ஒரு மாசம் என்ன இருக்கும்னு நினைக்கிறேன், நம்முடைய பிரதம மந்திரி எங்கேயோ வெளிநாட்டுக்கு போனார். அந்த ஊர் ராஜா அவருக்கு வண்டி ஓட்டின்னு போனார். டிரைவரை இறங்கி போக சொல்லிட்டு நானே வண்டி ஓட்டுன்னு போறேன். அது ரொம்ப பெருமையா போட்டிருந்தா எல்லாம். அவர் எப்படி அன்பா நடந்துக்கிறார், அந்த அன்பை சம்பாதிக்கணும்னா இவர் எத்தனை மெனக்கெட்டிருப்பார்லாம் சொன்னா. அது அந்த அரசியலுக்குள்ள அது உண்மையா போய் அதுக்குள்ள போக வேண்டாம். ஆனா அவர் வண்டி எடுத்துன்னு ஓட்டுனது நிஜம், நானே ஓட்டிட்டு வரேன்னு வந்திருக்கார். அது பெரிய கௌரவம். அது பெரிய கௌரவத்தை நம்ம தேசத்து தலைவருக்கு அவர் கொடுத்துருக்காரு. எதுக்காக இதை சொன்னேன்னா, இங்கே இருந்து ஒருத்தர் போனால் ஒரு சிவப்பு கம்பள வரவேற்பு, வரிசையா அதிகாரிகள் அமைச்சர்கள்லாம் அணிவகுத்து நின்று மலர் கொத்து கொடுத்து நம்ம கையை குலுக்கிண்டு பரஸ்பரம் அவர்களை அறிமுகப்படுத்தி கொண்டு இதெல்லாம் நடக்கிறது இல்லையோ. வேதாந்த தேசிகன் சொன்னார், நான் ராஜா நீ ராணி, நான் பெருமாள் கிட்ட வரதா இருக்கேன், இப்போ எனக்கு சிவப்பு கம்பள வரவேற்பு கொடுத்து அவர் திருவடியில என்னை சேர்க்க வேண்டியது உன் பொறுப்பு அப்படின்னுட்டார். அகமஸ்மி அபராத சக்கரவர்த்தி கருணேத்வம் ச குணேஷு சார்வபௌமி. இது உன்னோட வேலை. ஏன்னா ஒரு தேசத்து அரசனோ அரசியோ இன்னொரு தேசத்து அரசனை அரசியை தக்க விதமாக கௌரவிக்க வேண்டும். எப்படி கௌரவிக்கணும்னு அவ கேட்டார். என்னை கொண்டு போய் பெருமாள் இடத்துல வச்சிரும், அந்த கௌரவம் தான் எனக்கு வேண்டும் அப்படின்னு சொல்லுகிறார். அப்ப தோஷத்தை முதலிலே நாம் அனுசந்தித்து கொள்ள வேண்டும்னு பார்த்தோம். அதை சொல்லிட்டான். நான் ராவணனுக்கு தம்பி, தமையனா இருந்திருந்தேன்னா என்கிட்ட ஒரு தோஷம் இருந்திருக்காது, அது என்னன்னு கேட்டேன். ராமர் கேட்டார், அதுக்கு ரொம்ப அழகா பதில் சொல்லிட்டான். தமையனா இருந்திருந்தேன்னா நான் இருந்த வயிற்றிலே அவன் இருந்திராத வயிற்றிலே நான் முன்னமேயே இருந்தேன்னு சொல்லிக்கொள்ள ஒரு வாய்ப்பு உண்டு. தம்பியா போட்டதுனால என்ன எடுத்து, அவன் இருந்த இடத்துல நான் அப்ப பிறவியிலிருந்தே என்னிடத்துல தோஷம் உண்டுங்கிறான். நான் கருவான சமயத்திலிருந்தே என்னிடத்துல தோஷம் உண்டு. ஏதோ பிறந்து படைத்த தோஷம்னு நினைச்சுக்க வேண்டாம், முதல்ல இருந்தே தோஷம் இருக்கு. என்ன தோஷம்? அவன் இருந்த வயிற்றிலேயே இருந்திருக்கேனே, அங்கேயே 10 மாசம் குடியிருந்து அதுக்கப்புறம் வெளியில வந்திருக்கேன்னா ஆரம்பம் தொட்டே நம்மிடத்திலே தோஷம் உண்டு. பகவான் ரொம்ப மகிழ்ந்தான். ஆகா, உள்ளபடி தன்னுடைய தோஷத்தை சொல்லிக் கொள்ளுகிறான். நைச்சியானுசந்தானம்னு சொல்லுவார்கள். ஆள வந்தார், ஸ்தோத்திர ரத்னத்துல பாடுறார். அவர் சொல்றச்சே, அமரியாதா க்ஷுத்ரஹா சலமதிஹி அசூயா பிரசபபூஹு கிருதக்னஹா துர்மானி ஸ்மரபரவசோ வஞ்சனபரஹா நிருஷம்சஹா பாபிஷ்டஹா. இதெல்லாம் தன்னை தாழ்த்தி பேசிக் கொள்ளுகிறார். இன்னென்ன விதத்தால நான் இப்படிப்பட்ட பாப்பின்னு சொல்லிக் கொள்கிறார். இல்லை வேடிக்கை என்ன தெரியுமா, இது அத்தனை பாப்பமும் நம்ம இடத்துல உண்டு. ஆனா இப்ப சொன்ன பேரெல்லாம் நமக்கு தெரியாது. அவர்கிட்ட ஒரு பாப்பம் கூட கிடையாது, ஆனா பட்டியல் போட்டு ஒரு பேரா சொல்லிட்டு இருக்காரு. இப்போ இத்தனை விதமான பாப்பி நான். இது நைச்சியானுசந்தானம் ரொம்ப தேவையானது. நாம கோயிலுக்கு வந்தோம்னா 2 காரியம் பண்ணணும். அவரை ரொம்ப வசத்தியா கொண்டாடணும். நம்ம எத்தனை தாழ்த்திக்க முடியுமோ அத்தனை தாழ்த்தி கொள்ள வேண்டும். இது 2மே பண்ணணும். பராசர பட்டர்னு ஸ்ரீரங்கத்துல ஆச்சாரியர், அவர் காலக்ஷேப கோஷ்டியில திடீர்னு 4 பேர் எழுந்து அவரை வெய்ய ஆரம்பிச்சுட்டா. அவர் ஒன்றும் வருத்தமே படலை, கேட்டுட்டே இருந்தார். பேச முடிச்சாச்சா அப்படின்னு பொறுமையா கேட்டார். நாம என்னமோ வாழ்த்துப்பா வாசிச்ச மாதிரி முடிஞ்சு கொடுத்தான்னு கேட்கிறாரு, இது வசவுப்பா தானேன்னா ஏதோ ஒன்று முடிஞ்சுதான்னு கேட்டுட்டு தாம் போன்றிருக்கிற நகையெல்லாம் கட்டி பரிசளிச்சு விட்டார் அவளுக்கு. நீங்களே வச்சுக்கோங்க,
இப்போ நாமெல்லாம் அங்கே இருந்தால் என்ன வச்சுக்கோங்க, நாம கொண்டாடி கொண்டாடி பாழாக போகணும், வையரமெல்லாம் நகையெல்லாம் வாழ்ந்து போயிட்டு இருக்கான்னு நினச்சிட்டு போகும் இல்லையோ. எல்லாருக்கும் சந்தேகம் வந்தது, என்னத்துக்கு வசவாளர்களுக்கு நீர் எதற்காக இதெல்லாம் கொடுத்தீர்? அவர் உடனே சொன்னார், ஒரு பக்தன் 2 காரியம் பண்ணணும், எப்பவும் பகவானை கொண்டாடிட்டு இருக்கணும், தன் தாழ்ச்சியை சொல்லி கொண்டிருக்க வேண்டும். ஆனால் என் நிலைமை எப்படி இருக்குன்னா, அவனை கொண்டாடுறதுக்கே நேரம் போறலை, என் முழு நேரமும் அவரை கொண்டாடுறதுலயே போயிடுறது, என் தாழ்ச்சியை சொல்லிக்கிறதுக்கு எனக்கு நேரம் அகப்படலை. என் வேலையை தங்கள் வேலையாக கருதி என் வேலையை அவ செஞ்சிருக்கான்னா நான் கூலி கொடுக்கத்தானே வேணும்னார். இது நான் அவர்களுக்கு என் வேலையை அவ செஞ்சதுக்கு கொடுக்குற கூலின்னு சொல்லிட்டார். அப்ப நைச்சியானுசந்தானம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. உள்ளபடி நம்முடைய தாழ்ச்சியை நாம் சொல்லிக்கொள்ள வேண்டும். அதைத்தான் விபீஷணன் சொல்லிக் கொண்டான். வரச்சேவே தமையனை பார்த்துட்டு அவன் சொன்ன வார்த்தை என்னன்னா, ரொம்ப அழகான வார்த்தை சொல்றான். அழகான பெண்களை பார்த்துட்டான்னா அவன் நெத்திய பார்த்தான், பிறைச்சந்திரன், பிறைச்சந்திர நாட்டம், வளர்பிறை சந்திர நாட்டம் அப்படி இருக்குமா? அதை நீ பார்க்காதே. ஏன்னா சீதை வந்திருக்கா பாரு, அவ யாருன்னா 4ஆம் பிறை சந்திரன்னுட்டான். 4ஆம் பிறை சந்திரனை பார்த்தா நிறைய குழப்பங்கள் ஏற்படும், அவத்தியம் உண்டு, அதனாலே அபவாதம் உண்டுன்னு சொல்றாள் இல்லையோ. நீ சீதையை பார்த்து மயங்கி இருக்கே. ராவணன் சொன்னான், அவ எப்படி இருக்கா தெரியுமா, சந்திர நாட்டம் இருக்கான்னு. அதைத்தான் நானும் சொல்றேன், அவ சந்திர நாட்டம் தான் இருக்கா, ஆனா 4ஆம் பிறை சந்திரன் நீ புரிஞ்சுக்கவே இல்லையே, அதை பார்த்தியானா மோசப்படுவேன்னு சொல்லி பார்த்தான். அவன் கேட்கலே, துவாம் துதி குலபாம்சனம்னுட்டான். நான் போயிட்டு வரேன்னு இவனும் வந்தான். தன்னை ராவணனுடைய தம்பி என்றே அறிமுகப்படுத்தி கொண்டான். நிவேதயத மாம் க்ஷிப்ரம், சீக்கிரமாக என்னை கொண்டு போய் சேருங்கோள்கிறான். வானர முதலிகளை முன்னிடுகிறான். இது ரொம்ப முக்கியம். பகவான் இடத்துல ஒரு பழக்கம் உண்டு, நீங்க யார் ஏயதாமாம் பிரபத்யந்தே தாம் ஸ்ததைவ பஜாம்யஹம்னு கீதையில சொல்லியிருக்கார். நீங்க யாரை முன்னிட்டு கொண்டு அவனிடத்திலே செல்லுகின்றீர்களோ அவர்களை முன்னிட்டு கொண்டே உங்களை அவன் சேர்த்து கொள்வான். இதுதான் விஷயம். எதுக்கு ஆச்சாரியரை முன்னிடணும்னா, அவரோட போனோம்னா அவர் பகவானத்துல நம்மளை அழைச்சிட்டு போவார். பகவான் என்ன பண்ணுவார், அவரை பார்த்து அவருக்காக நம்ம பேர்ல அனுகிரகத்தை பண்ணுவார். இப்ப வானர முதலிகளை முன்னிட்டு கொண்டு ராமனிடத்திலே சென்றோம்னால், ராமன் கடைசியில் என்ன தெரியுமா பண்ணார், எந்த சுக்ரீவன் விபீஷணனை சேர்த்து கொள்ளக்கூடாதுன்னு வாதிட்டானோ, எந்த சுக்ரீவனை என்னை கொண்டு போய் ராமனிடத்திலே விடு என்று விபீஷணன் பிரார்த்தித்தானோ, அந்த சுக்ரீவனை பார்த்து கடைசியில சொல்றார், ஆனையினம் ஹரிஸ்ரேஷ்ட தத்தமஸ்யாபயம் மயா, நான் அவனுக்கு அபயம் கொடுத்தேன், சுக்ரீவா நீ போய் அழைச்சிடுவான்னார். இதுக்கு முன்ன இன்னொரு அழகான சூக்ஷ்மமும் இருக்கு. எந்த சுக்ரீவன் விபீஷணனை சேர்த்து கொள்ளக்கூடாது, அவனை வதம் பண்ணணும்னு பேசினானோ, அந்த சுக்ரீவன் என்ன தெரியுமா சொல்றான், விபீஷணனை பார்த்துட்டு, என் மனசு என்னமோ இவன் நம்ம கூட்டத்திலே சேர்த்து கொள்ள தகுந்தவன் என்று சொல்லுகிறது. அஸ்மாபிஹி துல்லியோ பவது, இவன் நம்மிலே ஒருவனாக ஏற்றுக்கொள்ள தகுந்தவன். இதுதான் ராமனுடைய சாமர்த்தியம். எவன் வேண்டான்னு சொன்னானோ அவன் வாயாலேயே சேர்த்து கொள்ளலாம் என்று சொல்ல வைத்து, இல்லைன்னா நாளைக்கு என்ன ஆகும், நீ தான் சேர்த்துப்பேன்னு சொல்லிட்டு இருக்க, இன்னைக்கு என்ன பண்ணாம பாருன்னு ஒரு கேள்வி வரும். இப்ப ராமன் என்ன சொல்வார், நீ தான் சொன்னீ அஸ்மாபிஹி துல்லியோ பவது, நம்மிலே ஒருவனாக சேர்த்து கொள்ள தகுந்தவன் நீ தானே சொல்லி வச்சிருக்க அப்படின்னு இவரும் பேசுவார் இல்லையோ. அதனால அவன் வாயாலேயே ஒரு ஒப்புதல் வாக்கு மூலத்தை பெற்றுக்கொண்டு சேர்த்து கொண்டிருக்கிறார். அப்ப வானர முதலிகளை முன்னிட்டு கொண்டு கிரமமாக ராமனுடைய திருவடிகளை பணிவதுங்கிற முடிவோடே விபீஷணன் வந்திருக்கிறான். நிவேதயதமாம் க்ஷிப்ரம் விபீஷணம் உபஸ்திதம். அவன் சொல்றான், நீங்க சீக்கிரம் சொல்லுங்கோ, இல்லைன்னா மனசு மாறிடும், திரும்ப அண்ணா காலிலேயே போய் விழலாம்னு கூட தோன்றலாம், இல்லைன்னா சமுத்திரத்துல குதிச்சுள்ளான்னு தோன்றலாம், என்ன முடிவெடுப்பேன்னு எனக்கே தெரியாது. அதனால மனசு மாறுவதற்கு உள்ளாக அவர் என்னை சேர்த்து கொண்டார் என்றால் நலம். சாதாரணமாக அதானே சொல்லுவோம், மனசு மாறுறதுக்குள்ள பண்ணிடுவோம். நமக்கு ரொம்ப நெருக்கமானவா ஏதோ ஒரு நல்ல காரியத்தை பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, திருமலைக்கு போனால் சில பேருக்கு அந்த அனுபவம் இருக்கும். ஒரு 1000 ரூபாயோ 2000 ரூபாயோ உண்டியில் போடணும்னு சட்டப்பையில் வச்சுருப்போம். அப்படி போயிட்டே இருக்கிறச்சே உள்ளே போகிறச்சே தோணும், எவ்வளோ நல்லா தங்கத்தாலேயே இழைச்சி வச்சுருக்கா, நாம் போடுற 1000 ரூபாயில தான் இப்போ ஆக போகிறதா, அவர்கிட்ட நிறைய இருக்குது, நம்மக்கிட்ட இந்த 1000 ரூபா தான் இருக்குது, 1000 ரூபாய் போடுறோன்னா அதுக்காக ஒன்றும் கோச்சிக்க மாட்டார். அவர் கருணையே வடிவெடுத்தவர். அப்போ தான் அவர் கருணையெல்லாம் நமக்கு ஞாபகம் வரும், வேண்டுதல்லாம் மறந்துடுவோம். அதனால் என்ன பண்ணலாம், ஒரு 500 ரூபா போட்டால் தேவலான்னு தோன்றது, அதுவே போதுமானது அப்படின்னு நினச்சிக்கிறோம். உள்ளே போய் அந்த ஒரு கணம் அவரை பார்த்தேன்னா, பெருமாளை பார்க்குறேன்னா இல்லை தங்க வைர குவியலை நான் பார்க்குறேன்னா, இந்த கையை அப்படி வச்சுட்டு இருக்காருன்னா அப்படியே ஜொலிக்கிறதே அத்தனையும், அந்த கிரீட்டம் என்னமா ஜொலிக்கிறது. இப்போ இந்த 500 ரூபாயில தான் அவருக்கு ஆச்சா, அதை சேவிச்சுட்டு அப்படியே சுற்றி வரைச்சே நினச்சிட்டே வந்தோம்னு வச்சுக்கோங்க, 100-200 போடலான்னு நினச்சிட்டு இருந்தோம்னா, கட்டாக ஜனங்க அந்த உண்டியில் போட்டுட்டு கோவிந்தா கோவிந்தான்னு சொல்கிறா பாருங்க, ஒரு 10 ரூபா சேர்த்தா போருமானது. அவர் தான் நமக்கு கொடுக்கணுமே தவிர நாம் என்ன அவருக்கு கொடுக்கறது.
அவர் தான் நமக்கு கொடுக்கணும். நாம யார் அவர் கொடுக்கன்னு முடிவு எடுத்துடுறா பாருங்க. நிறைய பேர் அப்படி இருக்கா. ஒன்று இல்லைன்னு எல்லாம் சொல்லவே முடியாது. நிறைய பேர் அப்படித்தான் இருக்கா. நாம முதல்ல ஒன்று நினைச்சுப்போம், ஒன்று பண்ணணும்னு நினைப்போம். அது அப்படியே பண்றதுங்கிறது ரொம்ப அபூர்வமாகத்தான் நிகழும். பல சமயம் லட்ச ரூபாய் தரணும்னு நினைச்சிட்டு இருந்தோம்னா அது 5000லையோ 2000லையோ இல்லை 10,000லையோ வந்து நிற்கிறதுன்னு சொன்னால் சரி, அதையாவது இவன் பண்ணானேன்னு பெருமாள் சந்தோஷப்படுறார். நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனா நம்ம தகுதிக்கு அத்தனைத்தான் முடியுமானால் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அவ்வளோதான் பண்ணணும்னு நாம் முடிவெடுத்துட்டோங்கிறது தானே இங்கே விஷயம். அதனால மனசு எப்போ வேணும்னாலும் மாறிடும். மனசு மாறுறதுக்கு முன்னே நல்ல காரியங்களை பண்ணணும். அதனால தான் ஆழ்வார்கள் மனசை கொண்டாடிட்டே இருப்பான். நல்ல நெஞ்சே நாம் தொழுதும் நம்முடைய நம்பெருமான் என் நெஞ்சினாரும். எவ்வளோ வசத்தியாக பாருங்க, நெஞ்சினார் அப்படின்னு அத்தனை மரியாதையோட சொல்கிறாள் இல்லையா. அங்கங்கே போனோம்னா தலைவர் பேர்லாம் போட்டு பின்னாடி ஒரு யார் சேர்த்துருப்பா. பேரெல்லாம் சொல்லலை நான். அப்படியே பேரை பார்த்தீங்கன்னா அவள் ஊரையோ பேரையோ போட்டு பின்னாடி ஒரு யார் காஞ்சி யார் அப்படின்னு சொல்லிட்டானா அது ரொம்ப கௌரவமாக சொல்கிறா போல இல்லையோ. அதனால நெஞ்சினார்னு பேர் வச்சுட்டா பாருங்க. நெஞ்சினார்னார் ஆழ்வார். அந்த நெஞ்சுக்கு அவ்வளோ மரியாதை. என்ன சுவாமி நெஞ்சத்துக்கு இத்தனை மரியாதை தரணுமான்னா, ஐயோ அது உடன்பட்டாத்தான் அவங்ககிட்ட போறது. அதனால அதை கொஞ்சம் தாஜா பண்ணித்தான் எப்பவும் வச்சிருக்கணும். அதனால விபீஷணன் வந்த உடனே சொன்னான், நிவேதயதமாம் க்ஷிப்ரம் விபீஷணம் உபஸ்திதம் சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனேன்னு பிரார்த்தனை பண்ணான். உத்பபாத கதா பாணி சதுர்பிஸ் சஹ ராட்சசைஹி ஆஜகாம முகூர்த்தேன யத்ர ராமஸ்ஸ லக்ஷ்மணஹா. லக்ஷ்மணனை முன்னிட்டு கொண்டு ராமனிடத்திலே அப்படின்னு வைத்துக் கொள்ளுங்கள். வந்தாச்சு. பெருமாள் உடனே பெரிய சபை கூட்டினார். அத்தனை பேரையும் கூப்பிட்டார். எல்லாரும் அவரவர்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் அப்படின்னு ரொம்ப அழகா கேட்டார். அவ பேச ஆரம்பிச்சா. கருத்துக்களை எல்லாம் நாங்கள் சொல்லுகிறோம். ஒரு மீட்டிங் கூட்டம் எப்படி நடத்தணுங்கிறத ராமனிடத்திலே கற்க வேண்டும் சொல்லிட்டார். எல்லாருக்கும் வாய்ப்பு தரப்படும். ஒருத்தர் பேசச்சே ஒருத்தர் குறுக்க பேசுறதுங்கிறது கிடையாது. ஏன்னா நாம நடத்துகிற மீட்டிங்லாம் அப்படித்தான் இருக்கும். கூச்சல் குழப்பத்தில் முடிச்சுடுறதோ இல்லையோ அந்த மாதிரிலாம் கிடையாது. பொறுமையாக ஒருத்தரும் சொல்லுங்க. எல்லாருக்கும் அவரவர்களுடைய கருத்துக்களை சொல்வதற்கு உரிமை உண்டு. இறுதி தீர்ப்பு நான் பார்த்துக்கிறேன். இறுதியா சொல்ல வேண்டியது அவர் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டு தான் உட்கார்ந்துருக்கார். அதை நான் பார்த்து கொள்ளுகிறேன் அப்படின்னு ஒருத்தரா கேட்டா ஜாம்பவான், சுக்ரீவன், அங்க இருக்கக்கூடிய மத்தைய வானர முதலிகள் எல்லாரும் என்ன சொல்லிட்டா, இவன் எதிரியினிடமிருந்து வந்திருக்கிறான். ஒருத்தன் சொல்றான் சத்ரோஹோ சகாஷாத்து சம்பிராப்தா. எதிரி கிட்ட இருந்து வந்திருக்கான். அதுவும் வந்திருக்கிற நேரமும் ஒன்றும் சரியானதா படலை. இவ்வளோ நாள் கழிச்சு நம்ம கிட்ட வந்திருக்காங்கன்னா சந்தேகமா இருக்கு. நீர் தான் வேணும்னா முதல்லயே வந்திருக்கலாம் இல்லையோ. எப்போது ராவணன் சீதையை அபகரித்து கொண்டு போனானோ அப்போதே வந்திருக்க வேண்டும். அப்பெல்லாம் வராத இப்ப வந்திருக்கான்னு சொன்னால் சந்தேகமாக இருக்கிறது. அதனாலே நிச்சயமாக இவனை சேர்த்து கொள்ளக்கூடாது. இவனை நாம் கொன்றொழிக்க வேண்டும். இதுதான் பல பேர் சொன்னார்கள். வத்தியதாமேஷ தீவிரேன தண்டேன சச்சிவை சஹா. சுக்ரீவன் என்ன தெரியுமா சொன்னா, இவனை கொல்லணும் தான், ஆனா கையில கிடைச்ச உடனே எல்லாம் கொன்று விடக்கூடாது. குழந்தைகள்லாம் சொல்ற பாருங்க, அவனை வச்சு செய்யணும்னா சுக்ரீவன் அவனை வச்சு சித்திரவதை பண்ணிட்டு கடைசியில நமக்கே அழுத்து போன பிற்பாடு அவனை முடிச்சுடணும். ராமன் பார்த்தார் எப்படிலாம் திட்டம் போட்டு வச்சிருக்கான். ரொம்ப அழகா ஒரு உதாரணமா சொல்லுவா. காஞ்சிபுரத்தில் இப்போ கூட தாயார் சன்னதிக்கு போனீர்களானால் பக்கத்தில் ஒரு சிம்ம விளக்குன்னு வச்சிருப்பா. அது ஒன்று பாதியாக இப்போ கண்டித்தமாக இருக்குது, உடஞ்சி போயிருக்கு ஒன்று. அது சரியாக வச்சோன்னா அப்படி இருக்கணும், ஒரு சிங்கம் உட்காந்துருக்கா போல இருக்கும். தலைப்பகுதியை மட்டும் நல்லா இப்படி சிரைத்து இருப்பார்கள், பள்ளமாக இருக்கும். அதில் எண்ணெயோ நெய்யோ ஊற்றி அந்த நாளில் திரி போட்டு விளக்கேற்றி வச்சிருந்தா போல் இருக்கு. சுக்ரீவன் அதை போல விபீஷணன் தலையை சிரைச்சு விளக்கேற்றி வச்சா, மண்ட விளக்காக ஏற்றி வச்சா போற வரவாளுக்கு நல்லா தெரியும், வெளிச்சம் தெரியும், வழி தெரியும். பெருமான் பார்த்தாரு எப்படிலாம் பிளான் போடுறான் ஒருத்தனை சித்திரவதை பண்றதுக்குன்னு நினைச்சுட்டார். இதெல்லாம் பண்ணணும்னா சுக்ரீவன் மனசுல ஒரு உயர்ந்த எண்ணம் இருந்தது. என்னன்னா, நாம போற போக்குல இவனை சேர்த்துட்டோம்னால் அவனாலே இவனுக்கு ஏதேனும் தீமை ஏற்பட்டால் என்ன செய்வது? ரொம்ப நல்லவன் பாவம். அவன் என்ன நினைச்சிருந்தான், ராமனுக்கு ஏதாவது தீமை ஏற்பட்டால் விபீஷணனை சேர்த்துக்கோன்னு நான் சொல்லிட்டு, அவன் ராவணனோட தம்பி நாளைக்கு என்ன திட்டத்தோட வந்திருக்கான்னு நமக்கு தெரியாது. ராவணனாலே அனுப்பப்பட்டவனாக இருந்து அவன் ஏதேனும் செய்து விடுவானோ. தன்னை அண்டியவன், தன்னிடத்திலே சரணாகதியை செய்தவன். கவனமா கடுங்கு. சுக்ரீவன் என்ன நினைச்சிட்டு இருந்தான், தன்னிடத்திலே சரணாகதி செய்தவனான ராமன், அந்த ராமனுக்கு எந்த பாதிப்பும் ஏற்பட்டு விடக்கூடாது. இது சுக்ரீவனுடைய அபிப்பிராயம். ராமன் என்ன நினைச்சார், தன்னிடத்திலே சரணாகதி செய்தவனான விபீஷணன், அந்த விபீஷணனுக்கு எந்த பாதிப்பும் ஏற்பட்டு விடக்கூடாது. இதை நம்முடைய ஆச்சாரியர்கள் ரொம்ப அழகா வர்ணிக்கிறார். அவன் காலில் விழுந்தவனை அவன் காப்பாற்றணும்னு பார்க்குறான், அவ்வளவுதான். ராமா நீ எங்கிட்ட வந்திருக்கே, காப்பாத்துன்னு சொல்லி எங்கிட்ட வந்திருக்கே, சீத்தையை தேடி கண்டுபிடிச்சு கொடுன்னு எங்கிட்ட சொல்லியிருக்கேன். சுக்ரீவன் சொல்றான், இப்ப நான் பாட்டுக்கு சேர்த்துக்கோன்னு சொல்லிட்டு நாளைக்கு அவன் ஏதாவது போற போக்குல அவனை அடிச்சுட்டு போயிட்டான்னா என் மனசே என்னை கொன்று விடும். நீதான காரணம், நீதான காரணம்னு சொல்லும். அப்படிலாம் உன்னை விட மாட்டேன். இந்த குழந்தைகளை திருவிழா கழிச்சிருந்தோம்னா கையை பிடிச்சிக்கிறா போல ராமன் அவன் பிடிச்சுன்னு விட்டான். நீ தொலைஞ்சு போயிட்டா உங்க அப்பா அம்மாவுக்கு யார் பதில் சொல்றதுன்பா.
பக்கத்தாத்துக்காரா எப்பயாவது அழைச்சின்னு போவா, வாங்கும். என்ன கூட சொல்லுவா, சின்ன வயசில் எங்கள் பெரியம்மா அழைச்சின்னு போனால் ஸ்ரீபெரும்புதூரில் சம்பரோக்ஷணத்துக்கு அழைச்சின்னு போனான். எங்கள் பாட்டி அதெல்லாம் அனுப்பவே மாட்டா. ஒரு கட்டத்தில் சரி ஓகே குழந்தைய அழைச்சின்னு போகிறேன், நாம தான் போல குழந்தையாக சேவிச்சுட்டு வர சொன்னா அனுப்பியிருக்கா போல் இருக்கு. அங்கே எங்கேயோ தொலைஞ்சு போயிட்டேன்னா நான் அங்கே ஸ்பீக்கர்லாம் சொல்லி மைக்கிலலாம் சொல்லி கிடச்சேன். அப்படியே தொலைஞ்சு ஒரு சௌகரியமாக இருந்திருக்குமோ தெரியாதுன்னுமோ, ஆனால் ஏதோ கிடைக்கணும்னு இருந்திருக்கு, வரணும்னு இருந்திருக்கோ இல்லையோ, இருந்த வரைக்கும் அந்த பெரியம்மா சொல்லிட்டே இருப்பா, நீ பார்த்தியா அன்னைக்கு நடந்திருந்ததுன்னா ஒன்று நான் அன்னைக்கு தொலைச்சிருந்தேன்னா என் நிலைமையை யோசிச்சுப்பார் அப்படின்பா. ஏதோ எம்பெருமானார் காப்பாற்றி கூட்டுன்னு வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க. அதுவும் அக்கம் பக்கத்து குழந்தைகள் அழைச்சின்னு போகிறோம்னா எத்தனை ஜாகிரதையாக இருக்கணும். நம்ம அப்புறம் யாருக்கு பதில் சொல்கிறதுன்னு கேள்வி வருதோ இல்லையோ, அதை போல சுக்ரீவன் பார்க்கிறான். யாருக்கு நாம் பதில் சொல்கிறது? ராமன் பார்த்தாள், கொஞ்சம் புரிஞ்சிக்க மாட்டேயா சுக்ரீவா, உங்ககிட்ட வந்த என்னை காப்பாற்றணும்னு நீ பதைக்கிறா போலத்தானே எங்கிட்ட வந்தவனை காப்பாற்றணும்னு என்னுடைய மனமும் பதைக்கும். அங்கதான் அழகான வார்த்தை சொன்னார். சுக்ரீவன் சொன்னான், நாளைக்கு உன்னாலே ஏதேனும் தீமை ஏற்பட்டு அவனாலே ஏதேனும் தீமை ஏற்பட்டு விட்டால், ராமன் அழகா வார்த்தை சொன்னார், இவனுடைய அகங்காரத்தையும் கொஞ்சம் அடக்கணும்னு நினைச்சுட்டார். ஏன்னா அவன் சொல்றதுல இந்த குரல் துவனிக்கும் போது கொஞ்சம் அகங்காரத்தோட பேசுறா போல, நான் இல்லைன்னா உன்னை யார் காப்பாத்துவா அப்படிங்கிறது கொஞ்சம் அது மேலே எழுந்தது. அந்த எண்ணமும் அவனுக்கு மேலெழுந்த எண்ணமாக இருந்தது. ராமன் பார்த்தார், நீ யார் என்ன காப்பாத்துறதுக்கு? உலகம் முழுக்க நான் காப்பாத்தின்னு இருக்கேன். இப்ப வந்தவன் சர்வலோக சரண்யாயேன்னுட்டான். நீ இன்னும் புரிஞ்சிக்கல. வந்தவன் விபீஷணன் என்ன பார்த்து இந்த உலகத்துக்கெல்லாம் நீதான் சரண்யன்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். நீ புரிஞ்சுக்கல, நீதான் என்ன காப்பாத்துறதா நினைச்சுட்டு இருக்க. நம்முடைய ஆச்சாரியர்கள் அழகா ஒரு விஷயம் சொல்ற, பெருமான 2 விதமா நீங்கள் பார்க்கணும். அவருடைய அந்த ஆத்ம ஜோதி பரமாத்மாவிலையோ பரஞ்சோதிகின்னு பெருமான சொல்றோமே, அவர் பரமாத்மா மேலான ஆத்மா. அந்த ஆத்ம தத்துவத்தை நீங்கள் பார்த்தீர்களாகில், அதை உணர்ந்தீர்களாகில், உங்களுக்கு என்ன தெரியுமா தோன்றும்? அவருக்கு இல்லாத சக்தியா எல்லா சக்திகளும் அவரிடத்திலே உண்டு. சர்வசக்தி யுக்தன் அப்படின்னு அவனை கொண்டாடுகிறோம். ஒருத்தரால் அவரை ஒன்றுமே பண்ண முடியாது. அவர்தான் ரட்சகர், நாம் ரட்சிக்கப்படுகிறவர்கள். இறைவனுடைய அந்த ஆன்ம தத்துவத்தை நீங்கள் அனுபவிக்கும் போது நீங்கள் உணர்கிற விஷயம், அவர் ரட்சகர், நாம் ரட்சிக்கப்படுகிறவர். இதே அவருடைய திவ்யமங்கள விக்கிரகத்தை, அவருடைய திருமேனியை பார்த்து விட்டீர்களாகில், இப்ப என்ன தெரியுமா சொல்லிடுவீங்கோ? நான் தான் ரட்சகன், அவனை நான் தான் காப்பாற்ற போறேன். இது அப்படியே மாறிடுத்து வரும்போது பிள்ளலோகாச்சாரியர் ரொம்ப அழகா சாதிச்சார். அஞ்ஞானத்தாலே வருமவையெல்லாம் அடிக்கழஞ்சு பெறும்னார். இந்த அறிவின்மை ரொம்ப ரொம்ப தேவை. அறிவின்மை வேணும்னு எந்த உபன்யாசகராக சொல்லி கேட்டிருக்கீங்களா? ஸ்ரீவைஷ்ணவ ஆச்சாரியர்கள் அதைத்தான் சொல்றார். அதே போல காலதாமதம் பண்ணுங்கிறார். மகாபாரதம் நமக்கு ஒரு ரொம்ப அழகான உபதேசத்தை பண்றது. நான் இன்னைக்கு லேட்டா வந்ததுக்கு நானும் தப்பிக்கணும் இல்லையோ, காலதாமதத்தை கைவிடாதேங்கிறது. காலதாமதம் கைவிடாதே. அந்த தலைப்புல ஒரு கட்டுரையை பார்த்தேன். அது ஓரளவு தமிழ்ல கூட எங்கேயோ எழுதினேடி. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. காலதாமதம் பண்ணுன்னு யாருன்னா சொல்லுவாளா? டைம் இஸ் கோல்டுன்னு தான் நாம கேள்விப்பட்டிருக்கோம். காலம் பொன் போன்றது. ஆனா மகாபாரதம் என்ன சொல்றது? காலதாமதத்தை கைவிடாதே. அதை பார்த்துட்டு அதை பத்தி ஒரு கட்டுரை எழுதினேன், ஃபேஸ்புக்கில் எழுதினேன். அதை திங்கக்கிழமையா பார்த்து எழுதினேன். திங்கக்கிழமையா இருந்தது. நான் பார்த்தெல்லாம் எழுதுற அன்னைக்கு திங்கக்கிழமை. எனக்கு அப்போ தோணித்து, நீ காலதாமதம் செய்யு தலைப்பு போட்டு எழுதுறோமே, படிக்கிறவன் என்ன கேட்பான்? இது சொல்றது தான் சொல்ற, திங்கக்கிழமை அதுவுமா பார்த்தா சொல்லுவேன். இந்த 5 நாள் 6 நாள் ஓடினா தான் 1 நாளோ 2 நாளோ எங்களுக்கு ஓய்வே கிடைக்கும். இங்க எல்லாரையும் பார்த்து வெறுமை உட்காந்துராதே, ஓடு ஓடு ஓடுன்னு சொல்ற உலகத்துல காலதாமதம் செய்யு சொல்றியே, ஏன் அப்படின்னா உற்ற நண்பனை நாம விட்டுத்தான் ஆகணும்னு ஒரு நிலைமை வருமாகில். நல்லா கேட்டுக்கோங்க. உற்ற நண்பன் நெடுநாள் நண்பன். என்னமோ அவன் தப்பு பண்ணிட்டானா நாம தப்பு பண்ணிட்டோமான்னு தெரியாது, அவனை விட்டுத்தான் ஆக வேண்டும்ங்கிற நிலைமை வரும்போது அப்படியே நீ தன்னிச்சையாக முடிவெடுத்து சட்டன முடிவெடுத்து அவனை தள்ளி விட்டு விடாதே. அங்கே காலதாமதம் செய். மகாபாரதம் சொல்றது. நன்னா யோசனை பண்ணு. ஒரு தடவைக்கு 100 தடவை யோசனை பண்ணு. அறிஞர்களிடத்துல போய் கேளு, அவ என்ன சொல்றான்னு கேட்டுக்கோ. அப்ப காலதாமதம் செய் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கா. அதே போல யாருக்காவது தீமை செய்யணும்னா இப்போ உடனடியாக இப்போ பண்ணிட்டு வந்துடாது. ஆனால் அதெல்லாம் கனகச்சிதமாக உடனடியாக போய் பண்ணுறதுக்கு தயாராக இருப்போம். ஸ்ரேயாம்சி பகுவிக்னானி பவந்தி மகதாமபி. நல்ல காரியம் பண்ண போனால் 108 தடைகள் வரும். கெட்ட காரியம் பண்ணணும்னு போகும்போது எந்த தடையும் இருக்காது, ரொம்ப சௌகரியமாக முடிஞ்சு போயிடும். ஒருத்தரை வாழ வைக்கணும்னா அத்தனை கஷ்டம், ஒருத்தர் குடி கெடுக்கணும்னா அத்தனை சுலபமாக முடிஞ்சு போயிடும். இப்போ நாம் செய்கிறது நல்ல காரியமாக கெட்ட காரியமாக எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு ஒருத்தர் கேட்டார். அதுக்கு ஒருத்தர் சொன்னார், நிறைய தடைகள் வருதான்னு பாரு, அப்போ தான் அது நல்ல காரியம்னார். தடையே வரலன்னா ஏதோ தப்பான காரியம் பண்ணிட்டு இருக்கேன்னு அர்த்தம் அப்படின்னு முடிச்சுட்டார் அவர். அதனால இதெல்லாம் மகாபாரதம் நமக்கு சொல்லி தருகிறது. சிரகாரி பிரசஸ்யத்தேங்கிறது. காலதாமதம் செய்கிறவன் கொண்டாடப்படுவான். இந்த விஷயங்கள்லாம் காலதாமதம் பண்ணணும். இப்போ எழுந்துக்கிறதுக்கு காலதாமதம் பண்றது, சன்னியாசனம் பண்றது காலதாமதம் பண்றது, அதெல்லாம் இங்க சொல்லலை.
இந்த விஷயங்கள்ல காலதாமதம் சொல்லப்பட்டிருக்கு. அதை போல அறிவின்மையும் முக்கியம். இந்த மாதிரி யாரும் சொல்ல மாட்டா. ஏன்னா ஞானான் மோக்ஷா. இப்போ ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம்னு மட்டுமே இல்லை, அத்வைத சம்பிரதாயம், அதாவது சங்கரருடைய சம்பிரதாயம், ராமானுஜர் சம்பிரதாயம், மத்வருடைய சம்பிரதாயம், இன்னும் எண்ணில்லாத சம்பிரதாயங்கள் இருக்கு. இந்த சம்பிரதாயங்களுக்குள்ள ஒரு ஒத்துமை இருக்கு, வேற்றுமை நிறைய இருக்கு, ஒத்துமை இருக்கு. என்ன ஒத்துமைனால் ஞானான் மோக்ஷா, இதெல்லாம் ஒப்புகிறார். ஞானத்தால தான், அறிவினால் தான் முக்தி உண்டு. ஆனா அது எந்த அறிவு, எப்படிப்பட்ட அறிவுங்கிறதுல அவ வேறுபடுறா. நம்ம இப்ப அதுக்குள்ள போக வேண்டாம். அறிவினாலே முக்தி. நான் இப்ப என்ன சொன்ன உங்களுக்கு, அறிவின்மை முக்கியம். எல்லாரும் அறிவுதான் முக்கியம்னு சொல்லி வச்சிருக்கா. நீர் அறிவின்மை முக்கியம்னு சொல்றீரேனால் பகவானுக்கு என்ன தீமை வருமோங்கிற அறிவின்மை முக்கியம்னா, தீமையே வாராதவருக்கு அது எப்ப நான் தெரிஞ்சுப்பேன், அவருடைய அந்த பரஞ்சோதி, அந்த ஆத்ம தத்துவத்தை நான் பார்த்தேன்னா எத்தனை சக்தி இவருக்கு, இவர் தான் நம்மளை காப்பாத்துறவர், அவரை ஒருத்தராலும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு நினைச்சுப்பேன். அதே அந்த திவ்யமங்கல விக்கிரகத்தை, அவர் திருமேனியை பார்த்துட்டேன்னா, ஐயோ எத்தனை சுகோமலமான திருமேனி, எத்தனை மென்மையானவரா இருக்கார், இவருக்கு என்ன ஆகுமோங்கிற பயம் எனக்கு ஏற்பட வேண்டும். ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்றேன். விதுரர் வீட்டுக்கு பெருமாள் போனார் இல்லையோ, விதுரர புராணம் எப்படி தெரியுமா சொல்றது, விதுரஸ்ஸ மகாமதிங்கிறது. மகாமதினா என்ன அர்த்தம், பேரறிவாளர்னு அர்த்தம், பேரறிஞர், பேரறிஞரான விதுரர் அப்படின்னு பட்டம் கொடுக்கிறது புராணம். அப்படி என்ன பேரறிவு அவருக்கு இருந்ததுன்னு கேட்டா, கண்ணன் அவர் வீட்டுக்கு போனார் பாருங்க, கண்ணனை உட்காரவே விடல. அவர் ஒரு சீட்டை கொடுத்து ஆசனத்தை கொடுத்து உட்காரவே விடல. கண்ணன் போற வரைக்கும் நின்றுட்டு தான் இருந்தார். வீட்டுக்கு வந்த ஒரு அதிதிக்கு உட்காரத்துக்கு ஒரு நாற்காலியோ முக்காலியோ போடலே, ஒரு சேரை கூட போடலேன்னால் அது என்ன உபசரிப்பு, அவர் என்ன பேரறிவு படைத்தவர்? அவர் பதில் சொன்னாங்க, நான் ஏன் போடல தெரியுமா, இப்பத்தான் துரியோதனன் சபையில அவன் பொய்யாசனம் இட்டிருந்தான். காஞ்சிபுரத்துக்கு வந்தா பாண்டவ தூதரை சேவிச்சுக்கலாம். பொய்யாசனம் போட்டிருந்தான், தொபுகிட்டீர்னு உள்ள உழுதுட்டார் பெருமாள். நல்ல வேளை அடிபடல. உள்ள இருந்த மல்லர்களை அரக்கர்களை எல்லாம் முடித்து கொண்டு விஸ்வரூப தரிசனத்தோட வெளியில வந்தார். அப்போலேருந்தே மனசுல ஒரு பயம் வந்துருத்து. என்ன பயம், இவன் போடுற சோத்தைத்தானே நானும் சாப்பிடுறேன், அவன் குணம்தானே எனக்கும் இருக்கும், துரியோதனன் குணம்தான் எனக்கும் இருக்கும்னு எனக்கே என் பேர்ல சந்தேகம். விதுரர் எப்படி சொன்னார் பாருங்க, எனக்கே என் பேர்ல சந்தேகம். நான் அப்பவே முடிவு பண்ணிட்டேன், நம்ம வீட்டுக்கு வந்தா உட்காரவே விடக்கூடாது. இங்க என்ன அவர் யோசனை பண்ணிருக்கணும், நீ என்ன பள்ளம் வெட்டினா என்னடா, நீ என்ன அநியாயங்கள் செய்தாலும் அந்த அநியாயங்களை எல்லாம் ஒரு நொடி பொழுதிலே வெல்லும் திரள் ஆற்றல் கண்ணனுக்கு உண்டு அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். அது ஒன்றும் பொய்யான வாதம் கிடையாது. ஆனா பாருங்க, இங்க அறிவின்மை வேலை செய்யறது. இந்த அறிவின்மை, இந்த பரிவு, இதைத்தான் பொங்கும் பரிவுன்னா. அதனால தானே ஆழ்வார்கள்ல விஷ்ணு சித்தருக்கு பெரிய ஆழ்வார்னு பேர் கொடுத்தா. அவர் ஒன்றும் பெரிய ஆழ்வார் கிடையாது. முதல்ல தோன்றியவரா, இல்ல ஆயிரக்கணக்கில் பாசுரங்கள் பாடியவரா, இல்ல ரொம்ப ஆண்டுகள் வாழ்ந்தவரா, இப்படி எந்த கேட்டகரியில பார்த்தாலும் அவர் பெரியவர் கிடையாது. நீங்க யார் யாரெல்லாம் பெரியவர்னு சொல்ல முடியும், ஒரு லிஸ்ட் சொல்லட்டுமா? இப்போ ரொம்ப பெரியவர்னா பொய்கை ஆழ்வார், எங்க ஊர்ல அவதரிச்சவர், காஞ்சிபுரத்துல அவர் தான் பெரியவர், முதல்ல தோன்றியவர். அவருக்கு பெரிய ஆழ்வார்னு பேர் வச்சிருந்தா அது தகும். இல்ல நிறைய பாட்டுக்கள் பாடியவர்னா திருமங்கை ஆழ்வாருக்கோ நம்ம ஆழ்வாருக்கோ அந்த பெயரை கொடுத்திருந்தா தகும். அவளுக்கெல்லாம் அந்த பெரிய ஆழ்வார்னு ஏற்படல. ரொம்ப ஆண்டுகள் வாழ்ந்தவர்னா திருமழிசை பிரான் வாழ்ந்தா போல ஒருத்தர் அத்தனை வாழவே இல்லை. திருமழிசை ஆழ்வாருக்கு தான் பெரிய ஆழ்வார்னு பெயர் கொடுக்கலாம், அவருக்கும் கொடுக்கல. ஆழ்வார்கள்ல 7ஆமவராக வந்தவர், அவருக்கு என்ன பேர் கொடுத்துட்டா, பெரிய ஆழ்வார்னு பேர் கொடுத்தா. ஆழ்வார்களிலே 7ஆமவராக பொய்கையார், பூதத்தார், பேயார், புகழ்மழிசை ஐயன், அருள்மாறன், சேரலர்கோன், துய்ய பட்டநாதன் அப்படின்னு அவருக்கு திருநாமம் இருக்கும் இல்லையோ. அப்ப ஆழ்வார்கள்ல அவர் 7ஆமவர். குலசேகர ஆழ்வார் 6ஆமவர். இந்த குலசேகர ஆழ்வாரை பத்தி ஒரு சமயம் எழுதியிருந்தேன். அவர் 6ஆமவர். பெருமானுக்கு ஒரு தீமை என்னால் ஆறாதவர், 6ஆவதா வந்தவர், ஆனா ஆறாதவர். பகவானுக்கு ஒரு தீமைன்னா, அவர் ராமனுக்கு ஒரு தீமைன்னா சேனையெல்லாம் எடுத்துக்கொண்டு அழைத்து கொண்டு போனவர் அவர். இவர் 7ஆமவராக வந்தவர். ஏன் பெரிய ஆழ்வார்னு பேரு? மணவாள மாமுனிகள் அழகா சொன்னார், பொங்கும் பரிவாலே வில்லிபுத்தூர் பட்டரபிரான் பெற்றான் பெரிய ஆழ்வார் என்னும் பெயர். இவர் யானை மேல உட்கார்ந்து வந்துட்டு இருக்கார். நல்லா கிடங்கு, ஒரு அருமையான சரித்திரம். யானை மேல உட்கார்ந்து வருகிறார். ஏன் அப்படி வந்தார்? ராஜா யானை மேல உட்கார்த்தி வச்சு ஊர்வலமா அழைச்சிட்டு போறான், பவனியை அழைச்சிட்டு போறான். இவர் பரதத்துவ நிர்ணயம் செய்தார், யார் பரமாத்மாங்கிறதை எல்லாருக்கும் எடுத்து சொன்னார். பொற்கிழி கட்டப்பட்டிருந்தது. நன்னா பேசுறவாளுக்கு சம்பாவனை பண்ணப்படும் ராஜா சொல்லல. நீங்க நன்னா பேசுங்கோ, பொற்கிழிக்கு தெரியுமா யார் நன்னா பேசினார்னு, அது தானா போய் மடியில விழும்னா. இது எங்கேயாவது நடக்குமா? இப்ப இங்க கூட கூப்பிட்டு சம்பாவனை எங்க கட்டி வச்சிருக்கேன், நீ நன்னா சொல்லியிருந்தீர்னா அதுவா வந்து மடியில விழும்னா. நல்ல வேளை முதலே சொன்னீங்க, நான் வரவே இல்லைன்னு தான் நான் சொல்லிவிடுவேன். இப்போ
கையில் கொடுத்தாலே பத்திரமா எடுத்துன்னு போகிறது பெரிய கஷ்டமாக இருக்குது. இதில் அங்கே கட்டி வச்சிருப்பா சுவாமி பெரியாழ்வார் சரித்திரம் சொன்னீரோலி அப்படி தான் நடந்தது, நீரும் பேசும் அது விழறதான்னு பார்க்குறோன்னா நான் வேணா விழறேன் அது விழாதுன்னு சொல்லிட்டு போடுவேன். அதனால் அவர் ஒத்துண்டுட்டார். எல்லாம் பேசி முடிச்சா பெரியாழ்வாரும் பேசினால் அது பொற்கிழி அருந்து விரைந்து கிழி அறுத்தான் பாதங்கள் யாமுடைய 10. அந்த பொற்கிழி அவர் மடியில் விழுந்துடுத்து. ராஜா பட்டர் பிரான்னு ஒரு பேர் கொடுத்துட்டான். யானை மேலே உட்காந்து வச்சு பவனி அழிச்சின்னு போகிறான். மேலே பெருமாளும் தாயார் பெருமாள்கிட்ட பேசுகிறான், நம்ம குழந்தை பரிசு வாங்கிட்டு போகிறான், நாம் போய் முதல் வரிசையில் அமர்ந்து பார்க்க வேண்டாமா? இதையும் ஒரு கட்டுரையில் எழுதினேன். எப்படின்னா இப்போ நம்ம குழந்தைய ஆறுதல் பரிசு வாங்குறதுன்னு வச்சுக்கோங்க, அதை கூட போய் ஆரவாரமாக கை தட்டி அந்த குழந்தை மனசு வேதனைப்படக்கூடாதுன்னு ஒரு பரிசு கொடுப்பா. அப்படின்னா என்ன அர்த்தம்? அது எதுலேயும் முன்னுக்கு வரல, ஜெயிக்கலை, மனசு வேதனைப்படக்கூடாதுன்னு பரிசு கொடுத்தா கூட நான் பார்த்தேன். எங்கே குழந்தைக்கு பரிசு கொடுத்துட்டு இருந்தா போயிருந்தேன், பார்த்தா பக்கத்தில் ஒரு தம்பதி அப்படி கை தட்டுறா, விசில் அடிக்கிறா. நான் பொறுமையாக அவர்கிட்ட கேட்டேன், என்ன சுவாமி ஆறுதல் பரிசு தானே, உங்கள் ஆர்ப்பாட்டம் ரொம்ப ஓஹோன்னு இருக்கே, முதல் பரிசு வாங்கின குழந்தைக்கு கூட அத்தனை யாரும் துள்ளி குதிக்கல, ஆறுதல் பரிசுக்கு இத்தனை குதிக்கிறீரேன்னா இது வேடிக்கையாக எழுதினது தான், ஒரு கற்பனை தான். இப்படி வச்சுக்கோங்க. அவர் என்ன தெரியுமா பதில் சொன்னார் எனக்கு, சுவாமி யாராவது ஒருத்தர் மனசு வேதனைப்படுறான்னா அவகிட்ட போய் பேசுகிறவா முதல் பரிசாவா பேசுகிற, ஆறுதலாக தானே பேசுகிறான்னு போய் பேசுகிறவா. அவர் பாவம் ரொம்ப கவலையாக இருக்கார், நான் ஒரு முதல் பரிசாக பேசிட்டு வரேன், ரெண்டாம் பரிசாக பேசிட்டு வரேன்னு நான் சொல்கிறோம், ஆறுதலாக பேசிட்டு வரோம். இங்கே மனுஷனுக்கு தேவையே அந்த ஆறுதல் தானே சுவாமி. என் குழந்தை ஆறுதல் பரிசு வாங்கியிருக்கு, அதை போல ஒரு ஆறுதல் பரிசு வாங்கினாலே கொண்டாடுறோம்னா பெரியாழ்வார் முதல் பரிசு வாங்கியிருக்கார். எவ்வளோ கொண்டாடணும்? போகலாம்னு தாயார் சொன்னார். பெருமாள் சொன்னார், போனால் நீ ஏன் வந்தேன்னு கேட்பார் அவர். இது நமக்கு தேவையப்போ அங்கே போயிட்டு ஏன் வந்த, உன்னை யார் வர சொன்னதுன்னு கேட்பார். அதெல்லாம் ஒன்றும் கேட்க மாட்டார். வாங்க போகலாம், கருடன் தயாராக இருக்காரா? நான் எப்போவுமே ரெடின்னு விட்டார். அவர் ஏறி உட்காந்து வந்தாச்சு. இவர் பார்த்த உடனே என்னமோ தேடுறார். அங்கே பார்த்த உடனே அவரை தானே சேவிக்கணும். இவர் என்னமோ தேடுறார். ஐயோ கையில் இப்படி தாளம் கொண்டு வராத போயிட்டோமே, 2 பக்கம் மணியை கட்டி தொங்க விட்டுருக்கா யானை பேரில், அதை அப்படியே எடுத்துட்டார். பல்லாண்டுன்னு பாடினார். அப்பாஞ்ச சன்னியமும் பல்லாண்டுன்னு மூஞ்சியை திருப்பிண்டு வேற பாடினார். ஏன் அப்படின்னா என் கண்ணே பட்டுடுமோன்னு எனக்கு பயமா இருக்குன்னார். இதுதான் பொங்கும் பரிவு. இந்த பொங்கும் பரிவு நமக்கு ரொம்ப உத்தேசியம். அவனுக்கு என்ன ஆகுமோன்னு நாம பயப்படணுமா? அப்ப நம்ம மூளை வேலை செய்யக்கூடாது. நம்ம மூளை சாதாரணமா எப்ப வேலை செய்யணுமோ அப்ப வேலை செய்யாது, எப்ப வேண்டாமோ அப்ப கண்டிப்பா வேலை செய்யும். இப்ப நம்ம மனசு மூளை என்ன தெரியுமா சொல்லும், அவனுக்கு யாராவது என்ன தீமை வர போறது, ஒருத்தரும் ஒன்றும் பண்ண முடியாது, நீ பயப்படவே வேண்டாம், இந்த பல்லாண்டெல்லாம் பாட வேண்டாம்னு சொல்லும். பயப்படணும், அவருக்கு என்ன ஆகுமோ. இந்த அறிவின்மை இருக்கிறதே, இதுவே மேலான அறிவு. விதுரருக்கு அந்த அறிவின்மை ரொம்ப அதிகம் இருந்தது, அதனாலேயே அவர் பேரறிஞர். இந்த மாதிரி விளக்கம் எங்கேயாவது நீங்க கேட்டதுண்டா? அறிவில்லையும் அவருக்கு, அதுவே அறிவான். அந்த அறிவு அதிகமா இருக்கிறதுனால அவர் பேரறிஞர். விதுரஸ்ஸ மகாமதிஹி. இந்த மாதிரிலாம் நிறைய பேரை சொல்லுவா. பிள்ளையரங்காவலிதாசர் இந்த மாதிரி பல பேர்களை சொல்லுவா. பெருமானுக்கு என் வருமோன்னு பயப்படுகிறவர்கள், அச்சம் கொள்ளுகிறவர்கள், ஆழ்வார்கள் அப்படி வயிறை பிடிச்சுட்டு ஏற்பாடலாம். நீங்க இவ்வளோ ஏன் இப்போ ராவணன் அவங்க எல்லாருக்கும் பிடிக்குமா? யாராவது சொல்லுங்க, ராவணன் பிடிக்கும்னு யாராவது ஒருத்தர் கையை தூக்குங்க. கம்சன் பிடிக்கும்னு யாராவது ஒருத்தர் கையை தூக்குங்க. உங்களை பார்த்து நான் கேட்குறேன், கம்சனோ ராவணனோ உங்களை ஏதாவது பாடப்படுத்தினானா? பிடிக்காதுன்னு நீங்க சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன கெடுத்தா? அவன் உங்களை ஏதாவது தொந்தரவு பண்ணாங்கன்னா, என்ன சுவாமி எங்க ராவணன் அவ்வளோ படுத்திருக்கான், எங்க கண்ணனை கம்சன் அவ்வளோ படுத்திருக்கான்னா, அப்ப பாருங்க நம்ம எதை கொண்டு ஒரு அளவுகோல் வச்சிருக்கோம். எங்க பெருமானுக்கு எவ்வவர்கள் விரோதிகளோ அவர்கள் நமக்கு விரோதிகள். பகவான் தான் சொல்லுவார், தனக்கு யாரையும் விரோதியா அவர் நினைக்க மாட்டார். என் பக்தர்களை எவ்வவர்கள் நலிகின்றார்களோ அவர்கள் எனக்கு விரோதிகள். இந்த மாதிரி ஒரு தொடர்பு உலகத்துல எங்கேயாவது உண்டா? ஒரு பக்தனுக்கும் பெருமானுக்கும் இருக்கிற தொடர்பு, 2 பேருக்கும் நேரடியான விரோதிகள்னு யாருமே கிடையாது. உன் விரோதி என் விரோதின்னு அவனை பார்த்து நாம சொல்றோம், நம்மளை பார்த்து அவர் சொல்றதும் அதே தான், உன் விரோதி என் விரோதி அவ்வளவுதாங்கிறார். அது 2 பேருக்கும் பொதுவா சில பேர் இருந்துடுறா. அங்கேயும் விரோதம், நம்மகிட்டையும் விரோதம். அதைத்தான் பிரகலாதன் பெருமானிடத்திலே சொன்னார். எங்க அப்பா ஒரு பாபம் பண்ணியிருந்தாருன்னா அவரை காப்பாத்தி இருக்கலாம், 2 பாபம் பண்ணி வச்சிருக்காரு, பகவத் அபச்சாரம் பாகவத் அபச்சாரம். உங்ககிட்டையும் அபச்சாரப்பட்டிருக்காரு, எங்கிட்டையும் அபச்சாரப்பட்டிருக்காரு, அதற்காக தண்டித்து விடாதே, அவருக்கு நற்கதி கொடு என்று அவன் பிரார்த்தித்தான் இல்லையோ? அதை போல விபீஷணன் வந்திருக்கான், அவன்கிட்ட நிறைய தோஷங்கள் இருக்குன்னு இவள்லாம் சொன்னான். அவன் ராவணன் கிட்டே இருந்து வந்திருக்கான். சத்ரோஹோ சகாஷாத் சம்பிராப்தா. அப்போ சுக்ரீவன் மனசுல இருந்த எண்ணம் என்ன? நான் தான் உன்னை காப்பாத்திட்டு இருக்கேன், நான் சொல்றபடி கேளு அப்படிங்கிற துணியில பேசினான். பெருமாள் அப்ப பார்த்து சொன்னார், என்னை பத்தி உனக்கு தெரியல போல் இருக்கு சுக்ரீவா, நான் நினைச்சேன்னு வச்சுக்கோயேன், என்னுடைய விரல் நுனியாலே ராட்சசர்களை முடிக்கும் ஆற்றல் எனக்கு உண்டுன்னார். நான் நினைச்சேன்னா ஒரு நொடி பொழுதிலே ஆயுதங்கள்லாம் ஒன்றும் தேவையே கிடையாது, ஆயுதங்களே தேவையில்லைன்னா நீங்கள்லாம் அடியோட தேவையே இல்லை எனக்கு. நான் ஒருத்தனாக தோலாத தனி வீரனாக இருந்து கொண்டு விரல் நுனியினாலேன்னா நகத்தாலேயே, பெருமாளுக்கு நரசிம்மாவதார ஞாபகம் வந்துடுத்துங்கிறார். ராகவ சிம்மத்துக்கு நரசிம்மத்தினுடைய நினைவு வந்தது. நான் தான்ப்பா நரசிம்மனா பிறந்தேன், ஒரு ஆயுதத்தை கொண்டு வரலையே, நான் என்னுடைய நகங்களாலேயே முடிச்சுட்டேங்கிறது உனக்கு தெரியாதா? அதை போல செய்வதற்கு சாமர்த்தியம் எனக்கு உண்டு, நான் நினைத்தேன் ஆகில் செய்து விடுவேன். சுக்ரீவனுடைய பார்த்தான செய்ய வேண்டியதானேன்னு கேட்டிருக்கான். பெருமாள் சொன்ன நினைச்சா பண்ணுவேன்னு சொல்லியிருக்கேன், நினைக்கல அவ்வளவுதான்.
நினைச்சா பண்ற சாமர்த்தியம் உண்டு. உங்களுக்கெல்லாம் பெருமை தேடித்தரணும்னுட்டு தான் நான் உங்களை கொண்டு ராவணனோட சண்டை போட போயிட்டு தவிர ஏதோ என் காரியத்துக்கு உங்களை துணை கொண்டு இருக்கிறேன்னு நீங்கள் நினைக்கவே வேண்டாம். இதைத்தான் ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாய ஆச்சாரியர்கள் சொல்லுவார். ராமனாலே வானர ஜாதி வீறு பெற்றது, ஆழ்வார்களாலே பக்ஷி ஜாதி வீறு பெற்றதுன்னுவா. ஏன்னா இந்த பறவைகளை எல்லாம் தூது அனுப்பிச்சுட்டே இருப்பா, நீங்க பெருமாண்ட போய் சொல்லுங்கோ, நீங்க பெருமாண்ட போய் சொல்லுங்கோன்னு. அந்த பறவைகளுக்கு ஒரு ஏற்றத்தை ஆழ்வார்கள் உண்டு பண்ணி கொடுத்திருக்கா. வானரங்களுக்கு ஏற்றத்தை ராமன் உண்டு பண்ணி கொடுத்திருக்கிறார். கடைசியில எல்லாரும் பேசுறச்சு என்ன சொல்லிட்டா, அவன் சேர்த்து கொள்ள தகாதவன். இதுதான் பெரும்பாலும் சொல்லியிருக்கா அத்தனை பேரும். ஹனுமான கேட்டார், நீ சொல்லுப்பா, நீதான் அண்ணா மதிநுட்பத்திலே சிறந்தவன் ஆயித்தே புத்திமதாம் வரிஷ்டம்னு கொண்டாடப்படுகிறாய், அதனால நீ என்ன சொல்லு. அவர் அழகா சொன்னார், நான் போயிருந்தேன் சுவாமி, நான் போயிருந்தப்போ அங்க பல பேர் விரோதமாகத்தான் இருந்தா. அது என்ன பல பேர், எல்லோரும் விரோதமாகத்தான் இருந்தார்கள். இவனும் இவனுடைய குடும்பத்தாரும் தான் சீதைக்கு அங்கே ஆறுதலாக இருந்தார்கள். என்னை ராவணன் கொல்ல வேண்டும்னு முடிவெடுத்த போது தூதனாய் வந்தவனை கொல்லக்கூடாதுன்னு எனக்காக பேசியவர் இவர்தான். இவர் நல்லவர் சேர்த்து கொள்ளலாம். ஹனுமானுடைய வார்த்தை பாருங்க, இவர் அவசியமா சேர்த்து கொள்ளத்தான் வேண்டும். எதற்காக சேர்த்து கொள்ள வேண்டும் என்றால் இவர் நல்லவராக தெரிகிறார், அதனாலே சேர்த்து கொள்ள தகுந்தவராக இருக்கிறார். மீதி பேர் சொல்லிட்டா கெட்டவர் சேர்த்து கொள்ளக்கூடாது, இவர்னு சொல்லியிருக்கார் நல்லவர் சேர்த்து கொள்ளலாம். இந்த இடத்துல யுத்த காண்டத்திலே 18வது சர்க்கம் 2வது ஸ்லோகம், கண்ணாடி போட்டு கண்டு தெரியல, இருங்க ஒரு நிமிஷம். 18வது சர்க்கம் 2வது ஸ்லோகம், அதுல ராமனுடைய ரொம்ப அழகான வார்த்தை, மமாபிது விவக்ஷாஸ்தி காச்சித் பிரதி விபீஷணம் ஸ்ருதமிச்சாமி தத்சர்வம் பவத்பிஹி ஸ்ரேயசி ஸ்திதைஹி. பதவுரை பாருங்கோ, விபீஷணம் பிரதி, விபீஷணனை குறித்து, மம அபிது எனக்கும் கூட, விவக்ஷா காச்சித்து சொல்ல வேண்டிய வார்த்தை ஒன்று, அஸ்தி இருக்கிறது, ஸ்ரேயசி ஸ்திதைஹி என்னுடைய நன்மையிலே நிலை நிற்கும். கீழே சொன்ன பாருங்க, அதே அர்த்தம். எனக்கு எந்த தீமையும் வந்துடக்கூடாதுங்கிறது தான் உங்க அபிப்பிராயம், அது எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய நன்மையிலே நிலை நிற்கும், பவத்பிஹி உங்களாலே, தத் சர்வம் என் மனசுல இருக்கிறதையெல்லாம், ஸ்ருதம் இச்சாமி கேட்கப்பட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். பெரியவாச்சாம்பிள்ள ரொம்ப ஆச்சரியமா இங்க வியாக்கியானம் பண்றார். உங்கள் வார்த்தையை நான் கேட்டவோ பாதி, இவன் விஷயமாக நான் சொல்ல நினைக்கிற வார்த்தையையும் கேட்டு தர வேணும் என்று முதலிகளை இறக்குறார். அங்க இருக்கிறவர்கிட்ட ஒரு பிரார்த்தனையை வைக்கிறாராம் பெருமாள். நீங்க சொன்னதெல்லாம் நான் பொறுமையா கேட்டு இருந்தேன் இல்லையோ, நானும் சிலது சொல்லணும்னு நினைச்சுட்டு இருக்கேன், நீங்கள் அதை கேட்க வேண்டும். இங்க சம்ஸ்கிருதத்துல என்ன வார்த்தை, இங்க என்ன பதம் போட்டிருக்காருன்னு பாருங்க. மமாபிது அப்படிங்கிற இந்த அபிது, மமாபிது மம எனக்கும், மமாபிது எனக்கும் கூட. இந்த தூங்கிற சப்தம் இல்ல சாங்கிற சப்தம் எல்லாம் வந்துருச்சுன்னா ஏதோ முக்கியமான அர்த்தத்தை காட்டும்னுவா. அது பார்க்கறதுக்கு ஒற்றை எழுத்தாட்டம் தான் இருக்கும். இப்போ சாதாரணமா ஒரு பெரியவரை நாம் அழைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்தில் பரிபாஷைன்னு உண்டு. தேவரீர்னுவா. ஒரு பெரியவரை பார்த்தோம்னா நீங்க வாங்கோன்னு கூப்பிடுறதை விட தேவரீர் இங்கே எழுந்தருள வேணும் அப்படின்னு கூப்பிடுறது ரொம்ப கௌரவமான ஒரு பிரயோகம். அது அப்படித்தான் கூப்பிடணும்னு சொல்லுவா. ஏன் நீங்கன்னா அது கௌரவம் தானே, நீன்னு சொன்னா தான் தப்பு, ஒருமையில சொன்னா தப்பு, பன்மையில தானே சொல்றோம்னா அதை விட வசந்த வார்த்தை இது. அதனால தேவரீர் அதை சொல்றச்சு எப்படி சொல்றோம்னா, தேவரீர் இங்கே எழுந்தருளா அப்படின்வா. இந்த வார்த்தை என்னன்னா கவனிச்சுக்கோங்க, தேவரீர் இங்கே எழுந்தருளி விடா. அது சொல்றச்சே வேகத்துல எப்படி வரும்னா, தேவரீர் இங்கே எழுந்தருளிடா அப்படின்வா. கடைசியில டாங்கிற எழுத்து சப்தம் வந்தா போல இருக்கும். ஆனா அதை மரியாதை குறைவா நினைக்க மாட்டா. ஏன்னா தேவரீர் இங்கே எழுந்தருளி விடவும், தேவரீர் இங்கே எழுந்தருளி விடா, அது தேவரீர் இங்கே எழுந்தருளிடா அப்படி மாறி இருக்கு. எல்லாமே அப்படி மாத்தி மாத்தி பேசுற வழக்கத்தை தானே வச்சுட்டு இருக்கோம். அந்த மாதிரி மாறி இருக்கு. இப்ப இதே வார்த்தை கொஞ்சம் முன்ன பின்ன போட்டு ஏன்டா அப்படி எழுந்தருளு அப்படின்னா எவ்வளவு அர்த்தம் மாறி போடுறது பாருங்க. அந்த பின்ன போட்ட டாவை தூக்கி முன்னாடி போட்டுட்டோம்னா இதுக்கு தேவரீர்னு சொல்லியிருக்கவே வேண்டாமே. வேடிக்கையாக கதை சொல்லுவா. ஒரு ஆத்துக்கு ஒரு பெரியவர் போயிருக்கார், ஒரு குழந்தை அவரையே பார்த்துட்டு இருந்தது. அப்பா கிட்ட போயிட்டு அதுக்கு ஒன்று பேசுறது, என்ன பேசணும் பேசக்கூடாது, அப்பா இவர் மூஞ்சி குரங்காட்டமே இருக்கு அப்படின்னு கொடுத்து. அப்பா அப்படி திரும்பினார், அப்படி சொல்லக்கூடாது அப்படின்னார். பரவாயில்ல, குழந்தைய கண்டிக்கிறார். அந்த பெரியவர் சந்தோஷப்பட்டார். அப்பா என்ன தெரியுமா சொல்லிட்டார், மூஞ்சின்னு சொல்லாத திருமுக மண்டலம்னு சொல்லுன்னார். அப்படின்னு குரங்குன்னு சொன்னது பரவாயில்லன்னு இப்போ அர்த்தம் எடுத்து சொல்லி, இப்போ நீ மூஞ்சின்னு சொன்னது தப்பு, அந்த மாதிரி சொல்லக்கூடாது, பரிபாஷையில் திருமுக மண்டலம்னு சொல்லணும். அவர் சொன்னார், குரங்குன்னு சொல்லாதேன்னு சொல்லி கொடுப்பா, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ராவணனுக்கே சாபம் அதுதானே. கைலாசத்துக்கு போனா நந்தி தேவரை பார்த்தா மூஞ்சி குரங்காட்டம் இருக்குன்னுட்டான். குரங்காட்டம்னு சொன்னியோ இல்லையோ,
குரங்குகள்னா பாடுபடுத்துங்கிறத நீ தெரிஞ்சுப்பேன்னா அது ஒரு சாபம். பல சாபங்கள்ல அது ஒரு சாபம் அவனுக்கு கிடைச்சதுன்னுவா பாருங்க. இப்போ ஏதோ ஒரு நீங்களாம் சிரிக்கணும்னு சொன்ன ஒரு துணுக்கு கூட பயன்பட்டு கொடுத்து பாருங்க, அதுக்கு கூட ஒரு பிரமாணம் இருக்கு. அதனால நந்திதேவரிடத்துல ஒரு சாபத்தை அவன் பெற்று வைத்திருந்தான்னு சொல்லுவார்கள். அப்ப இந்த வார்த்தைகள் பரிபாஷையே ரொம்ப முக்கியம். அது ஒரு எழுத்தா இருந்தா கூட அதற்கு ரொம்ப மதிப்பு கூடும் குறையும் எல்லாமே நடக்கும். இப்போ இன்னொன்னு சொல்றேன், சன்னியாசியா இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், சாஸ்திரம் சொல்றது காஷாய தண்ட மாத்திரேன யதிஹி பூஜ்யா ந சம்சயா அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்கு. ஒருத்தரை பார்க்குறியா, காஷாயம் தரிச்சிருக்காரா, கையில தண்டம் இருக்கா, விழுந்து சேவிச்சுடு. அவர் என்ன ஏது சரியா தவறா இந்த விசாரம் எல்லாம் பண்ணாதே அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. இதை ஒருத்தர் பார்த்தார், இல்லையே இது இப்படி சொல்றா போல தெரியலையே, பின்ன என்னதான் சொல்றதுன்னா காஷாய தண்ட மாத்திரேன யதிஹி பூஜ்யா ந சம்சயா, அதுல சந்தேகம் வேண்டாம், ந சம்சயா சந்தேகம் வேண்டாம். அங்க அந்த நாங்கிற ஒரு எழுத்தோ சப்தமோ இருக்கு பாருங்க, அதை தூக்கி இவர் முன்னாடி போட்டு விட்டார். காஷாய தண்ட மாத்திரேன யதி பூஜ்யோ நஹா, காஷாயமும் தண்டமும் இருந்துட்டா மட்டும் ஒரு சன்னியாசியை சேவிச்சிடக்கூடாது, சம்சயா அதுல சந்தேகம் இருக்கு. எப்படி அர்த்தமே மாறி போச்சு பாருங்க. இப்போ ஒரு எழுத்தை முன்ன போட்டா ஒரு அர்த்தம், பின்ன போட்டா ஒரு அர்த்தம். உபனிஷத்து சொல்றது ஆச்சாரியாய பிரியந்தனமாஹிருத்ய பிரஜாதந்தம் ஆப்யவச்சேத்ஸீஹி. இன்னொரு இடத்துல இன்னொன்னு சொல்றது ஆச்சாரியனுக்கு சமமாக, அர்த்தத்தை மட்டும் சொல்லிடுறேன், ரொம்ப என்னையும் குழப்பிட்டு உங்களையும் குழப்பிக்க வேண்டாம். ஆச்சாரியனுக்கு சமமாக நீ ஒரு இருக்கை போட்டுக்கொண்டு அமராதே, அது தவறு அப்படிங்கிறது. ஆனா அதே வார்த்தைகளை கொஞ்சம் முன்ன பின்ன போட்டுட்டோம்னால் அது என்ன அர்த்தம் கிடைக்கும்னா ஆச்சாரியனுக்கு சமமாக ஆசனம் போட்டு உட்காருங்கிற அர்த்தத்தை கொடுத்துரும். இதை போல நிறைய இருக்கு. இப்ப இந்த இடத்துல பெருமாள் சொல்றச்சே மமாபித்து விவக்ஷாஸ்தி அப்படின்னு விட்டார். எனக்கும் கூட சொல்ல தகுந்த ஒரு விஷயம் இருக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம்னால் எல்லாரிலும் தம்முடைய மதத்துக்கு உண்டான விசேஷத்தை சொல்லுகிறார். நீங்கள்லாம் இவ்வளவு பேசினீங்களோ இல்லையோ, அதெல்லாம் விட மேலான அர்த்தம் என்கிட்ட இருக்கு. அதுக்கு தான் இங்க மமாபித்து அப்படின்னு சொல்லியிருக்கார். காச்சித்து விவக்ஷாஸ்தி, ஒரு விவக்ஷை உண்டாகா நின்றது, சொல்ல வேண்டிய வார்த்தை இருக்கிறது. விபீஷணம் பிரதி, விபீஷணனை குறித்து ஒரு வார்த்தை உண்டாகா நின்றதெங்கை. தத் சர்வம் ஸ்ருதமிச்சாமி, நான் எல்லாத்தையும் சொல்றதா இருக்கேன். எப்படி சொல்ல போறேன்? மித்ர பாவேன சம்பிராப்தம் நாத்யஜேயம் கதஞ்சன தோஷோ யத்யபி தஸ்ய ஸ்யாத் சதாமேதத் அகர்ஹிதம். ரொம்ப அழகான வார்த்தை ராமன் இதை மேல சொல்ல போறார். இதெல்லாம் நான் பேசுறதா இருக்கேன். கண்வ புத்திர பரியந்தமான அர்த்தஜாத்தத்தை நிறைய கதையெல்லாம் சொல்ல போறேங்கிறார் ராமன். இந்த மமாபித்துன்னு சொன்னதுக்குள்ளே எனக்கும் சொல்றதுக்கு சில வார்த்தைகள் உண்டு. அது என்னென்னா மித்ரபாவேன சம்பிராப்தம்னு சொல்ல போறேன், சகிருதேவ பிரபன்னாயின்னு சொல்ல போறேன், யதிவா ராவணஸ்வயம்னு சொல்ல போறேன். அதுக்கு மேல பல கதைகள்லாம் உங்களுக்கு சொல்ல போறேன். வியாகர வானர சம்வாதம் அதை சொல்ல போறேன். கபோதோபாக்கியானம் சொல்ல போறேன். உங்களுக்கு கண்வர், அந்த கண்வருடைய புத்திரர் கண்டு மகரிஷி அவர் என்ன சொல்லியிருக்கார் அதை சொல்ல போறேன். இத்தனையும் இருக்கு. இதெல்லாம் இந்த மமாபித்து அதுக்குள்ள இருக்கு. அதுதான் விஷயம். இந்த மமாபித்துக்குள்ள இத்தனை இருக்குங்கிறத சொல்லிட்டோம். அதெல்லாம் சொல்றேன், கொஞ்சம் நீங்க பொறுமையாக கேட்க வேண்டும் அப்படிங்கிற. அந்த நாள்ல இருந்தே கேட்கறவாழ கொஞ்சம் அப்படித்தான் தாஜா பண்ணி வச்சுக்கணும்னு தெரியுது. இதுல நிறைய சொல்ல போறேன், அதெல்லாம் கொஞ்சம் பொறுமையா கேளுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய ஸ்ரேயஸிலே நிலை நின்று அத்தாலே சத்தை உண்டாகா நின்றுள்ள உங்களாலே என்றுமாம். அழகான வியாக்கியானம் பாருங்க. என் நன்மையில தான் உங்க நன்மை இருக்குன்னு நீங்கள்லாம் நினைக்கிறீங்களே, அப்படிப்பட்ட உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? இவர் வாழ்ந்தால் அவர்கள் வாழ்வார்கள், இவர் வாழலேனா அவர்கள் வாழ மாட்டார்கள். அதுக்கு மேல பகவான் பேச ஆரம்பிக்கிறார். மித்ர பாவேன சம்பிராப்தம் நாத்யஜேயம் கதஞ்சன தோஷோ யத்யபி தஸ்ய ஸ்யாத் சதாமேதத் அகர்ஹிதம். மித்ர பாவேன வந்தவர், சரணம்னு வந்தவர் நண்பனின் பாவத்தோடு உள்ளபடி மனசுல ஒரு நட்பு பூண்டு வரலேன்னு வச்சுக்கோங்க. ஏதோ கிருத்திரிமமான எண்ணம் இருக்கிறதுன்னே வச்சுக்கோங்க. நண்பனின் பாவத்தோடு சம்பிராப்தம் வந்தடைந்த இவனை கதஞ்சன ஒரு படியாலும் நாத்யஜேயம் கைவிடும் இடமே இல்லை. திரும்ப உங்களுக்கு நினைவூட்டுகிறேன். எல்லா வானரங்களையும் கேட்டார், என்ன பண்ணணும்னு கேட்டார். பெரும்பான்மை வானரங்கள் என்ன சொல்லிட்டா, இவனை அடிச்சு துவைக்கணும், இவனை சேர்த்து கொள்ளக்கூடாது, இவன் ராவணனா கூட இருக்கலாம் தெரியாது, ராவணன் மாயாவி, என்ன பண்ணுன்னா பண்ணுவான், இவன் விபீஷணனா இருந்தா கூட பரவாயில்ல, கொல்வதுதான் தகும், இப்படிதான் சொல்லியிருக்கா. ஒரே ஒரு ஆள் ஹனுமான் என்ன சொல்லிட்டார், நான் சொல்றேன் அவன் நல்லவன் சேர்த்து கொள்ளலாம்னு என் மனசு சொல்றதுன்னுட்டார். உங்களுக்கு ஒரு வேடிக்கை சொல்றேன், இந்த எல்லா பட்சத்தையும் பெருமாள் தள்ளிவிட்டார். வேற மூணாவது ஆப்ஷன் உங்களால யோசனையே பண்ண முடியாது.
கதை கேட்டிருந்த வாழ்க்கை வேணும்னா தெரியுமே தவிர இந்த 2 ஆப்ஷனை தாண்டி சேர்த்துக்கலாம் சேர்த்துக்க கூடாது. ஏன் சேர்த்துக்க கூடாது? கெட்டவன் சேர்த்துக்க கூடாது, கெட்ட இடத்துல இருந்து வந்திருக்கான் சேர்த்துக்க கூடாது, எதிரி கிட்ட இருந்து வந்திருக்கான் சேர்த்துக்க கூடாது, முடிஞ்சு போச்சு. சேர்த்துக்கலாம்னு ஹனுமான் ஏன் சொன்னார்? நல்லவன் சேர்த்து கொள்ளலாம். இதை 2 தாண்டி உங்களாலேயோ என்னாலேயோ இன்னொன்னு யோசிக்க முடியுமா? உங்களாலேயோ என்னாலேயோ இந்த 2 ஆப்ஷன்ஸ், இந்த 2 வாய்ப்புகளை தாண்டி 3வது ஒன்று இருக்கிறதாவே நமக்கு தோன்றாது. அதனால தான் ராமன் ராமன், அதனால தான் அவர் ராமன். மரியாதா புருஷோத்தமன் வடதேசங்கள்ல ராமனுக்கு அத்தனை ஏத்தையும் கொடுத்திருக்கான்னு சொன்னால் அவரை போல ஒரு நீதிமான பார்க்கவே முடியாது. ராமனை பற்றி துளசிதாசர் எழுதும்போது என்ன எழுதுறார்? ராமனை போல ஒரு நீதிமான் கிடையாதுங்கிறார். நீதியின் வழி நடப்பவன்கிறது தான், நீதிக்கே ராஜனாக விளங்குகிறான்ங்கிறது தான் அவனுக்கு இருக்கிற ஏத்தம். அதனால அந்த 3வது வாய்ப்பு ஒன்று இருக்கு. இதுக்குள்ள ஒரு விஷயம் இருக்கு. ராமனுடைய வருத்தமே அந்த 3வது ஆப்ஷனை ஒருத்தரும் சொல்லலையேங்கிற வருத்தம் அவருக்கு. என் கூட இத்தனை நாள பழகி வச்சிருந்தோம், அந்த 3வது ஆப்ஷன் உங்களுக்கு ஞாபகமே வராது போயிடுத்தே என்று அவன் வருந்துகிறான். அது என்ன 3வது ஆப்ஷன்ங்கிறத வேதாந்த தேசிகன் அபயப்பிரத சாரத்தில் ரொம்ப அபயப்பிரதான சாரத்திலே ரொம்ப ஆச்சரியமாக காட்டி கொடுக்கிறார். அதை மேல அந்த இடம் வரைச்சே நம்ம பார்க்கலாம். இப்ப சொல்றார், மித்ரபாவேன சம்பிராப்தம் நாத்தியஜேயம் கதஞ்சன தோஷோ யத்யபி தஸ்ய ஸ்யாத். அவனிடத்திலே தோஷம் இருந்தாலும் இருக்கட்டுமே, தோஷம் இருந்தா தான் போட்டுமே, இவனை கை கொள்வது அதுதான் நல்லோர்களாலே செய்யத்தகுந்த காரியம், இகழத்தக்கதன்று. அவனை சேர்த்துட்டோன்னா அது இகழ்ச்சின்னு நினைக்கிறீங்களா? கிடையவே கிடையாதுங்கிறார் அவதாரிக்கை. அனந்தரம் கடற்கரையிலே வானர சமாஜத்திலே சர்வ பிராணி பிராணன ஹேதுபூதமான தன் பிரகிருதியை பிராசங்கிகமாக வெளியிடுகிறார். இந்த கேட்டவாளுக்கு சில வார்த்தைகள்லாம் புரிஞ்சா போல இருக்கும், சில வார்த்தை ஒன்றும் புரியாதா போல இருக்கும். சுவாமி அதை வெளியிடுகிறார்னு சொன்னீரே, அது கொஞ்சம் புரிஞ்சுது. அதுக்கு முன்னாடி என்ன சொன்னேன்? அனந்தரம், அங்கேயே புரியல, ஆரம்பமே அதுதான். அனந்தரம் கடற்கரையிலே, இது புரிஞ்சுடுத்து. வானர சமாஜத்திலே ஏதோ பாதி புரிஞ்சும் புரிஞ்சா அதை பாதி இருக்கு. சர்வ பிராணி பிராணன ஹேதுபூதமான ஒன்றும் புரியல. தன் பிரகிருதியை, தன் புரியறது, பிரகிருதி புரியல. பிராசங்கிகமாக அதுவும் தெரியல. வெளியிடுகிறார் புரியுறது. இதுதான் மணிப்பிரவாளம். சம்ஸ்கிருதத்தையும் தமிழையும் எப்படி கையாண்டிருக்கா பாருங்க. இருமொழி கொள்கை நம்முடையது என்னைக்குமே அதுதான். இந்த 2 மொழியையும் நாம ஆதரிக்கிறோம். அதனால தான் உபய வேதாந்திகள்னு ஸ்ரீ வைஷ்ணவால கொண்டாடுறா. சம்ஸ்கிருதத்தையும் தமிழையும் சமமாக பாவிக்கிறவர்கள், 2த்துக்கும் ஏத்தம் கொடுக்கிறவா. அதனால தான் திவ்ய தேசங்கள்ல முன்னே தமிழ் வேதத்தையும் பின்னே சம்ஸ்கிருத வேதத்தையும் பெருமானுக்கு பின்னே விட்டுருக்கா. இதை ஒரு வைணவனாக நாம பெருமை பொங்க சொல்லிக் கொள்ளலாம். வேற எந்த சமயத்திலையும் இந்த 2 மொழிகளுக்கு இத்தனை ஏத்தத்தை வேற யாரும் கொடுக்கல. கொடுக்கணும்னு தெரியலேன்னு வேணும்னா சொல்லலாம், கொடுக்கூடாதுன்னு அபிப்பிராயம் இல்லை, கொடுக்கலேங்கிறது நிஜம். ஆனா வைணவத்திலேன்னு எடுத்துக்கொண்டால் முன்னே ஒரு வேதம் போகணும், பின்னே ஒரு வேதம் போகணும். இந்த வேடிக்கை என்னன்னா, சம்ஸ்கிருத வேதம் பகவானை தேடிண்டு போகும், பகவான் தமிழ் வேதத்தை தேடிண்டு போவார். அதான் ஒரு கட்டுரையில் எழுதினேன், தேவப்பெருமாளுக்கு சுரராஜன்னு பேர். சுரர்கள்னா தேவர்கள், அதனால தேவராஜன், சுரராஜன். அது சுரராஜன் சொல்லக்கூடாது, பாசுரராஜன் சொல்லணும். பாசுரங்களை ஆள்றவரா அவர் இருக்கார், பாசுரங்களை விட்டவரால் இருக்கவே முடியாதுங்கிறா போலே அந்த பாசுரங்களை தேடிண்டே போயிட்டே இருப்பார். வேதம் பகவானை தேடிட்டு இருக்கும், பகவான் தமிழ் வேதத்தை தேடிட்டு இருப்பார். அதனால இந்த மணிப்பிரவாளம்ங்கிறது இருக்கு பாருங்க, ரொம்ப அழகான ஒரு விஷயம். அது ஆச்சாரியர்கள் வியாக்கியானங்கள்லாம் பார்த்தா அப்படித்தான் இருக்கும். அதுல பாருங்க, அனந்தரம் கடற்கரையிலே வானர சமாஜத்திலே சர்வ பிராணி பிராணன ஹேதுபூதமான தன் பிரகிருதியை பிராசங்கிகமாக வெளியிடுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னால், கடற்கரையிலே வானர சமாஜத்திலே, வானரர் குழுவிலே, இப்ப புரிஞ்சுடுத்து பாருங்க. அனந்தரம் பிற்பாடு, மேலே கடற்கரையிலே வானர குழுவிலே சர்வ பிராணி பிராணன ஹேதுபூதமான அனைத்துயிரும் உயிர் தரிக்க காரணமான தன்னுடைய தன்மையை, எல்லா உயிர்களும் நன்கு வாழ்வதற்குறுப்பான தன்னுடைய தன்மையை சந்தர்ப்ப வசத்தாலே வெளியிடுகிறார். வெளியிடுகிற நேரம் வந்தது, வெளியிடுறார். அப்ப என்ன சொல்லியிருக்கார்? மித்ரபாவேன சம்பிராப்தம். வருகிறவன் பொய்யாக சொல்லிக் கொண்டு வந்தான் என்று சொன்னாலும், வெறும் வாய் வார்த்தைக்கு சரணம்னு சொல்லிட்டு வந்திருக்கானா, அதை பத்தி நான் இப்ப கவலைப்படுறதாகவே இல்லை. போனா போட்டுமே, வாய் வார்த்தைக்கு தான் சொல்லிட்டு வரட்டுமே. சுவாமி, அவன் ராவணனோட தம்பி சுவாமி. பெருமாள் சொன்னார், ராவணனே வந்தா சேர்த்துப்பேங்கிற, தம்பியா வேண்டான்னு போறேன். இப்போ சொல்றவர் எப்படி சொல்றாரு பாருங்க, ராவணன் தம்பி சேர்த்து கொள்ளக்கூடாது. இவர் என்ன சொல்லிட்டார்? ராவணனே வந்தா சேர்த்துப்பேன். அதுக்கு ரொம்ப அழகான ஒரு உதாரணம் சொல்றாரு பெருமாள். என்ன உதாரணம் தெரியுமா? ஒரு பெரும் பசியன் ஒருத்தன் 10 நாள் ஆச்சு சாப்பிட்டு வாசல்ல போயிட்டு இருந்தவன் என்னை பார்த்து, ஐயா 10 நாள் ஆச்சு. நான் அவரை பார்த்தேன், ரொம்ப பெரிய பிரமுகர்னு தெரிஞ்சுது. ஒரு காலத்துல ஓஹோன்னு இருந்தவர்.
அவருக்கா இந்த நிலைமை வந்துருத்து. ஒரு நாயகமாய் ஓட உலகுடன் ஆண்டவர் கருணாய் கவர்ந்த காலர் சிதகிய பானையர் பெருநாடு காண இம்மையிலே பிச்சராம் கொள்வர் திருநாரணன் தாழ்காலம் பெற சிந்தித்து உய்மினோ. நம்மாழ்வார் உபதேசம் பண்றார். இன்னைக்கு ஓஹோன்னு இருக்கோம்னு நினைச்சுக்காதீங்கோ. எல்லாம் கையில் இருக்கிறதெல்லாம் கரைஞ்சி போகலாம், ஒன்றும் இல்லைங்கிற நிலைமை வரலாம், பிச்சை எடுக்க கூட நாம் புகலாம். அப்படி ஒரு காலம் வருவதற்கு முன்பாகவே பெருமானிடத்திலே சரணாகதியை பண்ண பாருங்கோள் அப்படின்னு உபதேசிக்கிறார். நான் பார்த்தேன், இவர் பெரிய ஆளாச்சு, இவருக்கு அந்த நிலைமை வந்துருத்து, பிச்சை எடுக்க வந்திருக்காருன்னா எது இருந்தாலும் பரவாயில்ல சுவாமி, குடும்ப சுவாமி ரொம்ப பசி, நான் பிரமுகர்லாம் இப்போ மனசுலேயே வச்சுக்காதீங்க, சோறு இருந்தால் போடும், எனக்கு அதுதான் வேணும்னார். நான் என்ன பண்ணேன், இவ்வளோ பெரியவர், இவருக்கு வரும், நம்ம அந்த பழைய சாதம் மோர் சாதம்லாம் போட்டால் சரியாக வராது, நீர் நாளைக்கு வாரம் சுவாமி, எங்கள் அம்மா வண்டையும் ஆம்டாண்டையும் சொல்லி வைக்கிறேன், நான் பருப்பு வடை திருக்கண்டல் அமுது பாயசம் எல்லாமே பண்ணி வைக்கிறதா இருக்கேன், ஜாங்கிரி குலாப் ஜாமுன் உனக்கு இன்னும் என்னென்ன பிடிக்கும்னு சொல்லும், எல்லாம் நாளைக்கு தயாராக இருக்கும், நீர் நாளைக்கு வாரும் அப்படின்னு அவர் என்ன தெரியுமா சொல்லுவார், நாளைக்கு இருந்தால் தானே வர முடியும். நான் ஜாட்டு எவ்வளோ நாளைக்கு தெரியுமா, 1 மாதம் ஆச்சு. நீ இப்போ அதுக்கெல்லாம் கவலைப்படாது, இப்போ குலாப் ஜாமுன் இல்லை ஜாங்கிரி இல்லை நான் அதெல்லாம் கேட்கவே இல்லை, நீ அந்த பழைய சாதத்தை கொடு, தொட்டுக்க ஒன்றும் இல்லையா, ஒரு பச்சை மிளகாயை போடு, நான் ஏதோ கொஞ்சம் கொஞ்சமாக தொட்டுக்காய், ஒரு உப்பும் பச்சை மிளகாயும் கொத்தமல்லியும், பல பேருக்கு அனுபவம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு ஈடு இணையே கிடையாது, வேறு எதுவுமே வேண்டாம். ஒன்றும் உங்களுக்கு மாவடு ஆவக்கால இருந்தால் நல்லா தான் இருக்கும், இல்லைன்னு சொல்லலை. ஒரு பச்சை மிளகாயும் கொத்தமல்லியும் உப்பும் இருந்துடுத்துனா போகும், அதை தொட்டுட்டு மோர் சாதம் சாப்பிட்றதுல இருக்கிற சுவையும் சுகமும் இன்னொன்றுத்துல உண்டான்னு நீ அதை போட்டுட்டா போகும் அப்படின்னு அவர் சொல்கிறார். நான் என்ன சொன்னேன், அதெல்லாம் நமக்கு இவ்வளோ பெரியவருக்கு பழைய சாதத்தை போடுறதாவது, நாளைக்கு வாரும் அப்படின்னா, பிழைச்சி கிடந்தா நாளைக்கு வாரும், பிழைச்சி கிடந்தா நாளைக்கு வரேன்னு அவர் தான் சொல்லணுமே தவிர நாம சொல்ல முடியாது. அவர் பார்த்து பிழைச்சி கிடந்தா நாளைக்கு வாரும், ஏன்னா பழைய நாள் வார்த்தை அது, பிழைச்சி கிடந்தா வரேன் அப்படின்வா. நாம பார்த்துட்டு பிழைச்சி கிடந்தா வாரும்னு ஒருத்தர் அப்படி கூப்பிடக்கூடாது, அவாவாளாக சொல்லிக்கணுமே தவிர நாம இன்னொருத்தர் நம்மக்கிட்ட அந்த பெருங்குணம் எப்பயுமே உண்டு. வாசலில் போச்சு ஆனால் வயசான வடிவெல்லாம் இன்னும் இன்னத்துக்கு தான் இருக்காளோ, அவரை நம்மளை பார்த்து அதான் நினச்சிட்டு இருப்பாரு, நம்ம யாருக்கு என்ன தெரியும், நீ இருந்து என்ன கிழிச்சேன்னு கேட்பாரு முடியும். நாம் அந்த மாதிரி அடுத்த வாழை பற்றினா உடனே நினச்சோம், இன்னத்துக்கு போட்டிருக்கோ தெரியல, அவர் என்ன ஒன்று எதுக்கு போட்டிருக்கோ அதுக்கு தான் அவரையும் போட்டிருக்கு, உனக்கு எந்த கர்மம் காரணமாக போட்டு வச்சிருக்கோ அதே கர்மம் காரணமாக தான் அவரையும் போட்டு வச்சிருக்கு. கஷ்டப்படுறான்னு வேணும்னா நம்ம பார்த்துட்டு இவ்வளோ கஷ்டப்படுறாளே பாவம் எதனா திருவடி சேர்க்கக்கூடாதான்னு நினைக்கிறது வேற. நமக்கு சம்பந்தம் இல்லாதவா விஷயத்துல கூட, நமக்கு எந்த பாதிப்பும் இல்லாதவா விஷயத்துல கூட நாம் அந்த மாதிரி பேசுறதுங்கிறது அது ரொம்ப ரொம்ப தப்பு தானே. நான் சொன்னேன் நாளைக்கு வாங்குவோன்னு, அவர் சொன்னார் இன்னைக்கு போடுப்பா சோத்தைங்கிறார். பெருமாளர் தான் சொல்றார், நான் பெரும் பசியனா இருக்கேன், ராவணன் வந்தான்னா நீ சொன்னிய குலாப் ஜாமுனு ஜாங்கிரி என்னென்ன சொன்ன கரெக்டு பால் இதெல்லாம் சேர்த்து போடப்பட்ட உணவு அது. விபீஷணன் வந்தான்னா தயிர் சாதம் கொத்தமல்லி பச்சை மிளகாய் இதெல்லாம் வச்சு அரைச்சி உப்பை வச்சு அரைச்சி தொட்டுக்க கொடுத்துருக்க. பசியா இருக்கிறவனுக்கு அது தயிர் சாதமா இல்லை அறுசுவை உணவான்னு அவன் பார்க்க போறது இல்லை. அன்னைக்கே எல்லாம் நான் பண்ணி வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க. பசின்னு கேட்டப்பவே இன்னைக்கு தான் ரொம்ப நாள் எல்லாம் பண்ணி வச்சிருக்கா, பாயசத்துலேருந்து எல்லாமே இருக்கு வாரும்னா ஓஹோன்னு அவர் சாப்பிட போறாரு, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அது இல்லைன்னா கவலைப்பட போறாரா, எது இருக்கோ அதை கொடுங்கிறார். நான் உயிர் தரிக்க எனக்கு தயிர் சாதம் போதுமானது அப்படிங்கிறார். அப்ப ராமன் என்ன சொல்லிட்டார், வெறும் விபீஷணன் வந்தான்னா அது பழைய சாதம், ராவணனே வந்தான்னா அறுசுவை உணவு, எனக்கு பசி இருக்கு, யார் வந்தாலும் பரவாயில்லை, சேர்த்து கொள்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன். இது ராமனுடைய பட்சம். அதனால் அவர் சொன்ன வார்த்தை என்ன, மித்திர பாவேன சம்பிராப்தம் நத்தியஜேயம் கதஞ்சன. பெரிய வியாக்கியானம் இதுக்கு, அதுக்குள்ள போனோம்னா இன்னைக்கு இந்த உபன்யாசம் முடியாது. முக்கியமான அர்த்தங்களை மட்டும் சொல்றேன். கண்ணன் சரமஸ்லோகம்னு ஒன்று சொல்லியிருக்கார். சர்வதர்மானு பரித்யஜ்ய மாமேகம் சரணம் பிரஜ அகம் த்வா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மாசுச்சா. சரமம்னா முடிவுன்னு அர்த்தம். ராமனுடைய முடிவை எது சொல்லுகிறதோ அது ராமனாலே சொல்லப்பட்ட வாக்கியங்கள். அங்க கிருஷ்ண சரம ஸ்லோகம் தான். அங்க முடிவுங்கிற அர்த்தத்தை விட முக்கியமா அங்க என்ன அர்த்தம் கொள்ளணும்னால் அவனை அடைவதற்கு இறுதியான வழி எதுவோ அதை சொல்லுகிற ஸ்லோகம். இப்ப கண்ணன் எழுதிக்கணும். கண்ணன் சொன்ன வார்த்தை அவனை அடைவதற்கு இறுதியாயிருக்கிற வழி. ராமனுடைய வார்த்தை ராமனுடைய முடிவாயிருக்கிற வார்த்தை. இதுதான் என் முடிவுன்னு ராமன் சொல்றாரு இல்லையோ, அந்த வார்த்தை இவ்விடத்திலே சொல்லப்படுகிறது. இதை பெரியவாச்சான் பிள்ளை ரொம்ப அழகா வர்ணிக்கிறார். அங்கு சரம ஸ்லோகத்தில் இங்கு சரம ஸ்லோகத்துக்கு வாசியுண்டு. கண்ணனுடைய சரம ஸ்லோகத்தை காட்டிலும் ராமனுடைய வார்த்தைக்கு அதிக முக்கியத்துவம் உண்டு, ஏற்றம் உண்டுங்கிறார். ஏன் அப்படின்னா வரிசையா சொல்லிட்டு வரார். அங்கு ஸ்ரோதாவான அர்ஜுனனுக்கு தேர்மேல் நின்று சொன்ன வார்த்தை திருத்தேர்த்தட்டு வார்த்தையின் வா. கீதாச்சாரியன் பக்கத்திலேயே திருவல்லிக்கணியில இருக்கார். அவர் எங்க இருந்துன்னு சொன்னார், தேர்மேல நின்றுன்னு சொன்னார். கொஞ்சம் ஒசர இருந்துட்டு சொன்னார்னு அர்த்தம். கொஞ்சம் ஒசர இருந்துட்டு சொன்ன வார்த்தை அது. இங்கே நிலத்திலே இருந்து சொன்ன வார்த்தை.
கீழே இறங்கி சொன்ன வார்த்தையா இருக்கு. ராமன் சொன்ன வார்த்தை எப்படி இருக்குன்னா, நிலத்திலே நிலையாயிருந்து சொன்ன வார்த்தையாகையாலே நிலை நின்ன வார்த்தையா இருக்கும். அது கொஞ்சம் மேல நின்றுட்டு பேசினார். இப்போ ஆத்து மேல ஒருத்தர் நின்றுட்டு எப்பயாவது முடிஞ்சா நம்ம பார்த்துக்கு வாங்கோன்னு கூப்பிட்டா நாம் என்ன நினைப்பாங்கன்னா, கீழே இறங்கி வந்து கொஞ்சம் பார்த்துட்டு, அவரை விட வயசில் பெரியவர் தானே இவர், கொஞ்சம் கீழே இறங்கி வந்துட்டு உள்ளே வாங்குவோன்னு தானே கூப்பிட்டுருக்கணும். இன்னமும் 18 படி மேலே நின்றுட்டு எப்பயாவது முடிஞ்சே இப்படி வந்துட்டு போங்கோன்னு கூப்பிட்டா. இப்போ கண்ணனுடைய வார்த்தை அப்படி தான் இருக்குது. தேர் மேலே நின்றுட்டு சொல்லியிருக்கார் ராமன். இது என்னடா அது கண்ணனை இறக்கி வச்சுட்டாருன்னு நீங்கள் தலைப்பு ராமனை பற்றி கொடுத்துருக்கீங்க. அதனால் அப்படி தான் இறக்கி வச்சு தான் ஆகணும் அவரை. இப்போ அடியனை பற்றியே நான் சொல்கிறேன், பல உபன்யாசங்களில் சொல்லியிருக்கேன். நான் ராமபக்ஷபாதியா கிருஷ்ணபக்ஷபாதியானா கிருஷ்ணபக்ஷபாதி தான், ராமபக்ஷபாதி கிடையாது. எனக்கு ராமன் ரொம்ப சிரமப்பட்டாருங்கிறதுல அடியோட அபிப்பிராயம் கிடையாது. அவர் சிரமப்பட்டதெல்லாம் அவராக வரவழைச்சுடுது, அதுக்கு நாம ஒன்றும் பண்ண முடியாது. நானும் நீங்களும் ராமனாக இருந்து நம்ம அப்பா காட்டுக்கு போன்னு சொல்லியிருந்தா போயிருப்போமா? நான் என்ன தப்பு பண்ணேன்? நியாயமான கேள்வி தானே. நான் என்ன தப்பு பண்ணேன், என்னை எதுக்கு காட்டுக்கு போக சொல்கிறேன்? நானா வந்து உங்ககிட்ட என்ன ராஜா வாக்குன்னு கேட்டேன், நீயா கூப்பிட்டு ராஜான்னு சொல்லி ஆசையை காண்பிச்சுட்டு நீ இப்போ போன்னு சொன்னால், இதை கூட ராமாயணம் ரொம்ப அழகாக வர்ணிக்கிறது. இப்போ ஞாபகம் வச்சு அதையும் சொல்கிறேன். ராமன் காட்டுக்கு புறப்படுறார், வாசல் வரைக்கும் வந்தார். ஒரு ஓரத்தில் பெரிய மேடை இதை போல போட்டு புண்ணிய தீர்த்தங்கள் அந்த கலசங்கள்லாம் வச்சிருந்தாளாம். அதை பார்த்த உடனே ராமன் அப்படியே நின்றுட்டாராம். ஏன் நின்றாருங்கிறத பலவிதமாக விசாரிக்கிறான் அந்த இடத்துல. அதை பார்த்துட்டு நின்றுட்டார். இப்போ என்னென்ன அவர் நினச்சிருப்பார்? ஐயோ, நேற்றுக்கு தானே பல புண்ணிய தீர்த்தங்கள்லாம் கொண்டு வந்து இந்த கலசங்கள்லாம் முன்னாடி வச்சுட்டோ, என் கையில் அந்த தர்ப புல்லெல்லாம் கொடுத்துட்டோ, அவளுக்கு இப்போ இந்த 60ஆம் கல்யாணம் ஆனவாளுக்கெல்லாம் அதெல்லாம் ஞாபகம் வந்துடும். இப்போ ஆமாம் சுவாமி உதகசாந்தி பூனல் போட்டப்போ 60ஆம் கல்யாணம் ஆறப்போ அப்போ என்ன பண்ணுவா, மாமா கையில் கொடுத்துருவார். அவர் அப்படியே தர்வக்கட்டை பிடிச்சிட்டே இருப்பார். மாமி அவரை தொட்டுக்கோங்கன்னு விடுவாள். பக்கத்தில் அப்படியே கை வச்சுட்டே இருப்பார். அவர் அப்படியே அதை பிடிச்சிட்டே இருப்பார். மந்திரம் தெரிஞ்சால் சொல்ல போகிறார், தெரியறதுக்கு பெரும்பாலும் வாய்ப்பு இல்லைன்னு வச்சுக்கோங்க. அதுக்குன்னு ஒரு 10 பேரை கூப்பிட்டுருப்போம். அவள் ஏதோ ஜபிச்சுட்டே இருப்பாள். நமக்கு அப்போ ஃபோன்லாம் பேசிட்டு வருவோம், கொஞ்சம் கூல் ட்ரிங்க்ஸ் கொண்டு வந்து கொடுப்பா. எல்லாமே நடக்கும். எத்தனை அநியாயம் உண்டோ அத்தனை அநியாயத்தையும் நம்ம பண்ணிகிட்டே இருப்போம். ரொம்ப பாவம், 80 வயசு ஆச்சு சுவாமி, சதாபிஷேகம் சுவாமி, நீங்கள் ஜபிக்கிற வரைக்கும் அவர் இருக்க வேண்டாமா, அதுக்காவது ஒரு ஜூஸை கொடுத்து வைக்கிறேன்னுவா. சரி, நீங்கள் பாட்டுக்கு மடக்கு நீங்கள் பாட்டுக்கு சொல்லுங்கள், நாங்கள் கடைன்னு முடிச்சு விட்ருவோம்னு சொல்லிட்டு இருப்பா. இப்போ அதெல்லாம் பண்ணிகிட்டே இருக்கும், சொல்லிகிட்டே இருக்கோம்னா கடைசியில் அந்த தீர்த்தத்தை கொண்டு வந்து நம்ம தலையில் அதை சேர்க்க. இது இந்த கதை இப்போ நிறைய ராமன் போயிட்டே இருந்தார். அப்போ ராமன் பார்த்துட்டு நின்றார் பாருங்க. எனக்கு எங்கெங்கேயோ சதாபிஷேகம் 60ஆம் கல்யாணத்துலாம் போயிடுத்துக்கும். யாரோ கூப்பிட்டாலே அது எப்போன்ற கணக்கெல்லாம் வந்துடுத்து மனசில். இப்போ ராமன் ஏன் நின்றார்னா, அவர் நினச்சிட்டாராம், நேற்றுக்கு இந்த கலசங்கள்லாம் வச்சு நாம் தர்பப்புல்ல பிடிச்சி எல்லாம் மந்திரங்கள்லாம் சொல்லிட்டு இருந்தோம். இன்னைக்கு மகுடம் சூட்ட பெற்று இந்த தீர்த்தமெல்லாம் நம்ம தலையிலே பட்டாபிஷேகம் ஆன உடனே அவபிருத்தமாக இதெல்லாம் சேர்க்கப்பட்டிருக்குமே, இது இல்லாத பொழுதே அப்படின்னு நினைச்சு பார்த்த உடனே கொஞ்சம் மனசு கொஞ்சம் அங்கலாய்த்தது, நின்று விட்டார். ஆனா இது ராமனுடைய சுவாவத்துக்கு இது பொருந்தாது. காட்டுக்கு போன உடனே அவர் எப்படி கிளம்பினார்? அப்போதலர்ந்த தாமரையை வென்றதம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய சந்தோஷமா புறப்பட்டார். வனவாசோ மகோதயா, ரொம்ப குஷியா கிளம்பிட்டார் காட்டுக்கு அவர். அதனால அவர் பார்த்துட்டு இந்த மாதிரி நம்மளை போல் நின்றுட்டு ஏக்கப்பெருவ மூச்செல்லாம் விட்டுண்டு அப்படிலாம் இருக்க மாட்டார். இப்போ சுகர் இருக்கிறவர் வீட்டில் ஒரு குலாப் ஜாமுன் பண்ணார்னா அவர் பார்த்து அப்பப்போ 4 விஷயம் இதெல்லாம் பண்ணித்தான் தொலைக்கணுமா போகணும், அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. ராமன் அந்த மாதிரி கவலைப்பட்டு நிற்கிறாரா இப்போனால் நின்றுருக்கார், அது நிஜம். இப்போ ஏன் நின்றாருன்னு அவர் வாய் திறந்து சொல்லலை. இப்போ நாம தான் கண்டுபிடிச்சானோ, நமக்கு என்ன அவ்வளோ பெரிய அறிவு இருக்குது, நம்ம ஆச்சாரியர்கள் கண்டுபிடிச்சி சொல்லியிருக்கா. முதல்ல என்ன காரணம் சொன்னால், இல்லை பார்த்துட்டு நேற்றுக்கெல்லாம் என்ன நடந்தது, நான் ஜபிச்சு இந்த தீர்த்தத்தை எல்லாம் இன்னமும் புனிதமாக்கினேன், புனித நீரை மந்திரங்களினாலே இன்னமும் புனிதமாக்கி வைத்திருக்கிறேன். இன்னைக்கு ஒழுங்காக முடிசூட்டி இருந்தால் இதெல்லாம் அவபிருத ஸ்நானம் என் கல்ல சேர்த்திருப்பாளே, எனக்கு அந்த பாக்கியம் கிடைச்சிருக்குமே அப்படின்னு நினச்சி நின்றுட்டார். இது இப்போ இல்லைன்னு நம்ம கிராஸ் போட்டாச்சு. ஏன்னா இது ராமனுடைய சுவாவத்துக்கு சேராது. அடுத்தது என்ன சொன்னான்னா, ராமன் நினைச்சுட்டாராம், நான் ராஜாவா ஆகாத போறேன், அது வேற விஷயம், எனக்கு ஒன்றும் அதனால குறையில்லை. பரதனுக்கு ராஜ்யாபிஷேகம் பண்ணி வச்சிருப்பாளோ இல்லையோ, பரதன் தலையிலே மகுடம் புனைந்திருப்பார்கள், சூட்டி இருப்பார்கள். அப்ப இந்த தீர்த்தம் எல்லாம் அவன் தலையில சேர்க்கப்பட்டிருக்கும். என்னுடைய சிறிய தாயார் வரம் கேட்கறது தான் கேட்டா, ஒரு வரத்தோட நிறுத்திருக்க கூடாதா? பரதன் நாடாட வேண்டும். ராமன் இங்கே அயோத்தியாவில் எங்கேயாவது ஒரு மூலையில இருந்துகிட்டோம்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்க கூடாதா? பரதனுக்கு இந்த வைபவங்கள் நடக்கும் போது நானும் கண்ணார கண்டு மகிழ்ந்திருப்பேனே, அதுக்கு வாய்ப்பில்லாத போச்சேன்னு நின்றுட்டாராம். இதையும் இல்லைன்னுட்டான். இப்போ நீங்க கை தட்டிட்டீங்க 2 பேர், இதையும் இல்லைன்னுட்டா. வேதாந்த தேசிகன் அழகா ஒரு காரணம் சொன்னார். ராமன் நிற்கவே இல்லைன்னுட்டார். அவர் என்ன சுவாமி நின்றாரே, சுவாமி ஏன் நிற்கலன்னா, இரும் சுவாமி அவசரப்படாதீங்க, ராமன் நிற்கல, அவன் பாதங்கள் தான் நின்றன. இவ்வளோ அழகான அர்த்தம் பாருங்க. அவன் பாதங்கள் தான் நின்றன. ஏன் அப்படின்னா, பாதங்களுக்கும் காலணிகளுக்கும் இருக்கிற தொடர்பு உங்களுக்கு நல்லா தெரியும். நான் கூட விட்டுருக்கேன். இப்போ எனக்கே ஞாபகப்படுத்திக்கணும். எங்கள் கிட்டலாம் ஒரு பெரிய குறை உண்டு, நிறைய குறை உண்டு. முக்கியமாக ஒரு குறையை சொல்கிறேன். என்னென்னா, வேஷ்டி உத்திரியம் முட்டின்னு இருந்தோன்னா செப்பல் போட்டுருக்கிறதையே மறந்துடுவோம். எங்கேயாவது போட்டுட்டு போவோம்.
அது ஏதோ கோட்டைக்கு போகிறா போல நினச்சிட்டு அப்படியே கோயிலுக்கு போகிறா போல நினச்சிட்டு போடுவோம். இந்த மாதிரி எத்தனை செருப்பு தொலைச்சிருப்போம் தெரியுமா? இப்போ 2 முன்னாடி சொன்னா தான் போச்சை போட்டு போகிறதுக்கு ஞாபகம் இருக்கும், அதுக்காக சொல்லி வைக்கிறது. அப்போ பாதங்கள்னா காலணிகளோட ஒரு நெருங்கிய தொடர்பு, ஒரு நட்பு உண்டு. கால்களுக்கும் காலணிகளுக்கும் ஒரு நட்பு இருக்கிறது. கோயிலுக்கு போகிறவா சொல்லுவா, நீ இது வரைக்கும் கேட்டதெல்லாம் கொடுத்தியோ கொடுக்கலையோ, பெருமாளே உங்ககிட்ட பிரார்த்தனை, செருப்பாவது பத்திரமா இருக்கட்டும் வாசல்ல, அதையாவது போட்டுட்டு போயிட போகிறான், அதையாவது காப்பாற்றி கொடுன்னு வேண்டவா கூட இருக்கா. அதுக்கு சொல்ல வரேன். இப்போ கால்களுக்கும் காலணிகளுக்கும் நட்பு இருக்கும் இல்லையோ? ராமன் போயிட்டே இருந்தால் அந்த பாதங்கள் நின்று விட்டதாம், ஒன்று பேசிக்கிறதான். நம்ம நண்பன் தாண்டா முடிசூட போகிறான், ஏன்னா பாதுகைகளுக்குத்தானே பட்டாபிஷேகம் ஆகவே போகிறது. நம்ம நண்பன் முடிசூட போகிறான், அவனுக்கு இந்த தீர்த்தத்தாலே அபிஷேகம் செய்வார்கள். நம்ம நண்பனுடைய அந்த வைபவத்தை பார்க்காமல் நாம போறோமேன்னு இவர்களுக்கு வருத்தமாம், திருவடிகளுக்கு வருத்தம், அதனாலே நின்று விட்டன அப்படின்னு எல்லாம் ரொம்ப ஆச்சரியமா வியாக்கியானம் பண்ணி வச்சிருக்கா. அப்ப ராமன் எதிலும் ஆசைப்படாதவர், அடியவர்களை கண்டால் விடாதவர். அவர் பாருங்கோ, தன்னை தாழ விட்டு கொண்டு எப்போதும் வார்த்தை சொல்றவரா இருக்கார். கண்ணனை போல மேலே ஏறி நின்று கொண்டு பேசுகிறவரா இல்லை. நிலத்திலே இருந்து சொல்லுகிற வார்த்தை அது நிலை நின்ன வார்த்தைன்னு. நிலத்தில இருந்து சொல்ற வார்த்தை நிலை நின்ன வார்த்தை. இன்னொன்னு, அங்கு என்னை சரணமடை என்று தன்னை பற்ற வேணும் என்று சரண்யனான தான் ஆசைப்பட்டபடியே சொல்லித்து, மாமேகம் சரணம் விரஜ, என்னை பற்றுன்னு தன் ஆசையை பெருமான் வெளிப்படுத்துகிறான். அர்ஜுனன் பற்றியதும் பற்றாததும் தெரியவில்லை. பெரியவாச்சாம்பிள்ள என்ன அழகா சொல்லிட்டார் பாருங்க. அர்ஜுனன் பண்ணானா பண்ணலையான எந்த ஸ்லோகத்திலையும் அங்க இல்லை. சர்வதர்மானு பரித்யஜ்ய மாமேகம் சரணம் விரஜன் இவர் சொன்னார். அவன் செஞ்சா செய்யலேன்னு எந்த ஸ்லோகத்தாலையும் அங்க சொல்லப்படலை. ஆனா இந்த இடத்துல என்னன்னா, இங்கு வந்தடைந்தவனை என்று எதிரியான விபீஷணன் சம்மதித்து பற்றினபடியே சொல்லுகிறது. மித்திர பாவேன சம்பிராப்தம், அவன் வந்துட்டான், நானே கத்தின்னு வந்திருக்காங்கிறது ஸ்பஷ்டமாக சொல்லப்படுகிறது. அங்க இவர் சொன்னார் என் காலை பிடிச்சுக்கோன்னு, அவன் பிடிச்சிருந்தா நான் பிடிச்சிக்கலையான்னு சொல்லவே இல்லை. எதுக்கு சொல்ல வந்தேன்? ராமன் சிறந்தவன், ராமன் கஷ்டப்பட்டார். திரும்ப அதை முடிச்சுட்டு வந்துருவோம். ராமன் கஷ்டப்பட்டார்னா அவரா தலையில போட்டுட்ட கஷ்டங்கள் தான் எல்லாம். அவரா காட்டுக்கு போனா உடனே கிளம்பி போயிட்டார். உண்மையில கண்ணன் பட்ட கஷ்டத்தை ஒருத்தர் படவே இல்லை. ஆயுள் முழுக்க கஷ்டப்பட்டிருக்கார் கண்ணன்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ராமன் கஷ்டப்பட்டார், எவனோ ஒரு வண்ணான்னு சொன்னான்னா இவர் எதுக்கு அனுப்பணும்? இவர் உடனே அனுப்பிச்சு வச்சுட்டோம், இப்படி அடுத்தேன்னு அழுதுன்றதா? ஏன் சுவாமி நீரா அனுப்பிச்சு வச்சுட்டு நீர் அழுதுன்றதா? அதுக்கு நாங்கள் என்ன பண்ணுறது? அப்பா காட்டுக்கு போனால் உடனே திருதுப்புன்னு கிளம்பி போயிடுறீர், அதுவும் நீர் பண்ண நாங்கள் யாராவது போக சொன்னோமா? உண்மை அவரா வாய்ந்த கஷ்டம் எல்லாம். கண்ணனை தேடி வந்த கஷ்டம். ஆனால் சிரிக்க மறந்ததே கிடையாது. ராமன் சந்தோஷமா போயிட்டு சில இடங்கள்ல இப்படியே புலம்புறார் தெரியுமா? என்ன போல ஒரு பாக்கியஹீனன் உண்டா, காட்டுக்கு போன்னு அனுப்பிச்சு வச்சுட்டா, காட்டுக்கு வந்தேன்னா எவ்வளோ கஷ்டம், மனைவியை வேற எழுந்துட்டேன், விராதன்னு ஒருத்தன் வரான், எத்தனை பேர் வரான், எத்தனை பேரை கவனிக்க வேண்டியிருக்கு, எத்தனை பேரோட சண்டை போட வேண்டியிருக்குலாம் அழகார். ஓஹோன்னு என்ன போல ஒரு பாக்கியஹீனன் இல்லை. அழுக எப்போ பார்த்தாலும் அதுதான். லக்ஷ்மணன் களைச்சே போடுறான், இவருக்கு எப்படி சமாதானம் சொல்றதே தெரியலையேன்னு. கண்ணன் அழுதான்னு எங்கேயாவது காட்டுங்க பார்ப்போம். நீங்க எத்தனை தினந்தோறும் 100கணக்கான பேர் கொல்றதுக்குன்னு கம்சன் அனுப்பிச்சுட்டே இருந்தான். ஆனா அத்தனை பேரையும் பந்தாடிட்டே இருந்தான் சிரித்த முகத்தோடு. கடைசி காலம் இன்னைக்கும் நீங்க இந்த பிரபாச தீர்த்தம்னு இருக்கு சோமநாத்துக்கு பக்கத்துல, வெராவல் பாலகா தீர்த்தம். அங்கிருந்து தான் வைகுண்டத்துக்கு பெருமான் புறப்பட்டு போனார். பல தடவை சேவிக்கிற பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கு. போனபாடு என் கண்ணனுடைய திருமுக மண்டலத்தை பார்த்தா என்ன தெரியுமா தோன்றும்? மரணத்தையும் கூட ஒருவன் எப்படி எதிர்கொள்ள வேண்டும்னு பாடம் எடுக்கிறா போல இருப்பார். அந்த சிரித்த முகத்தோடு வந்த காரியெல்லாம் முடிஞ்செடுத்து போறது தான் மிச்சம். இவர் போச்சே ராமன் எல்லாரையும் அழிச்சுட்டு போட்டார். அன்னிச்சராச்சரங்களை வைகுந்தத்தை தீனுட்டு அவர் எல்லாரையும் அனுப்பிச்சுட்டு போனார். 2 பேரும் அனுப்பிச்சுட்டு தான், ஒருத்தர் போச்சவே அழிச்சுட்டு போனார், ஒருத்தர் அனுப்பிச்சுட்டு பின்னாடி போனார். ஏதோ ஒன்று பண்ணியிருக்கார் 2 பேரும். 2த்துலையும் பாதுகா பிரபாவம் தான். ராமாயணத்திலையும் பாதுகா பிரபாவம் தான், மகாபாரதத்திலையும் உத்தவர் இடத்துல பாதுகைகளை கொடுத்து இதை எடுத்துக்கொண்டு நீ பதரிகாசிரமத்துக்கு போ, அங்கே போய் திருவாராதனம் பண்ணிட்டு, அங்கும் பாதுகா பிரபாவம் தான். இப்படி நிறைய ஒத்துமைகளும் உண்டு. ஆனா கண்ணன் பட்டா போல கஷ்டத்தை இன்னொருத்தர் படவே இல்லை. நம்மிலே ஒருவனாக தன்னை தாழ விட்டு கொண்டு. ஆனா பராசர பட்டர் ராமபக்ஷபாதி, அவருக்கு ராமன்னா தான் ரொம்ப பிடிக்கும். அவர்கிட்ட போய் ஒருத்தர் சொன்னாரா, என்ன சுவாமி எங்க கண்ணனை போல உண்டா சுவாமி? எங்க கண்ணன் தூது போனான் தெரியுமா, உங்க ராமன் போனது உண்டான்னு கேட்டுட்டார். அவருடனே என்ன தெரியுமா வார்த்தை சொன்னார்? இவன் சாதாரண இடைப்பையல், யார் வேணும்னா இங்க போ அங்க போன்னு அனுப்பிட முடியும். எங்க ராமன் ராஜாராமன், சொல்றதுக்கு ஒருத்தனுக்கும் தைரியம் இல்லை. அது சொல்லாதவன் தப்பே தவிர போகாத ராமன் குறை இல்லைன்னுட்டார். சொன்னா போயிருந்திருப்பார் சுவாமி, சொல்றதுக்கு ஒருத்தருக்கும் தைரியம் இல்லை, இது ராமனோட தப்பா அப்படின்னு அவர் முடிச்சுட்டார். அவர் ராமபக்ஷபாதி. அடியவங்கள்லாம் கிருஷ்ணபக்ஷபாதி தான். கண்ணன் பாவம் கஷ்டம் அத்தனை கஷ்டப்பட்டிருக்கார். அப்போ தன்னை சரணடைய வேண்டும்னு கண்ணன் சொல்லியிருக்கார். இருந்தாலும் இப்ப ராமனை பத்தி தான் வசதியா சொல்லி ஆக வேண்டும், வேற வழி இல்லை.
ஆனா அர்ஜுனன் பற்றினானா பற்றலையான்னு அங்க தெரியல. ஆனா இங்க வந்தவனைன்னு விட்டார். கடைசியில ராமன் என்ன கண்ணன் என்ன ரெண்டு பேரும் ஒண்ணுதானே. இப்ப அப்படி சொல்லிதான் என்ன நான் தேத்திக்கணும். சம்பிராப்தம் வந்தவனைன்னு இருக்கு. விபீஷணன் தானா வந்திருக்கான், சரணமடைய வந்தவன், சம்மதித்து வந்திருக்கிறான். அர்ஜுனன் சம்மதித்தான்னு ஸ்லோகம் இல்லை, இவன் சம்மதித்து வந்திருக்கிறான்ங்கிறது இந்த இடத்துல விஷயம். இன்னொன்னு, அங்கு தர்மங்களை விட்டு சமங்களை விட்டு என்று சொல்லப்பட்டது. இவ்விடத்துல என்ன பேசியிருக்கார் அப்படின்னால், என்னால் இலங்கையும் நண்பர்களும் செல்வங்களும் அடியோடு விடப்பட்டன. நேற்று சொன்னேன், பரித்யக்தா மயா லங்கா மித்ராணிச்ச தனானிச்ச என்று எல்லாவற்றையும் விட்டு வந்திருக்கிறேன் என்று தர்மிகளையே விபீஷணன் விட்டு வந்தமையை சொல்லுகிறது. புரியுதா போல சொல்றேன். ஒரு 5-10 நிமிஷம் தான், கொஞ்சம் கவனமா கேட்டுக்கோங்க. அங்க கண்ணன் என்ன சொன்னார்? எல்லா தர்மங்களையும் விட்டு என்னை பற்றுனார். இங்க விபீஷணன் வந்தவன் என்ன சொன்னான்? நான் லங்கையை விட்டேன், குடும்பத்தை விட்டேன், பணங்காசெல்லாம் விட்டேன், நிலப்புலன்களை விட்டேன், எல்லாத்தையும் விட்டேன்னா. அப்படின்னா தர்மங்களை உடைய பொருள்களுக்கு தர்மின்னு பேரு. அந்த தர்மிகளையே விபீஷணன் விட்டுட்டு வந்திருக்கான் அப்படின்னு மொத்தத்தையும் விட்டுட்டு வந்த விஷயம் சொல்லப்படுகிறது. அதுக்கு மேல என்ன அப்படின்னால், கண்ணன் சொன்ன வார்த்தை எப்படிப்பட்டது? பகுதார பரிகிரகம் பண்ணினவன் வார்த்தை. ஏகப்பட்ட கல்யாணம் பண்ணிட்டவன் பேச்சு. அதை எங்கேருந்து நம்புறதுன்னு கேட்குறாரு. இப்போ ஒரு கல்யாணமா 2 கல்யாணமா? அவர் எத்தனை கல்யாணம் பண்ணிட்டு இருக்கார்? ஷோடசஸ்திரீ சஹஸ்ராணி, 16,000 பெண்களோட கல்யாணம் பண்ணிட்டு இருக்காருன்னு சொன்னால் அவர் வார்த்தை அத்தனை நம்பக்கூடிய வார்த்தையாக இராது. இவர் ஒரு பத்னி தான், ஒரு வில், ஒரு இல், ஒரு சொல், எல்லாமே ஒன்று ராமனுக்கு. அதனால இவர் வார்த்தையை நன்றாக நாம் கேட்டுக்கொள்ளலாம். அங்க பொய்யே பேசுறவர், ஏலா பொய்கள் உரைப்பான், ஆண்டாள் பேர் வச்சிருக்கா பாருங்க. பொய்யே பேசுறவர்னு பேர் கொடுத்துருக்கா. ஆனா ராமனுக்கு பேர் கொடுத்துச்சே மனத்துக்கு இனியான்னு கொடுத்துட்டா. ராமோ த்விரணாபிபாஷத்தே, ராமனுக்கு பொய் பேசவே தெரியாது. அதனால இவர் வார்த்தை சிறந்தது. அதற்கு மேலே இங்கு சத்தியவாக்கியா என்னும் ராமோ த்விரணாபிபாஷத்தை என்றும் சத்தியரான ராமன் வாக்கியம். அங்கு கையும் உழவுகோலுமான சாரதி வாக்கியம். கையும் உழவுகோலும் சேனாதூளி தூசரிதமான பிள்ளலோகாச்சாரியர் அழகா வர்ணிக்கிறார். கையில் ஒரு உழவுகோல் வச்சுட்டு இருக்கார், சாரதி வேஷத்துல கண்ணன் இருக்கார். அந்த குதிரைகள்லாம் ஓட்டுறதுக்கு கையில் பிடிச்சிட்டு இருப்பார், சாட்டையெல்லாம் வச்சுட்டு இருக்கார், சாரதி வேஷத்துல இருக்கார். அவருடைய வார்த்தை இங்கு கையும் வில்லுமான தாசரதி வாக்கியம். கையில வில்ல வச்சுட்டு இருக்கிற பெருமாள் வார்த்தை. அங்கு சரணாகத அத்தியவசாயம் சொல்லியிற்று. இங்கு சரண்ய அத்தியவசாயம் சொல்லுகிறது. இது முக்கியமான அர்த்தம். அந்த இடத்திலே சரணம் அடைபவனுக்கு இருக்க வேண்டிய உறுதி சொல்லப்படுகிறது. சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் வரஜ, எல்லாத்தையும் விடு, என்னை பற்று. அப்ப சரணம் அடைகிறவன் எத்தனை உறுதியா இருக்கணும்னு அங்க சொல்லப்படுறது. வந்தவனை விடமாட்டேங்கிறதுல தான் எத்தனை உறுதியா இருக்கேங்கிறத இங்க ராமன் சொல்லுகிறான். தன்னுடைய உறுதியை சொல்றான். கண்ணன் சொன்னது நாம எத்தனை உறுதியா இருக்கணும்னு சொல்லி கொடுத்தார். உன்னை விடக்கூடாதுங்கிறதுல நான் எத்தனை உறுதியா இருக்கேங்கிறத ராமன் சொல்லுகிறார். அப்படிங்கிறது இந்த இடத்துல விஷயம். அதுக்கு மேலே அங்கு சதோஷனை விடுவிப்பேன் என்றது. உன்னை எல்லா பாபங்களிலிருந்தும் விடுவிப்பேன். அகம் துவா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி. இங்க என்ன சொல்லியிருக்கார்? தோஷமே இருந்தாலும் உன்னை விடமாட்டேங்கிறார். ரெண்டுத்துக்கும் வேறுபாடு இருக்கும் இல்லையோ? தோஷங்கள்ல இருந்து உன்னை விடுவிப்பேன்னு சொன்னா இன்னும் அதெல்லாம் வேற போகணுமான்னு நமக்கு தோன்றும். அது என்னைக்கு முடிக்கிறது? அழிச்சு முடிக்கக்கூடியதாவா இருக்கு? வேதாந்த தேசிகன் வேடிக்கையா ஒரு விளையாட்டு விளையாடினார் பெருமாள்கிட்ட. நீ நிஜமாவே எல்லா சக்தியும் இருக்கிறவனான்னு கேட்டார். ஏன்னா அதுக்கு முன்னாடி என்னை காப்பாத்து, அனுகிரகம் பண்ணுன்னு என்னென்னமோ சொல்லி பார்த்தார். பெருமாள் என்ன சொன்னார்? நீரே உம்ம தாழ்ச்சியெல்லாம் சொல்லிட்டு, உம்ம தாழ்ச்சியெல்லாம் நீரே சொல்லிட்டு அதெல்லாம் போக்கி கொடுன்னு கேட்டால் அது எப்படி போக்குறது? நீரே ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுத்துட்டு நாமளே போய் டிராஃபிக் போலீஸ் கிட்ட வண்டியை நிறுத்திட்டு நான் ஹெல்மெட் போட்டுட்டு வரல அப்படின்னா, ஆனால் நீங்கள் ஃபைன் போடக்கூடாதுன்னா, நீ பாட்டுக்கு தானே போயிட்டு இருந்தேன், அவனை கூட்டேன் நான், நீயே வந்திருக்கியா கட்டிட்டு போன்னு சொல்லுவாரா மாட்டாரா அவர்? அதை போல நான் இந்த மாதிரி பாவம்லாம் பண்ணியிருக்கேன்னு நான் சொல்லிட்டோம், ஆனால் நீ அனுகிரகம் பண்ணுன்னா பெருமாள் எப்படி பண்ணுவார்? பெருமாள் சொன்னார் அதெல்லாம் பண்ண முடியாது. உடனே தேசிகன் கேட்டார், நீ எல்லா சக்தியும் இருக்கிறவன் தானா நிஜமாவேன்னு கேட்டார். என்ன சொன்ன, நீர் போய் இப்படி கேட்கலாமா? சிறந்த பக்தர் இப்படி கேட்டுட்டு கஷ்டமா இருக்கு எனக்கு இருந்தார் பெருமாள். கேட்டதுக்கு பதில் சொல்லு, எல்லா சக்தியும் இருக்கா? எல்லாம் இருக்கேன். என்ன வேணா சாதிக்கிற சாமர்த்தியம் உனக்கு இருக்கா அப்படின்னார். அதெல்லாம் பரிபூர்ணமா இருக்கு. எங்கே என்னுடைய சமஸ்த தோஷங்களையும் பாப்பங்களையும் நீ அழிச்சு காட்டு பார்ப்போம் அப்படின்னார். உன்னால முடிஞ்சா அழிச்சு காட்டு, என் பாப்பங்களை எல்லாம் அழித்து காட்டு இப்படின்னார் பெருமாள். மொத்தம் அழிஞ்சு போச்சு, என் வேலை அழுத்துன்னு விட்டார். இதைத்தானே முதல்ல நான் கேட்டேன், இதைத்தான் அனுகிரகம் பண்ணுன்னு கேட்டேன். சவால் விட்ட உடனே பொறுத்துக்க முடியல. இவர் என்ன சொன்னார்? ஒருத்தரால் அழிக்க முடியாது, ஒன்னால தான் முடிஞ்சது பார், என்னாலேயே அழிக்க முடியல. நம்மளால நிச்சயமா முடியாது, அவர் தான் அழித்து கொடுக்க வேண்டும். அதனால தோஷங்களை எல்லாம் போக்கி கொடுக்கிறேன்னு சொன்னார்னு வச்சுக்கோங்க. ஒருத்தர் வந்தார், ஒரு 10,000 ரூபாய் கடன் கொடுன்னு சொன்னார். நான் என்ன சொன்னேன், நீ 11,000 ரூபாய் கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்துருவோம், அப்பவே 10,000 ரூபாய் தரேன்னா. ஏன்னா அநியாயமா இருக்கு. 10,000 ரூபாய் தரதுக்கு ஒரு முதல்ல வட்டியும் முதல்ல கொடுத்துருவோன்னு சொன்னா. சில நகைக்கடைகள்லாம் உங்களுக்கு விளம்பரம் கொடுப்பா,
என்ன விளம்பரம் கொடுப்பா? மாதத்தவணை, மாசம் கட்டுங்கோ. 11வது மாதம் முடிந்த பிற்பாடு நீங்கள் எத்தனை கட்டி இருக்கிறீர்களோ அதற்கு எத்தனை தங்கம் சேர்ந்துருக்கு. இப்போலாம் ஒன்றும் அதெல்லாம் கட்டி ஒன்றும் பிரயோஜனம் இருக்கா போல தெரியலன்னு வச்சுக்கோங்க. அது இப்போ நம்ம போனோம்னா அது ஏதோ 1/2 கிராம் வந்தால் பெரிய விஷயமா இருக்கும், 11 மாதம் கழிச்சு. இல்லை 1 கிராம் வந்தால் பெரிய விஷயமா இருக்கலாம். அந்த மாதிரி எதை 1 கிராம்னா அதுவே கட்டணும்னு வச்சுக்கோங்க. 1000 ரூபா கட்டினா அந்த மாதிரி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவர் பார்த்தார், ஒருத்தர் சொன்னார் 11 மாதம் நீங்கள் கட்டுங்கோ, முதல் மாதம் நீங்கள் கட்ட வேண்டிய தேவையில்லைன்னுவா. சில நகைக்கடையில் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு அறிவிப்பு விடுவா, நாங்களே கட்டுறோம், அடுத்த 10 மாதம் நீங்கள் கட்டினா போகும். நம்ம ஆள் ஒருத்தர் பார்த்தார், நல்லா இருக்குது ஸ்கீம்னுட்டு போனார். முதல் மாதம் நீங்களே கட்டிடுவீங்களா சார்? நான் அவரெல்லாம் போட்டு கொடுத்தாமா சார், நாங்கள் பார்த்துக்கிறோம், மீதி 10-11 மாதம் நீங்கள் கட்டினா போகிறோம் அப்படின்னு விட்டார். இவரால் 2ஆம் மாதம் 3ஆம் மாதம் கட்ட முடியல. இவருடைய வறுமை நிலை, கையில் பணம் இல்லை, இவரால் கட்ட முடியல. இவர் கிளம்பி நகை கடைக்கு போயிட்டு இருந்தார். பக்கத்து வீட்டுக்காரர் கேட்டார், எங்கே போயிட்டு இருக்க? ஓ, கட்டுறதுக்கு பணம் கிடச்சுட்டான், இவன் பணம் கட்ட போறியான்? அவர் என்ன தெரியுமா சொன்னார்? இல்லை கட்டுறதுக்கு பணம் எல்லாம் இல்லை, நமக்காக முதல் மாதம் அவள் கட்டியிருக்காளோ இல்லையோ அதையாவது கொடுங்கோன்னு கேட்டு வாங்கிட்டு வரலான்னு போகிறேன். நன்னா கொடுப்பான், போனேன்னா கொடுத்து அனுப்புவான் அவனுக்கு. இந்த மாதிரி ஒரு அநியாயம் உண்டா? இப்படி போய் கேட்டால் நமக்கு கிடைக்கத்தான் கிடைக்குமானால் அதை போலத்தான் இந்த இடத்துல சர்வதர்மானு பரித்தியஜனி, எல்லாத்தையும் விட்டுட்டு வா, உன் எல்லா பாபங்களையும் நான் போக்கி கொடுக்கிறேன்னா இது ஆகிற காரியமாவே தெரியலையேன்னு சொல்றா போல இருக்கு. ஆனா இங்க என்ன சொல்லிட்டார்? நீ தோஷத்தோட இருந்தாலும் உன்னை விட மாட்டேங்கிறார். உன்னுடைய குற்றம் இருக்கிறதா, அந்த குற்றத்தோடும் கூட உன்னை சேர்த்து கொள்ள நான் தயாராக இருக்கிறேன் அப்படிங்கிற வார்த்தை இந்த இடத்துல சொல்லியிருக்கார். அதற்கு அடுத்தது இந்த இடத்துல அங்கு காலாந்தரபாவியான அதிருஷ்ட பலம் சொல்லித்து, அங்க என்னன்னா கண்ணுக்கு தெரியாத மோட்சத்தை பத்தின விசாரம். அதை யாரும் போய் பார்த்தா? வேதமே ஒரு இடத்துல சொல்றது, அவன் வைகுண்டங்கிறான் மோட்சங்கிறான், அது இருக்கா இல்லையான்னு எவன் பார்த்தான்னு கேட்கறது. இதெல்லாம் கேட்டாலே வேதமே இப்படி சொல்லியிருக்காங்க, நமக்கு சந்தேகம் வந்துடும். அப்புறம் வேதத்துக்கே சந்தேகம் இருக்குன்னா நம்மளை பற்றி என்ன சொல்கிறது? இப்போ அது பரிசோதனை பண்ணுறது. அதனால தான் மறைன்னு பேர் இருக்கு. மறைன்னு ஏன் பேர் வச்சா? அது மறைச்சு வைக்கும் எல்லாத்தையும், அதனால மறைன்னு பேர். அது கொஞ்சம் சந்தேகம் ஊட்டுறா போல, நமக்கு சந்தேகம் ஊட்டுமா போலே சொல்லும், அதுக்கப்புறம் இல்லைன்னு முடிவு பண்ணிடும். அதனால இந்த இடத்துலையும் என்னன்னா, கண்ணுக்கு தெரியாத மோட்சத்தை பற்றி கண்ணன் பேசினார், எதிர்க்க நிற்கிற விபீஷணனை சேர்த்துக்கிறத பற்றி இவர் பேசுகிறார். இது இந்த இடத்துல முக்கியத்துவம் பெறுகிறது. இந்த விஷயங்கள்லாம் சொல்றார். மித்ரபாவேன சம்பிராப்தம் நத்யஜேயம் கதஞ்சன தோஷோ யத்யபி தஸ்ய ஸ்யாத். தோஷம் இருக்குன்னு சொல்றியா? நம் விபீஷணன் தோஷம் தானேன்னு விட்டார். நம்ம விபீஷணன் தோஷம் தானே. குழந்தைய வந்து மடியில் உட்காந்து பட்டுன்னு அரைஞ்சு கொடுத்தோம்னா உடனே கோவிச்சு விட்டுருவோமா? நம்ம குழந்தை அடிச்சா அதுவும் கொஞ்சம் அளவாக அடிக்கணும், அதுவும் ரொம்ப முக்கியம். பலாறுன்னு அது வச்சதுன்னா வலிக்குத்தான் செய்யும், இல்லைன்னு சொல்லலை. சின்ன குழந்தையா இருந்தால் கோச்சிக்கு போகிறோமா? இப்போ உட்காந்துட்டே இருந்தால் என்னமா அடிச்சு கொடுத்து தெரியுமா? அதை கூட பெருமை பொங்க அதை பீற்றிக் கொள்கிறவர்களாக அப்படி பேசுகிறவர்களாகத்தானே பெரும்பாலும் இருப்பவர்கள். பெருமாளைத்தான் சொல்லிட்டார், நம்ம குழந்தை விபீஷணன், அவன் தோஷம் தானே, சந்தோஷமா ஏற்றுக்கிறேன்னு விட்டார். அந்த வாத்சல்ய குணத்தையும் காட்டுறார். கடைசியில் சுக்ரீவனை பக்கத்தில் அழைத்தார். நீ ஒரு வானரம் தானே, ஒரு வானரத்தின் குணம் உனக்கேன் இல்லாது போயிட்டுன்னு கேட்டார். அது என்னன்னா கதை சொல்றேன்னு ஆரம்பிச்சார். வியாகிர வானர சம்வாதம். ஒரு காட்டில் எவனோ ஒருத்தன் வேடன் ஒருத்தன் போனான். அவனை ஒரு புலி துரத்த ஆரம்பித்தது. புலிக்கிட்ட இருந்து தப்பிச்சுக்கிறதுக்காக எங்கெங்கேயோ ஓடி போய் ஒரு மரத்து மேலே ஏறி உட்காந்தான். புலி கீழேருந்து பார்த்தது, எப்படியும் இறங்கித்தான் ஆகணும், விடமாட்டேன் ஒன்று, பெரும் பசியோடு இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் இறங்குறதா இல்லைன்னு முடிவு பண்ணிட்டு அந்த பக்கம் திரும்பி பார்த்தா பெரிய காட்டு குரங்கு இவனை குருன்னு பார்த்துட்டு இருக்கு. ஐயோ, புலி கையால் செத்தா கூட கொஞ்சம் கௌரவமாக இருந்திருக்குமோ, இன்னமும் குரங்கு கையால் போகணும்னு எழுதி வச்சிருக்கு போல் இருக்கே, பயமா இருக்கேன்னு நினச்சேன்னா அது ஆஸ்வாசப்படுத்துறது. நீ இரு உனக்கு சாப்பாடு ஏதாவது தர, தீர்த்தம் கொடுக்குறேன், நீ என்னிடம் தேடி இருப்பிடம் தேடி வந்தவன், நீ சரணாகதன், உன்னை ரட்சிக்க வேண்டியது என்னுடைய கடமை, நான் பார்த்து கொள்ளுகிறேன், நீ கவலைப்படாதேன்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் அவன் தூங்கி போயிட்டான். புலி இந்த குரங்கை பார்த்து பேசுறது, அவன் பொதுவான எதிரி, எனக்கு எதிரி, உனக்கும் எதிரி, இந்த மனிதர்களால் தான் காட்டுக்கும் காட்டு விலங்கினங்களுக்கும் பெரிய ஆபத்து, அவனை கீழே பிடிச்சு தள்ளு, நான் சாட்டி என் வழி போயிடுறேன். குரங்கு சொல்லிட்டு அதெல்லாம் தள்ள மாட்டேன், என்னை தேடி வந்திருக்கான் சரணாகத்தான், நான் உங்ககிட்டலாம் காட்டி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிடுத்து தீர்த்து சொல்லிடுத்து. இதெல்லாம் பிழைக்க தெரியாத குரங்கா இருக்கேன்னு புலி அங்கேயே சுற்றி வருது. கொஞ்ச நாளில் அந்த குரங்கு தூங்கி போயிருக்கு, இவன் விழிச்சுட்டு இருக்கான். இப்போ அது ஒரு ஒப்பந்தம் போட்டுது, உன்னை சாப்பிடலான்னு வந்தேன், நரமாம்சம் எழுதப்படலை போல் இருக்கு, அந்த குரங்கு தூங்கச்சே தள்ளு, அடித்து சாப்பிட்றது எனக்கு சுலபம், விழிச்சுட்டு இருந்தால் பிடிக்க முடியாது, தூங்கரச்சே தள்ளி விட்டேன், ஆனால் அப்படியே அடிச்சுட்டு நான் சாப்பிட்டு என் வழி போயிடுறேன், நீ தள்ளி விட முடியுமான்னு கேட்டது. அந்த ஒப்பந்தம் எனக்கு பிடிச்சி போச்சு. இப்போ பார்த்தா இது ரொம்ப நல்லா இருக்கே, நாம பிழைக்கணும்னா தள்ளி விட்டா இதுவா, இப்போ கீழே சொன்ன பாருங்க, இதெல்லாம் வாழ்ந்து என்ன பண்ண போகுது, இந்த அபிப்பிராயம் அவனுக்கு வந்துடுது. இந்த குரங்கு இருந்து இப்போ என்ன பண்ண போகுதுன்னு நினச்சேன்டா, அதை எட்டி உதச்சா அது கீழே விளைச்சவே விழிச்சுன்றது, ஏதோ கிளையை பிடிச்சிட்டு வந்து இவன் பக்கத்தில் வந்து உட்காந்துடுத்து. இவன் புரிஞ்சுன்னா இப்போ 2 மாதம் சேர்ந்து நம்மளை முடிச்சிட போகிறது, அதுதான் நடக்க போகிறது. குரங்கு இப்பவும் சொல்கிறது, நீ பயப்படாது, நீ என்னிடம் இருப்பிடம் தேடி வந்தவன், உன்னை கைவிட மாட்டேன்னு. குரங்கு இப்படி சொல்லித்தான், நீ மனுஷன் உன் புத்தியை காண்பிச்சுட்டே, நாங்கள் விலங்கு அப்படி நடந்துக்க மாட்டோம்னு சொல்லித்தான், உன்னை போல நாங்கள் நடந்து கொள்ள மாட்டோம். சுக்ரீவன் கதையை கேட்டே அப்புறம்னா என்ன, அப்புறம் விழுப்புறோம் கதை கேட்டு இல்லையோ, அந்த குரங்கு சுபாவம் தானே உனக்கு இருக்கணும், ஏன் உனக்கு இல்லாத போச்சு,
நீ மட்டும் அவனை அடிச்சு சாப்பிடணும், அவனை அடிச்சு விளக்கா நிற்க வைக்கணும், அவனை கொலை பண்ணணும், சித்திரவதை பண்ணணும்னு சொல்றியே, அந்த குரங்கு அப்படியா சொல்லிட்டு நீ குரங்கு தானே அப்படின்னு கேட்டிருக்கா. விபீஷணன் சொன்ன, சுக்ரீவன் சொன்னா நானும் குரங்கு தான், அவனை சேர்த்துக்கலாம் அப்படிங்கிறான். அதற்கு பிற்பாடு இப்போ மூணாவது ஆப்ஷன் ஒன்றுன்னு சொன்னேனே, அதை தான் இந்த ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கார். தோஷமே இருந்தாலும் சேர்த்து கொள்ள வேண்டும்னு ஒருத்தர் கூட சொல்லலையேன்னு கேட்கிறார் பெருமாள். பாதி பேர் பெரும்பான்மை என்ன சொல்லிட்டா, தோஷம் இருக்கு சேர்த்து கொள்ளக்கூடாது. ஹனுமான் என்ன சொன்னார், தோஷமற்றவன் சேர்த்து கொள்ளலாம். பெருமாள் என்ன எதிர்பார்க்கிறார், தோஷம் இருந்தாலும் சேர்த்துக்கொள் அப்படின்னு யாராவது சொல்லியிருந்தா நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். என்னுடைய அபிப்பிராயம் அதுதான். தோஷம் இருந்தாலும் கூட அவன் சேர்த்து கொள்ள தகுந்தவன். சேர்த்து கொண்ட பிற்பாடு அவன் நமக்கு ஊறு விளைவிப்பானேயாகில், ஹானி செய்வானேயாகில், அப்பவும் கூட பரவாயில்ல, எல்லா உலகங்களிலும் நம்முடைய புகழ்தான் நிற்கும். விபீஷணனை சேர்த்துட்டான், அடுத்த நாளே தூங்கும் போது விபீஷணன் போய் சதக்குன்னு குத்திட்டான். ஆனாலும் கூட ராமன் என்னமா சேர்த்துண்டான் தெரியுமான்னு அப்பவும் உலகம் என்னை கொண்டாடத்தான் செய்யும், இதை நல்லோர்கள் கொண்டாடவே செய்வார்கள் அப்படின்னு ராமன் தன்னுடைய அபிப்பிராயத்தை வெளியிட்டான். விபீஷணனை பெருமான் அழைத்து அவனுக்கு நல்ல வார்த்தைகளை சொல்லி ஆறுதல் படுத்தினான். இவனை போய் காக்க வச்சுட்டோமே, எத்தனை கஷ்டப்பட்டிருப்பான் அப்படிங்கிற ஆறுதல் வார்த்தைகளை சொல்லி அவனை தேற்றி தன்னிடத்திலே பெருமான் சேர்த்து கொண்டான்ங்கிறது ரொம்ப ஆச்சரியமான சரித்திரம். இந்த விபீஷண சரணாகதிக்கு மட்டுமே நியாயமா 9 நாள்கள் தேவை. அந்த மாதிரியான ஒரு ஆச்சரியமான கட்டம் அது. நான் ஒரு 10 பக்கங்களை தாண்டிட்டு ஏதோ கண்டப்பட்ட ஒரு பக்கத்தை வச்சுட்டு உங்களுக்கு அர்த்தத்தை சொல்லிட்டேன் இந்த இடத்துல. அதுதான் நிஜம். இன்னும் பின்னாடி 15 பக்கங்கள் இருக்கு இதுல. அத்தனை இந்த ஒரு ஸ்லோகத்துக்கு இத்தனை பெரிய வியாக்கியானங்களை நம்முடைய பெரியவர்கள் அனுகிரகித்திருக்கிறார்கள்னு சொன்னால், ஏதோ அதில் நம்முடைய சமயானுகுணமாக நாம் சில அர்த்தங்களை இந்த இடத்துல அனுபவிக்க பெற்றோம். நாளைய தினமும் உபன்யாசம். நாளைக்கு இதை சொல்லிட்டேன், சென்னையிலே தான் தங்க போகிறேன், நாளை 7 மணிக்கு வந்துடுவேன். நம்பலாம், அடியேன்னு நம்புகிறேன், நீங்களும் நம்புங்கோள். நாளைக்கு இணையும் அணையும். இணைனா ஜோடியான சீதா பிராட்டி, அவளுடைய நிலைமை எவ்வாறு இருந்தது அதை பார்க்க போகிறோம். அணைனா அவள் பொருட்டு கட்டப்பட்டதான அணை, அந்த அணையை எப்படி கட்டினார், இந்த விஷயத்தை பார்க்க போகிறோம்.